ஹலோ गाइस, நான் ஒரு விஎஸ் பேசுறேன். நீ நம்ம பார்க்க போற ஒரு வேற லெவலான சீரிஸ் உடைய பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ரோல் ஓவர் அண்ட் டைன்னு சொல்லக்கூடிய சீரிஸை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது ஜஸ்ட் ஒரு பார்ட் 1 வீடியோ தான். பார்ட் 2 வீடியோ வந்து பாத்தீங்கன்னா பொறுமையா கொஞ்சம் ரிலீஸ் ஆகும். அதுக்கு நீங்க இன்னும் கொஞ்சம் நாட்கள் காத்துட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் கவலைப்படாதீங்க, அந்த நாட்கள்ல இடையில வந்து இன்னும் நிறைய புது சீரிஸ் வரும். கண்டிப்பா அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. ஏன்னா அது எல்லாமே கதையும் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். என்னால முடிஞ்ச பெஸ்ட் கொடுத்து பண்ணிருக்கேன். அதுக்குமே உங்களால முடிஞ்ச சப்போர்ட் கொடுங்க. இதே மாதிரியான தொடர்ச்சியான சீரிஸ் வரதுல அதுங்களுக்கும் சப்போர்ட் கொடுங்க. இந்த சீரிஸை பத்தி நான் ஒரு சின்ன விஷயத்த சொல்லிக்க விரும்புறேன். இந்த ஸ்டோரி பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல ஒரு ஹீரோ பார்ட்டியில ஒரு சாதாரண அட்வென்ச்சர் பொண்ணா தான் இருப்பாங்க. இந்த கதையோட ஹீரோயின் என்னடா ஹீரோயின்ற ஹீரோ இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மைதான், ஹீரோயின் தான். ஆனா ஹீரோயின் சொல்லிட்டு மட்டும் ஒதுக்கிட்டு போவாதீங்க. கண்டிப்பா சொல்றேன், கதை என்ன நம்பி நீங்க பார்க்கலாம், சூப்பரா இருக்கும். நம்மளுடைய சேனல்ல வந்து ஃபெயிலியர் ஃப்ரேம்னு ஒரு அனிமே பார்த்திருப்போம். அதுல வர மாதிரியான சில பல விஷயங்கள் வந்து இந்த ஒரு சீரீஸ்லயும் வரும். இந்த பொண்ணு தான் அந்த ஹீரோ பார்ட்டியில ரொம்ப வீக்கா இருந்ததுனால இவளை வந்து பார்ட்டியை விட்டு தெத்தி அமைச்சிட்டு அவளை ஒரு ஸ்லேவா மாத்திருவாங்க. போன இடத்துல அவ சாகர கண்டிஷன்ல பெரிய லெவலுக்கான கொடுமைகளை பண்ணுவாங்க. அந்த கொடுமைகளை தாண்டி அவளுக்கு திடீர்னு ஒரு பவர் கிடைக்கும். அந்த ஒரு பவர்ல தான் அவ திரும்ப இவங்க எல்லாரையும் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக கிளம்புவான். கதை உண்மையிலேயே ஆக்ஷன், அட்வென்ச்சர் அண்ட் இது ஒரு கேம் பேஸ்ட் அனிமே. அதே மாதிரி ரிவெஞ்சும் இதுல காத்துட்டு இருக்கு. ரிவெஞ்ச் இருக்கனாலே கதை எப்படி இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். அதனால மிஸ் பண்ணாம பாப்பீங்கன்னு நம்புறேன். கண்டிப்பா கதை ஸ்டார்டிங்ல கொஞ்சம் பொறுமையா தான் போகும். பட் கொஞ்ச நேரத்திலேயே சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். பொறுமையா கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. கதை கண்டிப்பா ஒர்த்தா தான் இருக்கும். சரிங்க, சமத்தோட கதைக்குள்ள போலாமா? இப்ப இந்த கதையில ஆரம்பத்துல பார்த்தா இந்த கதையோடைய ஹீரோயினா இருக்கிற அந்த நாட்டுடைய ஹீரோ ஃப்ளோம் அப்ரிகாட்னு சொல்லக்கூடியவளை காமிக்கிறாங்க. இவதான் இந்த கதையோட மெயின் கேரக்டர். அந்த இடத்துல மக்கள் இடையில பாத்தீங்கன்னா இவதான் நம்ம டீமன்லாட கொல்லக்கூடியவன்னு சொல்லிட்டு அவளை புகழோடைய உச்சியில வச்சுட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த ஒரு சமயத்துல பார்த்தா அவளுடைய பார்ட்டி கூட போயிட்டு அவள் சேரும் போது திடீர்னு பார்த்தா அந்த பார்ட்டிலேயே இருந்த ஒருத்தன் அவளை பிடிச்சி, எங்க பாரு கனவு காரணத்தை நிறுத்து, நீ ஒண்ணு இந்த நாட்டுடைய ஹீரோ கிடையாது, நீ ஒண்ணு டீமன்லாட தோக்கடிக்கிற அளவுக்கு தகுதியான ஆளும் கிடையாது, ஏன்னா நீ ரொம்ப வீக்கானவன், எங்க பார்ட்டிலேயே ஒன்னத்துக்கு உதவாதவன் நீ மட்டும் தான் அப்படின்னு அவ சொல்றதுல இவளுக்கு கதி கலங்கி போயிடும். அப்புறமா பார்த்தா இப்ப ஸ்லேவ்ஸ் எல்லாம் கட்டி போட்டு வச்சிருக்கிற இடத்த காமிக்கிறாங்க. அங்க நிறைய ஸ்லேவ்ஸ் இருக்காங்க. அந்த இடமும் பார்க்க ரொம்ப இருட்டா இருக்கு. அந்த இடத்துல தான் நம்ம ஃப்ளூமும் இருக்கா. அவ ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு இருக்கா, என்னதான் எனக்கு, நான் எங்க இருக்கேன்? அப்புறம் பக்கத்துல இருக்கிற அந்த முகத்துல கட்டு போட்டிருக்க பொண்ணு கிட்ட ஃப்ளூம் கேட்கறான், நீ எத்தனை நாளா இந்த இடத்துல இருக்க? நான் 3 நாளா இங்க இருக்கேன்னு நினைக்கிறேன். அவளுடைய கண்ணை பார்க்கும் போது இவளுக்கே ஆச்சரியமாயிடுது, எவ்வளவு அழகான கண்ணை வச்சுட்டு இருக்கான். ஆனா இவளை பார்க்கும் போதே தெரியுது இவளும் என்ன மாதிரியே ஒரு ஸ்லேவா இந்த இடத்துல மாட்டிட்டு இருக்கா. அப்புறம் திடீர்னு அங்க வெளிச்சம் வருது. அந்த ஸ்லேவ் ட்ரேடிங் பண்ணக்கூடிய அந்த நாய் அந்த இடத்துக்கு வந்துருச்சு. என்ன மன்னிச்சிருங்கப்பா அவங்க எல்லாரையும் காக்க வச்சதுக்கு. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நல்ல ஒரு விலைக்கு விற்கலாம் தான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் என் மனசாட்சி கேட்க மாட்டேங்குது. ஏன்னா ஒரு விஷயத்த நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். இந்த இடத்துல உங்களை நான் இந்த இடத்துல அழிக்க போறேன். ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த உங்ககிட்ட கொடுக்கலான்னு இருக்கேன் இந்த முறை. திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு சிலையும் வர, அதுகிட்ட ஒரு ஸ்வாடம் நின்றுட்டு இருக்கு. அதுக்கப்புறம் கூன்ல இருந்து பார்த்தா நிறைய கொடூரமான மிருகங்கள்லாம் வந்துருச்சு. இப்பதான் என்னுடைய என்டர்டைன்மெண்ட் ஆரம்பிக்க போகுது. இதுங்க உங்களை அழிக்க போகுதுங்க. அந்த ஒரு கண்குள்ளா காட்சியை நான் இடத்துல பார்த்து ரசிக்க போறேன். இதுங்க எல்லாமே கோல்ட்ஸ் மாஸ்டர்ஸ். அப்புறம் அந்த இடத்துல ஒரு பொண்ணு பார்த்தா இரும்பிடுவா பாருங்க. அந்த சவுண்ட் கேட்ட உடனே அதுங்க எல்லாம் அவளை போயிட்டு கடிச்சு கோதற ஆரம்பிக்குது. அந்த நிலைமை அந்த இடத்துல மாறிடுது. அவ அந்த இடத்துல காத்துட்டு இருக்க, என்ன விட்டுருங்க, எனக்கு உதவி பண்ணுங்க தயவு செஞ்சு. அப்பா அடியும் இதை பார்க்கதான் இவ்வளவு நேரமா காத்துட்டு இருந்தேன். எங்க பாருங்க, உங்களை யாராச்சும் ஒருத்தானவங்களா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த கோலத்தை அழிக்க பாருங்க. அதுக்காக தான் உங்களுக்கு நான் இந்த இடத்துல வெப்பனை கொடுத்துருக்கேன். அந்த சிலை கிட்ட இருக்க பாத்தீங்களா, அந்த ஒரு வெப்பனை யார் எடுத்து இந்த கோல்ஸை கொல்றீங்களோ கண்டிப்பா நீங்க இந்த இடத்த விட்டு விடுதலை ஆயிடலாம். அந்த ஸ்வாட தைரியம் இருக்கிறோம் போய் தொடுங்கட பார்ப்போம். அந்த டைம் பார்த்து எதுவும் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த கூண்ல இருந்த இன்னொரு ஸ்லேவ் வந்து அந்த ஸ்வாட் எடுக்க ஆரம்பிக்கிறான். அவன் எதிர்த்து நிக்கிறான். இந்த இடத்துல இதை விட பெட்டரான லைஃப் எனக்கு வெளியே காத்துட்டு இருக்கு, இந்த இடத்துல சாக விரும்பலன்னு அவன் பேசிட்டு இருக்க சமயத்துல பார்த்தா டக்குன்னு அந்த ஸ்வாடுக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய சாபம் வந்து அவன் அப்படியே போட்டு கரைச்சிடுது. அச்சச்சோ, உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இந்த ஒரு ஸ்வாடு இருக்குல்ல, இதுல மிகப்பெரிய ஒரு சாபம் இருக்கு. ஆனா பிரச்சனை என்னன்னா, யாரு இந்த ஸ்வாடை தொட்டாலும் அவங்க எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டு உயிரை விட்டுவாங்க. இந்த ஒரு ஸ்வாடை யாரால தொட முடியும்னு கேட்டீங்கன்னா, இந்த சாபத்தையும் தாண்டி அந்த ஒரு ஸ்வாடு யாரை ஏத்துக்குதோ அவங்களால மட்டும்தான் இந்த ஸ்வாடை பயன்படுத்த முடியும். இப்ப உங்களால எதுவும் பண்ண முடியாது. ஒன்னு இந்த ஸ்வாடை பிடிச்சிங்கன்னா இதுல இருந்து இருக்கிற சாபத்தினால நீங்க செத்துருவீங்க. அப்படி இல்லனா அந்த கோல்ஸ் கிட்ட நீங்க செத்துருவீங்க. அதுலயும் முக்கியமா நீ ஹீரோ தானே ஃப்ளூம் அப்ரிகாட், உன்ன மாதிரியான ஜீரோ ஸ்டேட்டஸை வச்சுட்டு இருக்கவங்கள இந்த இடத்துல நான் வச்சுக்க மாட்டேன். உன்ன மாதிரியான ஒன்னத்துக்கு உதவாத ஸ்லேவ சாகடி, அதுக்குதான் எனக்கு உத்தரவு வந்திருக்கு. நீ பீஸ் ஆஃப் குப்பை தான். இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஹீரோ பார்ட்டில இருக்கும் போது இவளை குப்பன்னு தான் சொல்லியிருப்பாங்க. பார்த்தா அந்த ஒரு இடத்துல இருந்த எல்லாருமே இவளுடைய ஸ்டேட்டஸை செக் பண்ணும்போது எல்லாமே ஜீரோல தான் இருந்திருக்கு. அந்த குரூப்லயே இருந்த இந்த ஒரு நாய் மட்டும் தான் ஒன்னுத்துக்கு உதவாத குப்பை. ஆனா இவளுக்கு எந்த விதமான ஸ்டேட்டஸும் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு இப்ப தெரிஞ்சாலும் இவ ஒரு ஹீரோவா தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கான காரணத்தை காமிக்கிறாங்க. அந்த நாட்டுடைய பிரீஸ்ட் வந்து எந்த ஒரு காடு தான் டிவைன் கிரியேட்டரா யாரை தேர்ந்தெடுத்து இருப்பாங்கன்னா நம்ம ஃப்ளூமை தான். அதனாலதான் அவளை ஒரு ஹீரோவா இந்த இடத்துல கூப்பிட்டுருக்காங்க. அப்புறமா தான் இவங்க கூட வேலை செய்யும் போது தெரியுது இவளுக்கு ஸ்டேட்டஸ்ல 0 தான் எல்லாமே இருந்திருக்குன்னு. வெறும் ரிவர்சல் பவர் மட்டும் தான் இருக்கு. உண்மையிலேயே நான் வில்லேஜ்ல அமைதியா வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா திடீர்னு ஒரு நாள் ஹீரோன்ற டைட்டில் கொடுத்து என்ன கூட்டு வந்துட்டாங்க. எனக்கு பெருசா சண்டை போடவும் வரல, உதவி பண்ணவும் தெரியல. ஆனா என் கூட இருந்தவங்க எல்லாருமே சிறப்பா சண்டை போட்டாங்க. என்னால ஒரே ஒரு விஷயத்த
தான் பண்ண முடியும். ரிவர்சல் அதுக்கான அர்த்தம் அந்த ஒரு பவர்னாலேயே என்னுடைய ஸ்டேட்டஸ்ல இருந்த எல்லா விதமான ஸ்கில்ஸுமே ஜீரோல லாக் ஆயிடுச்சு. என்னுடைய எபிலிட்டியை பயன்படுத்தி ஃபைட் பண்ண முடியாது. இருந்தாலும் என்ன எதுக்காக ஹீரோவா தேர்ந்தெடுத்தாங்க எனக்கு அது சுத்தமா புரியல அப்படின்னு யோசிச்சு வந்தவன் அப்புறம் பார்த்தா ஹீரோ பார்ட்டிலேயே ஒரு பொண்ணு வந்து இருப்பான். அவ கூட நல்லா க்ளோஸா பழகி நண்பர்களா மாறி இருப்பாங்க. அதே மாதிரி மத்தவங்களும் நல்லா தான் பழகி இருப்பாங்க. ஒரே ஒருத்தனை தவிர அதாவது இந்த ஊதா கலர் ஆற வச்சுட்டு இருக்காங்களா இந்த நாய் மட்டும் தான். கனவுல கூட நினைக்காத உன்ன மாதிரியான வீக்கான ஒருத்தி வந்து டீமன்ல தோக்கடிக்க முடியும். அந்த சமயத்துல பார்த்தா அந்த சைரில்னு சொல்லக்கூடிய இவளுடைய நண்பையும் அந்த இடத்துல அப்படியே ஒண்ணுமே கண்டுக்காம போயிடுறான். என்ன நீ இது பார்த்துட்டு கம்முனே போற? அப்புறமா தான் பார்த்தா இவன் இந்த ஸ்லேவ் ட்ரேடர் கிட்ட எடுத்து வந்து போட்டிருப்பான். சார் உண்மையிலேயே இவளை நான் ஒரு ஸ்லேவா மாத்தணும்ன்றீங்களா? ஸ்லேவா வைக்க போறீங்களா? ஆமா, இவ எங்களுடைய டீம்ல ஒரு குப்பை தான். அதனால இவ எங்களுக்கு தேவையில்லை. இந்த குப்பைக்கு வெறும் உடம்பு மட்டும் தான் இருக்கு. அந்த உடம்ப வச்சு நீ என்ன வேணா பண்ணிக்கோ. அது மட்டும் இல்லாம இவளுக்கு எந்த விதமான பவர்ஸும் கிடையாது. சும்மா ஊரை ஏமாத்திட்டு இருக்கான். எக்காரணத்தை கொண்டு திரும்ப எங்க பக்கம் இவ வரவே கூடாது. இவளை எப்படியாச்சும் நீ கொடுமைப்படுத்தி வேற எங்கன்னா கூட கூட்டின்னு போயிடு. ஜான் நீ என்ன பண்ற? ஃப்ளோம் என்ன மன்னிச்சிடு. நீ ரொம்ப வீக்கா இருக்க. உன்ன மாதிரியான ஆளுடைய வேலை எல்லாம் இப்ப எங்களுடைய குரூப்ல பூர்த்தி ஆயிடுச்சு. அதனால நீ இதுக்கப்புறம் எங்களுக்கு தேவையில்லை. இப்ப நான் உன்னை இந்த இடத்துல ஸ்லேவா விற்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். அப்போ அவன் அதுக்கான முத்திரையை பதிக்கிறதுக்காக நல்ல பழுக்க காய்ச்ச அந்த கம்பியில எடுத்துன்னு வந்து அவளுடைய கண்ணத்துல வெப்பம் பாருங்க. அவ கதர்வாந்தத்துல அவ தப்பிக்கலாம்னு நினைச்சாலும் அவளால முடியல. அவ வச்ச அந்த ஒரு சூட்டுனாலேயே பார்த்தா அப்படியே மயங்கிடுவான். இப்ப பிரசன்ட் டைம்ல அந்த விஷயத்துல யோசிச்சு பார்க்கறதுல அந்த இடமே பார்த்தா ரண கொடூரமாகுது. அந்த பாடியை சாப்பிட்டு இருந்த அந்த பொண்ணு பார்த்தா மொத்தமா காலி மண்டை தான் மிஞ்சுது. என் லைஃப் இந்த இடத்துல தான் போக போதான். இன்னொரு பக்கம் ஒரு பொண்ணு வந்து என்ன காப்பாத்துங்கன்ற மாதிரி அழுதுட்டு இருக்கு. அந்தாலும் நீ பார்க்க நல்லா இருக்கு உன்னை யூஸ் பண்ணிக்கலாமான்னு யோசிப்பான். அந்த டைம் பார்த்து அந்த மாச்ச சவுளி எழுத்து பிடிச்சி கடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த டைம் ஃப்ளோமோ எனக்கு இந்த இடத்துல சாகக்கூடாது. என்ன சொன்ன? நான் சாக விருப்பல. ஆனா இப்ப நிலைமை மோசமாயிடுச்சு. அவன் உங்ககிட்ட நீ வீக் ஆனவன் குப்பை தானே என்கிட்ட வித்துட்டு போனான். ஹீரோ பார்ட்டியில நீ ஒரு ஆளே கிடையாது இதுக்கப்புறம். அதனால நீ திரும்ப வாங்கிறதுக்கு போகணும்னு ஆசைப்படாத. உன்னை பணத்துக்காக அந்த ஆளு வித்துட்டான். உன்ன மாதிரி என்ன குப்பை ஒன்னதுக்கு உதவாதுவேன். உன்னை வெளியே எடுத்துன்னு போயிட்டு விற்க முடியாது. நீ யூஸ்லெஸ் தான். நீ குப்பை தான்ற மாதிரி இன்னொரு பக்கம் அவன் கத்துதுல அவ திரும்பவும் அதே நினைப்பு வந்துருது. அவங்க எல்லாரும் கேவலமா அசிங்க பார்த்திருந்த. நீ ஒன்னதுக்கோ உதவாம இப்படி இருக்கிறதுனால உன்னுடைய ரோல் இந்த இடத்துல முடிஞ்சு போயிடுச்சு. அதனால நீ கூடவே செத்துரு. அதுதான் உனக்கான ஒருத்தான விஷயமே அப்படின்னு அவன் இந்த அனிமையோடைய கான்செப்ட சொல்றான். அதாவது ரோல் ஓவர் அண்ட் டை. இல்ல நான் சாகக்கூடாது. அப்ப அந்த ஸ்வாட் எடுத்து இந்த மாச்சஸை போடுதில்ல. அப்பதான் யோசிக்கிறான் நான் சாகக்கூடாது. நான் கண்டிப்பா இதை பண்ணிதாகணும். இந்த இடத்துல நான் சாகக்கூடாது. போ ஸ்வாட் எடு சண்டை போடு சம்முன்னு இருக்க பத்தி இந்த சண்டை அப்படின்ற மாதிரி அவனை பக்கம் யோசிக்க அவ தைரியத்தை வர வச்சு அந்த ஸ்வாட் எடுத்ததுக்காக வேகமா ஓடுறா. இதே சமயத்துல அந்த கோல்ஸ் மாஸ்டர்ஸ் எல்லாமே அவளை பார்த்துட்டு அட்டாக் பண்ணதுக்காக போதுங்க. அவளை கடிச்சு இழுத்து பிடிச்சி செதெல்லாம் பிச்சு எடுக்குதுங்க. அவ அழுவுறா நான் சாகக்கூடாது. இப்படிதான் நான் சாகணுமா? என்னுடைய சாவு இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த கஷ்டப்படுற நிலைமையில அந்த ஸ்வாடை பிடிச்சி எடுக்கலாம் ட்ரை பண்ணுவா. அந்த சாபம் அப்படியே அவளையும் எரிக்க ஆரம்பிக்குது. அந்த இடத்துல அவ கண்ணு முன்னாடி அந்த பொண்ணு வேற உட்காந்துட்டு இருக்க. அவளை பார்த்துன்னு அப்படியே கண்ணு மூடிடுவான். அவ்வளவுதான் செத்துட்டா. ஆனா அப்படிதான் நினைப்போம். அந்த கர்ஸ் என்னதான் ஒரு பெரிய ஸ்ட்ராங்கா இருந்தாலும் இவளுடைய பவர் வந்து ரிவர்சலா இருக்கிறதுனால அதோடைய பிளெஸிங்னால அது அப்படியே வீக் ஆயிடுது. அப்புறம் அந்த கர்ஸே அவளுக்கு சாதகமா ஆயிடுச்சு. இவளுடைய ரிவர்சல் பவர்னால இப்ப அந்த ஸ்வாடு இவளுக்கு சொந்தம். அதனால வரக்கூடிய பவர்ஸ் எல்லாமே இப்ப இவளுக்கு சொந்தமாயிடுச்சு. என்னடா இங்க நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பக்கம் பதட்டமாட்டி யோசிச்சுட்டு இருக்க. என்னடி ஆச்சு உனக்கு? அந்த டைம் பார்த்தா அந்த மாஞ்சஸ் எல்லாமே தூக்கி போட்டு அடிப்பா பாருங்க அசால்ட்டா. எப்படி இது நடக்குது வாய்ப்பு இருக்கு? என்னாச்சு? என்ன பண்ண நீ? அப்புறம் பார்த்தா உடம்புல அந்த காயமும் குணமாயிட்டு இருக்கும். எப்படி உன்னுடைய காயம் எல்லாம் குணமாச்சு? ஆமா என் காயம் குணமாயிட்டு இருக்கு. அவன் உன பக்கம் கோவமாக அந்த கோல்ஸும் மாஞ்சஸும் உன்ன பக்கம் கோவமாட்டி இவளை அட்டாக் பண்ண வர இந்த மாதிரி கடுப்பாயிட்டு தன்னுடைய ஃப்ரெண்டு ஒரு ஸ்வாட் டெக்னிக்கை பயன்படுத்திருப்பான். அதே டெக்னிக்கை இந்த இடத்துல பயன்படுத்தி அதுங்களை அசால்ட்டா கொண்டுறான். அந்த ஜெயில உடச்சுக்கணும். அதுக்கப்புறம் வெளியே வந்து அந்த ஸ்லேவ் ட்ரேடிங் பண்ற அந்த நாயை வந்து குளத்துக்கு வந்துட்டான். ஏய் என்னடி பண்ண? எப்படி இந்த மாதிரிலாம் பண்ண? நீ வாய்ப்பே இல்ல. இன்னைக்கு செத்துருக்கணுமே. அந்த டைம் அவனை குத்திய கொலை பண்ணிடுவான். அடச்சா இந்த மாதிரி என்ன குப்பை நாய்கிட்டே நான் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய் கடைசியில கூட திமிர பேசி சாகுது. அதுக்கப்புறம் அந்த இடத்துல யோசிக்கிறான் நான் இந்த இடத்துல சாகணும்ன்றது அவனுடைய விருப்பம். அவனுக்கு துணையா எல்லாருமே கூட்டாளியா இருந்திருக்காங்க. அவனை எதிர்த்து எந்த ஒரு வார்த்தையும் இவங்க பேசல. அதனால இவங்க எல்லாரும் மாதிரி எனக்கு கோவம் இருக்கத்தான் செய்யுது. கண்டிப்பா முக்கியமா அவன் இப்ப எனக்கு நல்லாவே புரிஞ்சு போயிடுச்சு. யாரும் எனக்கு தேவையில்ல. இப்ப நான் உயிரோட இருக்கேன். அது போதும். அதுக்கப்புறம் வந்து அவ திரும்பி இந்த பொண்ணை பார்க்கும்போது தன்னுடைய ஸ்வாடை பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா தன்னுடைய ஸ்டோரேஜ்ல போயிட்டு சேவ் ஆயிடுது. அதுக்கப்புறம் அவன் அந்த இடத்துல இருந்து அந்த பொண்ணை கூட்டின்னு கிளம்புறான். நம்ம ரெண்டு பேரும் தத்த விட்டு தப்பிச்சிடுவா. அந்த டைம் அந்த பொண்ணு போகும்போதே கேட்கறான் நீங்க இந்த இடத்துல இருந்து என்ன விடுதலை பண்ணி கூட்டின்னு போறீங்கன்னா கண்டிப்பா நீங்க தான் என்னுடைய இதுக்கப்புறம் மாஸ்டரா இருக்கணும். நான் உங்களை அப்படி கூப்பிடலாமா? மாஸ்டரா? ஆமா நீங்க என் கூட அப்படியே கூட்டின்னு போறீங்களா? அப்போ உங்களுக்காக தான் நான் இதுக்கப்புறம் வேலை செய்யணும். சரிவா ரெண்டு பேரும் இந்த இடத்த விட்டு ஓடிடும். நான் உங்களுக்காக இந்த இடத்துல இருந்து சாக கூட ஆசைப்படுவேன். நீங்க என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்க மாஸ்டர். இவ ஸ்லேவ்ன்ற முறையில அப்படிதான் பேசிட்டு இருக்கா. இவளுடைய மைண்ட் அது மாத்தணும். ஆமா என்னில இருந்து நான் உன்னுடைய மாஸ்டர். வா போவோம். அதுக்கப்புறம் இந்த சர்ச் சார்பா நம்ம பல ஜெனரேஷனா டீமன்ஸ் எதிர்த்து போராடிட்டு இருக்கோம். அதுங்களுடைய இனத்தை மொத்தம் அழிக்கணும். நம்ம எல்லாத்துக்குமே தயாரா இருக்கணும். அதனால நம்ம சர்ச் சார்பா நிறைய விதமான விஷயங்களை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். புதிய ஹீரோஸை உருவாக்கிட்டு இருக்கோம். அதனால யாரும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்ல. கூடி சீக்கிரமே அந்த டீமன் எடுத்து நம்ம மொத்தம் அழிச்சிட்டு இந்த உலகத்துல நிம்மதியா வாழலாம். ஆனா ஆக மொத்தல இவனுக்கு என்னவோ காடுக்கு வேலை செய்யறன்ற பேர்ல டீமன் எடுத்து அழிக்கணும்னு பாக்குறானுங்க. ஆனா டீமன் லார்ட்ஸ் வந்து எந்த விதமான ஆக்ஷன் எடுத்து சண்டை போடுறதுக்கு இந்த இடத்துல ஆசைப்படல. முக்கியமா நம்ம ஹீரோயின் வேற ஸ்லேவா மாறிட்டா. அவளை பத்தியும் எந்த விதமான கவலையும் இல்லை இவங்களுக்கு. இந்த மாதிரி ஆனதுல எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் இவனுக்கு கவனே வைப்பானுங்களாம். ஆனா கடவுளுடைய சேவகரான். கடவுள்கிட்ட இருந்தே ஞானத்தை வாங்கணும்னு சொல்லிட்டு பேரை வச்சுட்டு இருந்தவனுங்க ஊதாரித்தனமா இந்த மாதிரி தான் பண்ணுவானுங்க. ஆக மொத்தத்துல இந்த சர்ச்ன்ற ஒரு விஷயம் இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான ஆட்கள் அதாவது பேக்ரவுண்ட்ல இருப்பாங்க. ஆனா பொது வெளியில மக்கள் கிட்ட
நல்லவர்களா காமிச்சிருப்பானுங்க. அதனால இந்த விஷயத்த மட்டும் மறந்துடாதீங்க. அப்புறம் இவங்க அந்த இடத்த விட்டு தப்பிச்சு வேற ஒரு இடத்துக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்க சமயத்துல இன்னமும் இந்த மாதிரியான ஆட்கள் அந்த இடத்துல இருக்கிறதுல அவங்க பார்த்து இவங்க எப்படியாச்சும் திரும்ப ஸ்லேவா மாத்திலாம் சொல்லிட்டு குடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. ஏன்டா இப்படி பண்றீங்க நீங்க? இவங்க கிட்ட பிரச்சனை வச்சுக்கினா கண்டிப்பா நம்மள இந்த இடத்துல பிடிச்சின்னு போயிடுவாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளூம் வந்து வா நம்ம இந்த இடத்த விட்டு ஓடிடுவோம்னு சொல்லிட்டு அப்புறமா தப்பிச்சு ஓடி வந்துருவாங்க. என்னாச்சு மாஸ்டர்? ஒண்ணு இல்ல, நம்ம ஒரு ஸ்லேவா இருக்கோம்ல, இந்த ஒரு விஷயத்தை பத்தி நம்ம இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும். முக்கியமா இது அழிச்சாகணும். அதுக்கப்புறம் தனியா வந்துட்டு அந்த ஸ்வாடை பத்தி அனலைஸ் பண்ணிட்டு இருக்கான். நான் எதிர்பார்த்தது உண்மைதான். இந்த ஒரு ஸ்வாட் தான் சோல் ஹீட்டர். பரவாயில்லையே, இதுல இருக்கிற ஸ்கில்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கு. அப்படியேங்கப்பா, முக்கியமா இது என்னுடைய எல்லா விதமான ஸ்டேட்டஸ்ல இருந்த லெவல்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணி விடுச்சு. என்சான் மட்டும் கூடவே வந்துடுச்சு. இப்ப கிட்டத்தட்ட நான் 900 லெவல் இருக்கேன். ஆனா இந்த ஒரு மெடல் பார்க்க வெயிட்டா இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் இது லைட் வெயிட்டா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ஸ்வாடால என்ன ஹீல் பண்ணவும் முடியுது. என்னதான் நடந்திருக்கும்? அப்ப எல்லாமே ரிவர்சல் தான் நினைக்கிறேன். உங்ககிட்ட ரிவர்சல் பவர் இருக்குல்ல? ஆமா, நீ சொல்றது உண்மைதான், ரிவர்ஸ் ஆயிட்டு இருக்கும். அப்பதான் உன்னொரு பக்கம் அவ ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறா. ஆமா உண்மைதானே, என்கிட்ட ரிவர்சல் பவர் இருக்கு. இவ சொல்லிதான் இப்ப எனக்கு ஞாபகம் இருக்கு. கண்டிப்பா இதுதான் அந்த ஸ்வாடை வந்து ரிவர்சல் பண்ணிருக்கணும். அப்போ நேச்சுரலா ஒருத்தருக்கு பாசிட்டிவ் பவர்ஸ் எல்லாமே நல்ல எஃபெக்ட்ஸ் கொடுத்தாலும் அது என்ன பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட்டா தான் வேலை செய்யும். அப்போ இந்த ரிவர்சல் மூலமா எனக்கு இப்போ நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் எல்லாமே எனக்கு அப்படியே பாசிட்டிவா மாறி ஹீல் பண்ணிடுதுன்னு நினைக்கிறேன். இது ஒரு நல்ல விஷயம். இந்த ஒரு ஸ்கில் இப்படியே யூஸ் ஆகணும். இந்த வெப்பன் கர்ஸ்டு வெப்பன், ஆனா எனக்கு இது பெரிய லெவல்ல உதவி பண்ணுது. என்ன மன்னிச்சிட, நான் உன்னை பத்தி மறந்துட்டேன். நீ சொன்னதுனாலதான் இவ்வளவு பெரிய விஷயம் எனக்கு தெரிஞ்சது. இதுக்கப்புறம் நான் பெரிய லெவல்ல சாதிக்க போறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நான் விடுதலை ஆயிட்டேன். என்கிட்ட இப்போ சக்தியும் இருக்கு, வெப்பனும் இருக்கு. கண்டிப்பா யூஸ் ஆக போறேன். ஆமா மாஸ்டர், என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க எப்பவுமே சிறப்பான ஆள் தான். எவ்வளவு உன்னை பார்க்க புகழ்ந்து சொல்றதுக்கு பதிலா அப்படியே நார்மலா சொல்றதுல இவ எதுக்கு இப்படியே வச்சிட்டு இருக்க மூஞ்சியா? சரிவா, இன்னும் போக வேண்டிய இடங்கள் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் மாஸ்டர்? கில்ட்டுக்கு தான். அப்புறம் இப்போ நம்ம ஹீரோ பார்ட்டியை காமிக்க அந்த இடத்துல பார்த்தா இந்த ஜியான் சொல்லக்கூடிய இந்த பயபல பார்த்தா என்ன மன்னிச்சிருங்கப்பா, ஃப்ளூம் வந்து ரொம்ப வீக்கா இருக்கலாம். நானே அவளுக்கு பல அட்வைஸ் கொடுத்தேன். பார்த்ததுக்கு சைரிலும் எனக்கு சப்போர்ட் பண்ணான். அதனால நான் வேற வழி இல்லாம அவகிட்ட ஒரே ஒரு ஐடியா தான் கொடுத்தேன். நீ இவ்வளவு வீக்கா இருக்கிறதுனால நீ ஒரு ஹீரோவை இந்த பார்ட்டியில தொடர வேண்டிய அவசியம் இல்லை. நீ வீட்டுல போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ, உன்னுடைய வேலைகளை பாருன்னு சொல்லிட்டேன். அவ தான் அதை முடிவு எடுத்து நம்ம பார்ட்டியை விட்டு அவளே விலக்கிட்டான். அதனால நம்ம இதுல வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நான் அவங்க எல்லாருக்கும் இப்ப கொடுத்துக்கிறேன். ஏன்னா இது ஒரு முக்கியமானதுல அப்படின்னு இப்ப எல்லாருக்குமே பார்த்தா கட்டு கதையா சொல்லி அவங்கள நம்ப வச்சிடறான். இவன் பண்ண ஒரு வேலை, இங்க சொல்றது என்னவோ வேற ஒரு கதை. பார்த்ததுக்கு இந்த சைரல்னு சொல்லக்கூடிய பொண்ணை வேற இவன் பிரெயின் வாஷ் பண்ணிருக்கான். இது எல்லாமே அவளுடைய நல்லதுக்காக, உன்னுடைய நல்லதுக்காக தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க நல்ல நண்பர்கள்னு எனக்கு தெரியும். அதனால தயவு செஞ்சு அவளுடைய நல்லதுக்காக இதை பண்ணு அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால அவன் பிரெயின் வாஷ் ஆயிட்டு அவளுமே இவளை நம்பிட்டு இருப்பான். ஆனா அவளுக்கு மனசுக்குள்ள உறுத்திட்டு இருக்கு, ஃபிலம் வந்து ரொம்ப நல்ல நண்பர் தான். அப்போ எப்படி அவளுக்கு பவரே இல்லாம ஹீரோ ஆக்கியிருப்பாங்க? பவர் இருந்திருக்கணுமே. நான் தான் ரொம்ப வருத்தப்படுறேன் இந்த இடத்துல அவ இல்லாதப்போ. அந்த நான் இன்னொரு பக்கம் பார்த்து இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் பர்ஃபெக்டா தான் போயிட்டு இருக்க பிளான் படி. இதுக்கப்புறம் இந்த குரூப் நான் சொல்றதை தான் கேட்கும். இங்க நான் தான், எனக்கு கீழே தான் எல்லாமே. இப்போ அப்புறம் இப்போ அந்த டிஸ்ட்ரிக்ட் காமிக்க இந்த இடத்துல 4 விதமா அதை பிரிச்சிருக்காங்க. சென்ட்ரல், ஈஸ்ட், வெஸ்ட் அண்ட் நார்த்னு. கேபிட்டல்ல எல்லா விதமான மைனர்ஸும் பிசினஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல ஷாப்ஸ் எல்லாமே சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருக்கும். ராயல் கேசலும் அண்ட் கிரேஸ்ட் கேத்ரிலும் நார்த் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கும். வெஸ்ட் டிஸ்ட்ரிக்ட்ல தான் ரொம்பவும் ஏழை மக்கள் எல்லாம் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஈஸ்ட் டிஸ்ட்ரிக்ட்ல ரொம்ப ரிச்சான பீப்பிள்ஸ் எல்லாம் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. கில்ட்டுக்கு அவங்க 2 பேரும் வந்துட்டு நான் ஒரு அட்வென்ச்சர் ஆகணும், எனக்கு ஒரு லைசன்ஸ் கொடுங்க மாதிரி கேட்க, இங்க பாருமா நீ ரொம்ப குட்டி போனா இருக்க, கண்டிப்பா இந்த வயசுல உன்னால அட்வென்ச்சர் ஆக முடியாது. அதே மாதிரி எந்த ஒரு அறிமுகமோ யாருடைய ரெக்கமெண்டேஷனும் இல்லாம இந்த மாதிரிலாம் உங்களை அட்வென்ச்சர் ஆக முடியாது. ஆனா என்னால ஃபைட் பண்ண முடியும், எனக்கு லைசன்ஸ் மட்டும் கொடுத்துருங்க, நான் கண்டிப்பா அண்ட் பண்ணி எதனா உங்களுக்கு எடுத்து வந்து கொடுக்குறேன். ஆனா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. இந்த ஒரு விஷயத்துல எல்லாமே மேல இருக்கிற நிறைய அட்வென்ச்சர்ஸ் பாக்குறானுங்க. ஒரு மூஞ்சாச்சு ஒழுங்கா இருக்க பாத்தீங்களா, எல்லாம் மொல்ல மாதிரி முடிச்சு வைக்க மாதிரி இல்ல. அவனுங்க எல்லாம் ஒரு பக்கம் கேவலமா பேசி சிரிச்சிட்டு இருக்கானுங்க நம்ம ஹீரோயினை பார்த்து. அந்த டைம் தான் ஒருத்தன் வருவான், டீன் நீங்களா அப்படின்னு சிரிச்சவனுங்க எல்லாருமே கம்மன் ஆயிடுவானுங்க. என்ன மன்னிச்சிருங்க, அவனுங்க அப்படிதான். எங்க பாருமா இந்த வயசுல ரொம்ப குட்டி போனா இருக்கு, பட் இருந்தாலும் அட்வென்ச்சர் பண்ணணும்னு ஒரு ஆசையோட இருக்கு. எனக்கு நல்லாவே புரியுது. நம்ம எல்லாருமே இடத்துல வரவேற்கலாம். ஆனா இந்த இடத்துல லைசன்ஸ் வாங்கி அட்வென்ச்சரா மாதிரி அட்வென்ச்சரிங் பண்றதுக்காக நீ போன இடத்துல இறந்து போயிட்டுனா அதுக்கு யார் பொறுப்பேத்துப்பா? அதனால நீ வருத்தப்படாத. இந்த இடத்துல எல்லாருக்குமே அட்வென்ச்சர் ஆகிற உரிமை இருக்கு, லைசன்ஸ் கொடுக்கலாம், நான் உனக்கு உதவி பண்ற மாதிரி அவன் சொல்லவும், அவ உன பக்கம் அந்த கில்ட் லைசன்ஸ் கொடுக்குற அந்த பொண்ணுமே இதை கேட்ட உடனே அவனுக்கு அடிப்படைஞ்சு நடக்கிறா. அடியங்கப்ப அவன் நல்ல பர்சனா இருக்கான். இந்த ஜாப் ரெக்வஸ்ட் எடுத்து பண்ணுன்ற மாதிரி அதுக்கப்புறம் அவன் எடுத்து கொடுக்கல, அது கொடுக்காதீங்கன்ற மாதிரி அந்த லைசன்ஸ் கொடுக்குற பொண்ணும் ஷாக்காவே. அது பார்த்தா எஃப்ராங்க் ஜாப், அவன் அதுக்கப்புறம் கொடுத்துருவான். இந்த ஜாப் முடிச்சிடுவாங்க லைசன்ஸ் கொடுக்குறவங்களுக்கு. நீங்க பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றிப்பா. என்ன பத்தி நான் அறிமுகத்தை கொடுத்துக்கிறேன். என் பேர் தான் டியான் பெனிஸ், நான் ஏரங்க் அட்வென்ச்சர். நல்லபடியா அட்வென்ச்சர் பண்ணிட்டு வாங்க. அவங்க அதுக்கப்புறம் அந்த மாச்சஸ் கொள்றதுக்காக கிளம்ப. இன்னொரு பக்கம் பார்த்தா டியான் வந்து எல்லாரையும் பார்க்கும்போது அவங்கள கேட்கறாங்க, எதுக்கு ஆபத்தான ஒரு ரெக்வஸ்ட் அந்த குட்டி பசங்க கிட்ட குத்தாமிச்சிங்க? ஜஸ்ட் ஒரு ஜாலியான விஷயமா தான். கண்டிப்பா அவங்க உயிரோட வருவான்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வரமாட்டாங்க. பெட்டு கட்டுவோமா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க அந்த இடத்துல குடிச்சு ஜாலியா இருக்காங்க. இவனுடைய பொழுதுபோக்கு என்னடா இந்த நாய்க்கு கில்ட்டுக்கு புதுசா வரவங்கள இப்படிதான் ஆபத்தான ரெக்வஸ்ட் காமிச்சு அவங்கள ஜாலியா கொலை வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. இதுதான் இவருக்கு என்டர்டைன்மெண்டா. இன்னொரு பக்கம் அவன் இந்த பொண்ணை பார்த்து சிரிக்க, அவ பார்த்தா இதெல்லாம் வெறும் அன்புக்காக மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கான். கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்குள்ள ஏதோ ஓடுதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஹீரோயின் பார்த்தா உன்னொரு பக்கம் நம்பிக்கையோட போயிட்டு இருக்கான். கண்டிப்பா அந்த மான்சரை நாங்க இன்னைக்கு கொல்லாம விட மாட்டோம். நான் அந்த ஹீரோன்ற டைட்டிலுக்கு ஏத்த ஆளுன்றதை நிரூபிக்கிறேன்.
இப்ப அட்வென்ச்சரிங் பண்றதுக்காக வந்து இடத்துல பார்த்தா ஆத்மகாரிய வருமா தன்னுடைய அந்த ஸ்லேவ்ன்ற அடையாளத்தை மறைக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா என்ன பண்ணாலும் அது அழிய மாட்டேங்குது. அப்ப அந்த நினைவுகள் எல்லாமே வந்துட்டு போகுது. அந்த நாய் எப்படி எல்லாம் இவ்வளவு வித்துட்டு போனா பத்ததுக்கு போறதுக்கு முன்னாடி எக்காரணம் கொண்டு இவ்வளவு நான் திரும்ப என்னுடைய இடத்துல பார்க்கவே கூடாது. நல்லா புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுது சார், நான் பாத்துக்கிறேன். இந்த ஒரு அடையாளம் கண்டிப்பா உன்னுடைய உடம்புல இருந்து மறையவே மறையாது. அதுக்கப்புறம் அவ சோர்ந்து போயிட்டு விட்டுட்டா. இது என்னடா வாழ்க்கையா, அவளை விட்டுறா. மாஸ்டர் நீங்க சொல்றது உண்மைதான். இது ஸ்பெஷலான ஒரு பெயிண்ட் பயன்படுத்தி தான் போட்டிருக்காங்க, அதனாலதான் அழியல. சரி ஒரு வாழ்ற வரைக்கும் எப்படி இருந்தாலும் இது மறைய போறது இல்லைன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. அப்புறம் பார்த்தா அந்த பொண்ணு நம்ம ஃப்ளூமை பார்த்து கேட்கறா, மாஸ்டர் நீங்க எதுக்காக என்ன காப்பாத்துனீங்கன்ற விஷயத்த நான் தெரிஞ்சுக்கலாமா? என்ன அப்படியே விட்டு வந்திருக்கலாம்ல. எனக்கு அந்த இடத்துல உன்னை ஆபத்துல தனியா விட்டு வரதுல மனசு கேட்கல, அதனாலதான் கூடிய கூட்டு வந்து. அது மட்டும் இல்லாம நான் தனியா இருப்பேன் இதுக்கப்புறம், எனக்கு பேச துணைக்கு ஆள் வேணாவா, அதுக்காகவா கூட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. என்ன தெரியல, உன்னை விட்டு வரதுக்கு மனசு கேட்காம தான் கூட்டு வந்துட்டேன். கண்டிப்பா நான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருப்பேனா கூட எனக்கு தெரியாது மாஸ்டர். வேணும்னா நீங்க ஒரு நல்ல கம்பெனில கூட என்ன ஸ்லேவா வித்துருங்க. எனக்கு பதில் வேற எதனா ஒரு நல்ல வேலை செய்யற பொண்ணா கூட சூஸ் பண்ணிக்கோங்க. ஆனா கண்டிப்பா நான் அப்படி பண்ண நான் சந்தோஷமா இருக்க மாட்டேன். ஏன் இப்படி சொல்றீங்க? ஏன்னா நானுமே ஒரு யூஸ்லெஸ் தான், என்னையுமே யாரும் மதிக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும் போது என் கூட பேசின உன்ன மாதிரின்னு ஒரு நல்ல ஆளை நான் விட்டு போகிறதுக்கு மனசு கேட்கல. அதே மாதிரி நீ என்ன விட்டு போயிட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்துல சந்தோஷமா இருக்க மாட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ நான் ஹாப்பியா இருக்கிறதுக்கான காரணமே நீ என் கூட இருக்க. இப்போ நம்ம ஃப்ரீ ஆயிட்டோம், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் லைஃப் புதுசா ஸ்டார்ட் ஆக போதா? கண்டிப்பா எல்லாமே சிறப்பா தான் போகும். நீங்க ரொம்ப நல்லவர் மாஸ்டர் அப்படி சொல்லி என்ன ஆஃப் பண்ணிடாத. நீயும் ரொம்ப நல்லவதான், ஆனா கொஞ்சம் ஸ்லேவ் மாதிரி நடந்துக்காம நீ சுதந்திரமா இப்ப இருக்குன்றத நினைச்சு நடந்துக்கும். இப்ப கில்டுல பார்த்தா அவனுக்கு பெட்டு கட்டி தானுங்கிற ரெண்டு தரப்பா. அந்த பொண்ணுங்க ரெக்வஸ்ட்டுக்கு போனவங்க கண்டிப்பா திரும்ப உயிரோட வர மாட்டாங்கன்னு. அதுல ரெண்டு குரூப்ல வந்து ஒரு குரூப் ஜெயிச்சிட்டாங்க. அப்புறம் அந்த டியான்னு சொல்லக்கூடியவன் அந்த இடத்துக்கு வந்த உடனே அவனுக்கு தனி வரவேற்பு தான். அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அவனுக்கு பயங்கரமான மரியாதை கொடுக்குறாங்க. ஏன்னா ஏறாங்க அட்வென்ச்சர்ல அந்த கோயிப்புல தான் ஆடுறாரு. அப்புறம் சில நடந்த விஷயங்களை பேசிட்டு இருக்கானுங்க. ஏ டியான், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சென்ட்ரல் ஏரியால ஒரு ஸ்லேவ் ட்ரேடரை வந்து கொன்னு இருக்காங்க. ஆமாப்பா, அந்த கொன்னது கூட யாருன்னு தெரியல. ஆனா அந்த இடத்துல அந்த ஸ்லேவ் ஜெயில் வந்து உடஞ்சு போயிருக்கான். பார்த்ததுக்கு அந்த ஸ்லேவ் ட்ரேடரையும் கொடூரமா கத்தியால கொலை பண்ணிருக்காங்க. இந்த நியூஸ் உனக்கு வரல? இன்னொரு விஷயம் தெரியுமா? இந்த சர்ச்சோடைய ஆட்கள் இருக்காங்கல்ல, நைட்ஸ், அவங்க எல்லாருமே விசாரணையை ரொம்ப தீவிரமா பண்ணிட்டு இருக்காங்க. யார் இதுல சம்மந்தப்பட்டிருப்பா தெரியலையே. சரி விடுங்க, யாரு பண்ணியிருந்தானே நமக்கு அதை பத்தி கவலை இல்லை. பட் இருந்தாலும் நமக்கு பின்னாடி அவங்க பிரச்சனையா வராம இருந்தா சந்தோஷம் தான். இந்த நாயை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பவரை பயன்படுத்தி தான் வந்து இந்த மாதிரியான கெட்ட விஷயங்களுக்காகவும் நிறைய விதமான பிசினஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெடியா இருக்காரு. அதுக்கு தான் கூட வந்து நிறைய ஆட்களை சேர்த்துட்டு இருக்காங்க, காசை கொடுத்து தப்பான வேலைகளை பார்த்து. நீங்க எல்லாரும் எனக்காக இதுக்கப்புறம் சரியா வேலை செஞ்சுக்கணும், உங்களுக்கான வசதிகளை நான் பண்ணித்தரேன். உடனடியா அந்த கொன்ன ஆட்கள் யாருன்றத விசாரணை பண்ணுங்க. அப்புறம் அந்த எஃப்ராங்க் ரெக்வஸ்ட் பாக்கிறதுக்காக வந்த இடம் பார்த்தா வித்தியாசமா இருக்கு. உண்மையிலே இந்த இடம் தானே தெரியலப்பா மாஸ்டர், அங்க பாருங்க. அப்புறம் அந்த இடத்துல பார்த்தா ஒரு செத்து போன நிலைமையில அட்வென்ச்சர் ஒருத்தருடைய பாடி இருக்கு. யாரோ ஒருத்தங்க கண்டிப்பா இந்த வேர் உல்ஃபால இந்த இடத்துல செத்து இருக்காங்க. கண்டிப்பா இந்த இடத்துக்கு வந்து அட்வென்ச்சரா தான் இருக்கணும். அது மாஸ்டர் இன்னும் சவுண்ட் வருது. அப்புறம் பார்த்தா மாஸ்டர் ஒன்று இருக்கும் பாருங்க, அது வேர் உல்ஸ் வேற லெவலா இருக்கும். அது இந்த அனிமல் இதுதான் சொல்லணும், எல்லாமே சூப்பரா இருக்கு. என்ன ஹீரோக்கு பதிலா ஹீரோயின், ஆனா கதை ரொம்ப நல்லா இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும். அப்புறம் நம்ம ஹீரோயின் பார்த்தா அது ஸ்கேன் பண்ணுவோம், அந்த மாஸ்டருடைய ஸ்கில் அண்ட் லெவலை பாக்குறான். என்னது எர்த்த பவர் வச்சுட்டு இருக்கு. அடக்கடவுளே, 512 லெவல், பரவாயில்ல, ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, பிரச்சனை இல்ல. மாஸ்டர் என்ன பண்ணீங்க? நான் ஒண்ணு இல்ல, அதோடைய ஸ்டேட்டஸ் என்னன்றது ஸ்கேன் பண்ணி பார்த்தேன். உங்களால இதெல்லாம் கூட பண்ண முடியுமா? ஆமாமா, எஸ்டர்டே என்னுடைய ஸ்வாட் கூட அப்படிதான் அனலைஸ் பண்ணி பார்த்தேன். அப்போ பிரச்சனை இல்லை தானே மாஸ்டர்? பிரச்சனை இல்லை, இப்போதைக்கு ஒரே ஒரு மாஸ்டர் தானே இந்த இடத்துல இருக்கு, இதை போட்டு தள்ளிட்டா போதும்ல. கண்டிப்பா இது டி ரேங்க் மாஸ்டரா தான் இருக்கணும். ஆனா ரெக்வஸ்ட் பார்த்தா F1 போட்டிருக்கேன். ஆனா மாஸ்டர் F ரேங்க் ரெக்வஸ்ட்ல எப்படி டி ரேங்க் மாஸ்டர் வரும்? இது எல்லாமே அந்த கில்டுடைய செட்டப் தான். நீ எதை பத்தியும் கவலைப்படாத, கண்டிப்பா நான் இது எல்லாத்தையுமே சமாளிச்சுக்கிறேன். ஏன்னா இப்போ எனக்கு பவர் இருக்கு. என்னுடைய ஸ்டேட்டஸ் லெவல் மொத்தமா 995. இப்போ நான் ஒரு சி ரேங்க் அட்வென்ச்சர் லெவலுக்கு பவர்ஃபுல்லான ஆளைப்போம். அது மட்டும் இல்லாம எனக்குள்ள இருக்கிற அந்த கர்ஸ்ட் பவர்ஸ் எல்லாமே எனக்கு அடிப்பட்டாலும் ஹீல் பண்ணிடும். அந்த டைம் அவளும் மாஸ்டர் இங்க பாருங்க. அப்புறம் பார்த்து ஏகப்பட்ட டி ரேங்க் மாஸ்டர் அந்த வந்துருச்சு வேற உல்ஸ். அதை பார்த்த உடனே அவ ஆடி போயிடுவா, என்னது இத்தனை இருக்கானு. அந்த டைம் இவ ஹீரோ பார்ட்டில இருந்தப்போ ஒரே ஒரு நல்ல நண்பனா நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருப்பான். நீ முறையா ஒரு மான்ஸ்டரை நீ களத்துல பாக்குறீன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, அதை அப்சர்வ் பண்ணு. இன்னும் எக்கச்சக்கமான மான்சஸ் வருதான்னு பாரு. இல்ல ஒன்னத்துக்கும் மேற்பட்ட மான்சஸ் அந்த இடத்துல வருதுன்னா அதை அடிக்கிறதுக்கான பிளான் நீ தான் போடணும் அந்த இடத்துல. அப்படிங்கப்பா ஆடியோ இதுதான் சொல்லியிருந்தான் அப்போ அப்படின்னு யோசிக்கும் போது திடீர்னு அந்த இடத்துக்கு இன்னொரு வேர் உல்ஃபும் திடீர்னு வரும். அந்த வேர் உல்ஃபை பார்த்து எல்லாமே திரும்பி பாக்குதுங்க. ஆனா அது மட்டும் பார்த்தா டிஃப்ரெண்டா இருக்கு. அது பார்த்தா வந்த உடனே அந்த இடத்துல இருக்கிற எல்லா விதமான மான்சரையும் பிடிச்சி தனக்குள்ள அப்சர்வ் பண்ணிக்குது. என்ன இது, ஏதோ போர்ட்டல் மாதிரி கிரியேட் பண்ணி தனக்குள்ள இழுத்துக்குது. ஏதோ ஒரு கண்டிப்பா ட்விஸ்ட் இருக்கு. அந்த மான்சர் அப்புறம் பார்த்தா இன்னும் எவ்வளவு ஆயிட்டு பெருசாயிடுது. என்ன இளவுது என்கிட்ட கேட்காத. அந்த மான்சர் பார்த்தா தனக்குள்ள இழுத்த அந்த இன்னொரு மான்சருடைய தலையை பிச்சி போடுது. இதனால இன்னும் பெருசா மாதிரி இருந்தது. இப்ப அவ திரும்பி ஸ்கேன் பண்ணி பாக்குறதுல அது பார்த்தா இப்போ லெவல் 1800 ஆயிடுச்சு. அதோடைய பேர் பார்த்தா சிமேரா புரோட்டோடைப்பா. இரு லெவலே அவ்வளவு இருந்துச்சு, என்னால சமாளிக்க முடியாது. இதை பார்த்த உடனே மத்த மான்சர்ஸ் எல்லாமே பயந்து ஓடிடுதுங்க. அப்புறம் இவ திரும்பி பாக்குற சமயத்துல பார்த்தா அது சென்ஸ் பண்ணி இவங்களை பாத்துருச்சு. உடனே அவங்க தப்பிக்கிறதுல அதை அடிச்ச இடம் பார்த்தா திடீர்னு திரும்பி ரொட்டேட் ஆகிற அந்த ஒரு போர்ட்டல் மாதிரியான விஷயம் அந்த இடத்துல கிரியேட் ஆகுது. என்னது திரும்பி அதே போர்ட்டலா? கண்டிப்பா இது மோசம் தான். அதுக்கப்புறம் அந்த தப்பிச்சு வந்து கிட்ட வந்து ஸ்வாட வச்சு அட்டாக் பண்ண பாருங்க, மிஸ் பண்ணிடுவான். ஏய் மில்க் கிட்ட இந்த இடத்துக்கு வராத, தூரமா போயிடு, நான் இதை சமாளிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அவன் அந்த இடத்த விட்டு போயிடுவான். கண்டிப்பா நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன் வருவேன், இதை நானே சமாளிக்கணும். அது
அதுக்கப்புறம் மத்த திரும்பி அந்த ரொட்டேஷன் போர்ட்டல் அது கிரியேட் பண்றதுல கண்டிப்பா இது எர்த் மேஜிக் கிடையாது. இவ அட்டாக் பண்றதுக்கும் அந்த மான்ஸ்டர்ஸ் இன்னொரு பக்கம் பதில் தாக்குதலா பார்த்தா அதெல்லாம் ஈஸியா தடுத்து விட்டுது. அது ஈஸியாவே ப்ரெடிக்ட் பண்ணுது, எல்லாத்தையும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான அட்டாக் உடம்புல கொடுக்குறான். அவ கொடுத்த அடியில பார்த்தா உடம்பு பாதியா வெட்டி ஆயிடுச்சு. இருந்தாலும் பார்த்தா இவ ஜம்ப் பண்றதுல அது அந்த உடம்பையும் வச்சு திரும்பி அட்டாக் பண்ண பாருங்க. என்ன இது, என்ன ஸ்லாஷ் பண்ணாலும் இது அடியல. அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய அட்டாக் இவ உடம்புல பண்ணதுல அது பட்ட இடம் பார்த்து திரும்பி அந்த போர்ட்டல் இவளுடைய கையில உருவாக்கி அப்படியே அந்த இடம் கட்ட ஆரம்பிக்குது. இதுல இருந்து தெரியுது எந்த அளவுக்கு இது ஆகுதுன்னா அந்த அளவுக்கு அந்த இடம் பாதிப்படையுதுன்னு. உடனே பார்த்தா தன்னுடைய கையை வெட்டிக்கினே ஒரு இடமா போய் ஒளிஞ்சுப்பான். என்ன விட கிட்டத்தட்ட நிறைய மடங்கு ஸ்ட்ரென்த்தா இருக்கு. நல்ல வழியே தான் கிட்ட இருக்கிற ஹீலிங் பவரை பயன்படுத்தி கையை ரெக்கவர் பண்ணிட்டா ஃபுல்லாவே. பரவாயில்லையே, ரீஜென்ரேட் ஆயிடுச்சு. அப்போனா நான் சாக மாட்டேன், ரீஜென்ரேட் பண்ணியாச்சு, எப்படியாச்சும் இதை சாகுற வரைக்கும் விட மாட்டேன். இந்த இடத்துல உண்மையிலே மான்ஸ்டர் யாரு, நானும் அதுவா. அதுக்கப்புறம் கோபத்துல அதுவும் அட்டாக் பண்ண வரும்போது டக்குனு ஜம்ப் பண்ணி ஒரே போடுதான் 2 துண்டா வெட்டிடும். அவ்வளவுதான், கதை முடிஞ்சது. அட கடவுளே, நான் ஒரு விஷயத்த மறந்துட்டேன். அந்த வேர்வல்ஸோடைய ஃபேங்க் எல்லாமே நான் கலெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அது அருவருப்பா போயிட்டு அவளும் பார்த்தா அந்த தலையை தூக்கும் போது திடீர்னு பார்த்தா திரும்பி அது உயிரோட மேல வர ஆரம்பிக்கும். இதுக்கு வாய்ப்பெல்லாம் யோசிச்சிருக்கும் போது பார்த்தா கையில வச்சிட்டு இருக்கிற அந்த ஒரு மான்சூருமே பார்த்தா இவ கையை பூச்சி கடிக்கிறது. அது கடிச்ச இடமும் பார்த்தா திரும்பியும் கை வந்து துண்டாக ஆரம்பிக்க வேற வழி இல்லாம நான் உயிரோட இருக்கணும், இதை பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு தன்னுடைய ஸ்வாட் எடுத்து அப்படியே கையை அழுத்துப்பான். அதெல்லாமே பார்க்க பயங்கரமா இருக்கும். ஆனா நல்ல வழியா அவருடைய ரீஜென்ரேட் பவர் வந்து ரொம்ப உதவியா இருக்கிறதுல கை திரும்ப ஹீல் ஆயிடும். என்ன நீ ரொம்ப வெறுப்பேத்திட்ட, கண்டிப்பா உன் கதையை நான் முடிக்க போறேன். நான் இங்க இதை பார்த்து பயந்து ஓடிட்டேன்னா கண்டிப்பா இதோடைய நிலைமை இப்படியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா பின்னாடி என்ன தேடி இல்லாம என்னுடைய இடத்துல இருக்க நிறைய மக்களையும் கொண்டுடும். இது வேற வழியில நான் பலசாலி ஆகணும்னா கண்டிப்பா இதை நான் கொண்டாகணும். நான் சாக கூடாது. எனக்காக மில்கிட் வெயிட் பண்ணிக்கிறான். நான் இறந்துட்டேன்னா கண்டிப்பா அவளை திரும்பியும் ஸ்லேவா மாத்தி கொடுமை பண்ணுவாங்க. அதனால விட மாட்டேன். அப்ப அவளுடைய மிகப்பெரிய ஆதரவால அவளுக்கு மனசு இப்போ ரொம்ப தைரியமாயிடுது. அப்புறம் அவன் டக்குன்னு போயிட்டு அட்டாக் பண்ணும்போது அதை திரும்ப சோட பிடிச்சிட்டு அவ டெக்னிக்கலா இப்போ சோட மறைய வச்சு ஸ்டோரேஜ் உள்ள வச்சு திரும்பி வெளியே எடுத்து சரியான சமயத்துல எடுக்கிறான். பிரிட்ஜ்ல இருந்து கீழே தள்ளி விட்டா கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு முதல்ல அதை தள்ளி விட்டுருவான். அதுக்கப்புறம் கீழே போன உடனே அதோடைய காலை வெட்டி விட அது வீக்கா வர சமயத்தில் திரும்பி சோல் தனக்குள்ள வர வச்சு அதோட மேல வந்து கத்துக்கிட்டு சாவு செத்து தொலை, நான் சாக விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு போட்டு தள்ளிடுவா பெரிய அட்டாக் பண்ணி. எனக்கு இதை பார்க்கும் போது லைட்டா சோழல் அவளுடைய சாயெல்லாம் வந்த மாதிரி தான் தெரிஞ்சது. அவ கத்துறது, அந்த மான்சர் இவளை கொடூரமா அட்டாக் பண்றது எல்லாமே. இன்னொரு பக்கம் நம்ம மில்கிட்டு பார்த்தா காட்டுக்குள்ள தனியா இருக்கும் போது அவளுக்கு இவளுடைய மாஸ்டரை பத்தி விஷயங்களை யோசிச்சு பார்க்கறான். இவங்க எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க, இவங்கள மாதிரி நல்லவங்க கூட நம்ம இருக்கிறதுனால நல்லதுதான். ஆனால் நம்ம இவங்களுக்கு ஒரு சர்வெண்டா இருக்கிறதுனால நமக்கு பழைய வாழ்க்கை மாதிரி இது மாறிடுமோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிக்கிறான். பார்த்த பழைய நினைவுகள்ல இவளுக்கு மாஸ்டரா இருந்தவங்க எல்லாருமே இவ்வளவு ஒரு ஸ்லேவன் சொல்லிட்டு அடிமையா ரொம்ப சீப்பா கேவலமா நடத்திருக்காங்க. அவங்க எல்லாருமே சீப்பான ஆளுங்கிறது அவங்களுக்கு தெரியல. அதெல்லாமே யோசிச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். மாஸ்டர் கண்டிப்பா என்ன சந்தோஷமா வச்சுப்பான்னு சொல்லியிருக்காங்க, அவங்க இன்னும் வரலையே அப்படின்னு யோசிக்க அப்படியே விடிஞ்சிருது. அப்ப கரெக்டா பின்னாடி வருவா பாருங்க. இவங்களுக்கு ஒரு நம்பிக்கையே வந்துடும். நான் திரும்ப வந்துட்டேன், வாங்க மாஸ்டர், நீங்க ப்ராமிஸ் பண்ண மாதிரி வந்துட்டீங்க, நல்லா தானே இருக்கீங்க, நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. மாஸ்டர் எல்லா மாஸ்டரையும் போட்டு தள்ளிட்டீங்களா? எல்லாத்தையும் போட்டு தள்ள, எல்லாமே கரெக்டா தான் இருந்துச்சு. முக்கியமா நம்ம வர வழியில ஒரு அட்வென்ச்சர் பார்த்தோம்ல, அவர்கிட்ட இருந்த அந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நல்ல கண்டிஷன்ல தான் இருந்ததுனால நான் அதை பயன்படுத்தலான்னு இருக்கேன். அதனால அவர்கிட்ட இருந்து நான் அதை எடுத்துக்கிறேன். மாஸ்டர் நீங்க இதை பத்தி ஒரு விஷயத்த சொன்னீங்களே, அது உண்மையிலே பண்ணுவீங்களா? என்ன சொன்னேன், என்ன நீங்க சந்தோஷமா வச்சுப்பேன்னு சொன்னீங்களே உங்க கூடிய. ஆமா, அப்படின்னா நான் இதுக்கப்புறம் ஸ்லேவா இருக்க முடியாதா? அப்ப நீங்க உண்மையிலே என்ன சேல் பண்ண மாட்டீங்களா? நான் தான் உன்னை சேல் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேனே. நீ ஆல்ரெடி என்ன ஒரு மாஸ்டரை ஏத்துட்டு இருக்கிறதுனால நீ என்னுடைய சர்வெண்ட், அவ்வளவுதான். நான் இதுக்கப்புறம் உன்னை சந்தோஷமா கூடிய பாத்துப்பேன். இங்க ஒரு நிமிஷம் இதை பாருங்க மாஸ்டர், இப்பவும் சொல்லுங்க, கண்டிப்பா நீங்க என்ன பாத்துப்பீங்களான்னு. அப்புறம் அவளுடைய முகத்துல பார்த்தா அவ்வளவு பெரிய தழும்பு இருக்கு. இதை பார்த்த உடனே ஃப்ளோமுக்கு வந்து எதுவுமே புரியல, எப்படி இதாச்சு, அவளை கூட வச்சுக்கலாமா, என்ன பண்றதுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. என்னுடைய முகத்தை எரிச்சாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த மாஸ்டர்ஸ், ஏய் பரவாயில்ல, அது என்னது, எதனா நோயா, என்ன தொடாதீங்க, இது கண்டிப்பா உங்களுக்கும் பரவிடும் அப்படிலாம் கிடையாது. இது ப்ரீவியஸ் மாஸ்டரால ஏற்படுத்தப்பட்டது. அவங்க தான் சொன்னாங்க, நான் அவங்கள தொட்டா இந்த ஒரு நோய் எங்களுக்கும் பரவிடுமா? அது எல்லாமே பொய், இது உன்னுடைய முகத்துல ஏற்பட்ட தீக்காயம் மட்டும்தான் அப்படின்னு அவன் தொட விடாம பண்ணிட்டு இருக்குதுல ஒரு இடத்துல அவளே கடுப்பாயிட்டு கம்முன்னு சொல்லிட்டு உடனே பார்த்தா அவ சொல்றதையும் மாரி ஹக் பண்ணிடுவான். அப்பதான் அவளுக்கு ரிலாக்சேஷனே வரும். அப்படியேங்கப்பா இவங்க என்ன ஏத்துக்கிறாங்க, இதுல இருந்து தெரியுது. எங்க பாரு, இதுக்கு முன்னாடி இருந்த மாஸ்டர்ஸ் எப்படி உன்னை வச்சுட்டு இருந்தாங்க, எப்படி பார்த்தாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் உன்னை முழுமையா ஏத்துக்கினேன். நான் உன்னை பாசமா இதுக்கப்புறம் பார்த்துப்பேன். ஒரு ஹாப்பியான லைஃப் எல்லாம் இதுக்கப்புறம் உருவாக்குவோம், ரொம்ப சந்தோஷமா வாழ்வோம். ஆனா அது எப்படி பண்றதுன்னு எனக்கு தெரியாது. ஃபீல் பண்ணதை நம்ம 2 பேரும் சேர்ந்து அதை கத்துப்போம். அப்புறம் அவங்க சோகத்துல அந்த இடத்துல ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் பார்த்தா இவனுங்களை காமிக்க இதுல பார்த்தா இந்த ஆர்ச்சரா இருக்கிற இந்த பச்சை தலையை வந்து சாப்பாடு ரெடி பண்ணி அதை ஜியான் கிட்ட கொடுக்க அவன் பார்த்தா இது கேவலமா இருக்குன்னு தூக்கி விசிறடிக்க, டேய் இதை செஞ்சு கொடுக்குறதே உனக்கு பெரிய விஷயம். இதுக்கு முன்னாடி வந்து ஃப்ளோ இருந்தா இந்த வேலையை அவசரப்பா பண்ணான். அவ இப்போ இல்ல, அதனால இப்போ நான் தான் சமைக்கிற நிலைமை வந்ததுனால நான் பண்ணி கொடுக்குறேன். நல்லா நீ சொல்லக்கூடாது, இருக்கிறது தான் சாப்பிடணும். அடைச்ச அது கேவலமான ஒருத்தி. இந்த இடத்துல இருந்து போனதுல ஒரே லாஸ் தான்ப்பா, சாப்பாடு நல்லா இல்லையா. இருந்தாலும் அவன் போனதுல எனக்கு பிரச்சனை இல்லை. அந்த இடத்துல இருக்க எல்லாருமே வந்து ஃப்ளோமை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அது நம்ம ஹீரோயின் பத்தி தான். ஹீரோயின் ஒன்றும் ரொம்ப மோசமானவ, அதே மாதிரி வீக்கானவ, இந்த மாதிரி எல்லாம் சொன்னாலும் அவ இந்த பார்ட்டிக்குன்னு நிறைய விதமான விஷயங்களை உதவி பண்ணிருக்கான். அவ பண்ண உதவிகளை கூட யாராலையும் பெருசா பண்ண முடியல. அவங்க அவளை ரொம்ப மிஸ் பண்றாங்க. ஏன்னா அவ தான் அந்த ஹெல்ப் எல்லாமே பண்றதுனால அவர் ரீப்ளேஸ் பண்ற லெவலுக்கு யாராலையும் அந்த இடத்துல பண்ண முடியல. இதை கேட்ட உடனே அவன் கடுப்பாயிடுவான். பிளாம்ன்றீங்க, அவ இருந்தா என்ன, இல்லைன்னா எனக்கு எதுக்கு அவளை போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணிட்டீங்க, அவ இல்லாதது நல்லதுதான். அவன் இந்த இடத்த விட்டு போயிட்டான். இவங்க எல்லாருக்கும் இவன் உன்னோட பக்கம் இந்த அளவுக்கு வெறியா இருக்கிறது பார்த்துட்டு அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. அவங்களுக்குமே கொஞ்சம் இவன் மேல வெறுப்பா தான் இருக்கு.
இவன் கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிறானு. அப்புறம் பார்த்து ரெக்வஸ்ட் முடிச்ச கையோட அந்த ஆதாரத்துக்காக அதோடைய ஃபேங்கெல்லாம் எடுத்து வந்து கில்ட்டில் ஒப்படைக்கிற அந்த பொண்ணு பார்த்துட்டு ஷாக் ஆயிடுவா. என்னது இது எல்லாமே உண்மையா? அந்த பொண்ணுங்கெல்லாம் போய் சொல்ல போறாங்கன்ற மாதிரி இன்னொரு பக்கம் இவனுங்கெல்லாம் திமுறா பேச அந்த டைம் பார்த்து நம்ம ஃபிளாம் வந்து தட்டி விட்டுருவான். தேவையில்லாம எந்த ஒரு வார்த்தையும் விட்டுறாத, அப்புறமா பேசுறதுக்கு வாய் இருக்காது. எபிக் லெவல் வெப்பன் எப்படி உங்ககிட்ட? நான் ஒன்னும் போய் சொல்ல, உண்மையிலேயே நான் வேட்டையாடி தான் வரேன். அப்புறம் அவ உண்மையிலேயே அட்வென்ச்சரிங் பண்ணிட்டு வந்திருக்கா, ரெக்வஸ்ட்டை கம்ப்ளீட் பண்றான்றதுக்காக அவளுக்காக காசையும் இன்னொரு பக்கம் லைசன்ஸையும் கொடுத்துறாங்க. போயிட்டு வரேன் லைசன்ஸ் கொடுத்தது. அவனுக்கு கிளம்பின பிறகு இந்த டியான் பார்த்தா இன்னொரு பக்கம் கடுப்பா வரான், எப்படி இவங்கெல்லாம் உயிரோட வரணும்னு. அப்புறம் ஒரு சுவையான ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த இருக்கிற சாப்பாடு எல்லாமே அவளுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. ஆனா இது ரொம்ப சூப்பரா இருக்கு, பரவாயில்லமா, எவ்வளவு வேணுமோ கேளு, நான் கண்டிப்பா பண்ணி கொடுக்குறேன். ஓகே ஓகே, நீங்க பண்ற உதவிக்கு ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாம எங்களுக்கு மாத்த துணி கூட கொடுத்துருக்கீங்களா, அதெல்லாம் ரொம்ப சேர்த்து தேங்க்ஸே சொல்லிக்கிறேன். பரவாயில்லமா, நீங்க இந்த இதுல எங்களுக்கு நிறைய விஷயத்த பண்ணதுல ரொம்ப தேங்க்ஸ். நான் உங்களை என் வாழ்நாளில் மறக்கவே மாட்டேன். ஏன் இப்படி சொல்றீங்க? ஏன்னா என் கடைக்கு வந்துட்டு இது வரைக்கும் ரொம்பவும் நன்றி சொன்னது யாருமே கிடையாது, நீங்க தான் அதை சொல்லியிருக்கீங்க. நான் கூட தான் உங்களை மாதிரி என்ன நல்லவங்க நான் இப்பதான் நான் பார்த்துருக்கேன், அது ரொம்ப நாள் கழிச்சு. உங்களால நான் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லிட்டு அவ ஹாப்பி ஆயிட்டு கண்கலங்கிறான். மாஸ்டர் ஏன் அழுவுறீங்க? ஒண்ணு இல்லை மெலிக்கிட்டேன், நாளைக்கு நம்ம ஷாப்பிங் பண்ணுவோம், உனக்காக நல்ல துணிகளை வாங்குவோம். ஆனா எனக்கு வேணாம், நான் ஒரு ஸ்லேவ் தானே. டேய், நீ மாஸ்டர்னு கூப்பிடுற, எனக்கு மட்டும் துணி என்ன பார்த்தாது, உன்ன மாதிரியான ஸ்லேவுக்கும் அது இருக்கணும். நான் மெலிக்கிட்டேன், தேவையில்லாமலாம் பேசிட்டு இருக்காது. நாளைக்கு உனக்கு துணி வாங்குறோம்னா ஓகே மாஸ்டர். அப்புறம் வந்து நம்ம ஃப்ளூம் வந்து ஹண்ட் பண்ண அந்த இடத்துல ஒரே ஒரு தலை மட்டும் தனியார் கொள்ள அந்த மாஸ்டர் வருது. அது பார்த்தா இன்னும் உயிரோட தான் இருக்கு. அந்த டைம் அதுக்குள்ள இருந்து ஒரு வாய்ஸ் வருது, கண்டிப்பா ஃப்ளூம் நீ என்ன திரும்பவும் சந்திக்க போற. இப்ப அவங்களுக்கு தேவையான எல்லா விதமான பொருட்களையும் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல முக்கால்வாசியானது பார்த்தா நம்ம மில்கிட்டுக்காக தான் நம்ம ஃப்ளூமும் வாங்கியிருக்கான். எல்லா விதமான கடைக்கு போயிட்டு வந்துட்டு அவ இறுதியில கேட்கற விஷயம் என்னடா, மாஸ்டர் எதுக்கு தேவையில்லாம நான் ஒரு சர்வெண்டா இருக்கிறதுனால எனக்கு போயிட்டு இதெல்லாம் செலவு பண்ணிருக்கீங்க. டேய் கம்முனரு, நீ ஒண்ணு என்னுடைய சர்வெண்ட்லாம் கிடையாது, நீ என்னுடைய உயிர் நண்பன். உன்ன மாதிரியான ஒரு நல்ல பர்சனுக்காக இதெல்லாம் கொடுக்கறதுல தப்பே இல்லை. ஏன்னா இதுக்கப்புறம் நம்மளுடைய புதிய லைஃப் ஸ்டார்ட் ஆகுறதுனால இதெல்லாம் நமக்கு தேவையான அத்தியாவசியமான விஷயங்கள். இன்னும் வாங்க வேண்டியது நிறைய இருக்குன்ற மாதிரி அதுக்கப்புறம் கடைக்கு போயிட்டு இன்னும் தேவையான விஷயங்களை வாங்குறா. என்னமோ அவன் திரும்பி அதே கேள்வி கேட்கிறான், இதெல்லாம் கூட நீங்க எனக்காகவும் உங்களுக்காகவும் சேர்த்து தான் வாங்குறீங்களா? ஆமா, என்ன மன்னிச்சிடுங்க, எனக்காக இவ்வளவு காசு செலவு பண்றீங்க. ஒரு இடத்துல நம்ம ஃபிலிம் கடுப்பாயிட்டு, தயவு செஞ்சு இன்னொரு முறை இந்த மாதிரிலாம் பேசாத, அப்புறமா நான் கடுப்பாயிட்டு உங்ககிட்ட பேசவே மாட்டேன். நம்ம ரெண்டு பேரும் இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை புதுசா ஸ்டார்ட் பண்ணணும் தானே, இதெல்லாமே வாங்கிட்டு தேவையான அளவுக்கு ஹாப்பியா இருக்கும். நீ தானே அன்னைக்கு கேட்டேன் என்ன ஹாப்பியா வச்சுப்பீங்களான்னு, அதுக்கோசம் தான் இதெல்லாமே வாங்கிட்டு இருக்கேன். ஆனா நீ என்னடானா தேவையில்லாத அதே கேள்வியே கேட்டுட்டு இருக்க. அந்த ஒரு வார்த்தைகளை திரும்ப இந்த இடத்துல பயன்படுத்தாது, அவ்வளவுதான் சொல்லுவோம் உனக்கு. அதனால கவலைப்படுறதை பத்தி ஃபர்ஸ்ட் நிறுத்து அப்படின்னு உன பக்கம் பேசிட்டே இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா ஒரு சொட்ட தலையன், ஏய் முட்டாள் ஸ்லேவ்ஸ், ஓரமா தள்ளி நிக்க தெரியாதா, வழியில இருக்குதுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அதை பெருசா கண்டுக்கல. ஆனாலும் பார்த்தா அதுக்கப்புறம் அவன் கொஞ்ச தூரத்துல அந்த சொட்ட தலையன் போகும்போது நம்ம கில்ட்டுல அட்வென்ச்சர்ஸா ரெண்டு பேரும் இருப்பானுங்களே, அவனுக்கு ரெண்டு பேரும் பார்த்தா அந்த இடத்துல ஏதோ ஒரு ஆளுடைய பர்ஸ் திடீர்னு ஓடி போறானுங்க திருட்டாட்டம். இவனுங்களை அங்க பாத்துருக்குமே, கில்ட்டுல இருக்கிற குரூப் தானே இவனுங்க, டியானுடைய குரூப்பை சேர்ந்தவங்கப்பா. அந்த டைம் அந்த பேக்கை தொலைச்ச வரும், யாராச்சும் அவனை பிடிங்க, அவங்க திருடிட்டு போறாங்க என்னுடைய பேக்ன்ற மாதிரி கத்திட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே நம்ம ஃபுல்லும் தன்னுடைய கவசங்களை போட்டுக்கிட்டு அவங்கள பிடிக்கிறதுக்காக போறான். மில்கேட் நீ இங்கே நான் போயிட்டு வரேன். அவனை பக்கம் வெறித்தனமா அந்த இடத்துல அவங்களை ஃபாலோ பண்ணி போறா பிடிக்கிறதுக்காக. அவனுங்களும் விட்டு கொடுக்காம போறானுங்க. ஒரு இடத்துல அவ தடுத்து நிறுத்திடுவா, ஏய் இவ அந்த ஸ்லேவ் பொண்ணு தானே. உடனே பார்த்தா ரெண்டு பேரும் பிரிஞ்சு போக எவனை ஃபாலோ பண்றதுனே அவளுக்கு புரியல. அந்த டைம்ல பார்த்தா இன்னொரு பொண்ணு அந்த வந்துட்டு, நான் உங்களுக்கு உதவி பண்றேன், இவனை பாத்துக்கிறேன், நீங்க அவனை ஃபாலோ பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் அவ சொன்னது போல அவளை ஃபாலோ பண்ணி போக இவன் உன்னோட பக்கம் பேக் எடுத்துன்னு போகும்போது டக்குன்னு வந்துட்டு குறுகால நிற்கும் போது இவன் கடுப்படி தன்னுடைய ஃபயர் பவரை பயன்படுத்தி இவளை அட்டாக் பண்ணுவான். ஆனா அந்த அட்டாக்கை தடுத்துட்டு இவனை பிடிச்சிருவா. இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த சைடு தப்பிச்சு போன அவனையும் அந்த பொண்ணு வந்து பிடிச்சுன்னு வந்துட்டான். நீ கவலைப்படாத, அவனை பிடிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பார்த்த ஃபர்ஸ்ட் செகண்ட்லயே வந்து இவளையும் நம்ம ஃப்ரெண்ட் ஆக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஃபிலிமுக்கு தோணிடுச்சு. இவ சர்ச்சை சேர்ந்தவளா, பார்க்க நன்னு மாதிரி இருக்கா. பேர் வந்து சாரா ஆன்விலியனா. அப்படியேங்கப்பா லெவல் என்ன இவ்வளவு இருக்கு, 1000க்கு மேலே இருக்கு லெவல் இவ்வளவு. அதுக்கப்புறம் அந்த பர்ஸோடைய ஓனர் வந்து அவருடைய கார்டை கொடுக்குறாரு. என்னது லெச்சித் மேக்கச்சியா? ஆமா, நீங்க எனக்கு பெரிய உதவியை பண்ணிருக்கீங்க. இல்ல இந்த மாதிரியான கெட்டவங்களை பிடிக்கிறது தான் எங்களுடைய வேலையை. அது மட்டும் இல்லாம நான் சென்ட்ரல் சர்ச்சில் ஒரு நன்னா இருக்கிறேன்னா அதனால இது என்னுடைய வேலையில ஒண்ணுதான். என் பேரு சாரா ஆன்விலியன். நீங்க? நான் வந்து ஃப்ளூம் வெஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் அட்வென்ச்சர். இவ மில்கிட் என்னுடைய சர்வெண்ட். ஒரு நிமிஷம் இருங்க, ஃப்ளூம் நான் சொன்னீங்க இந்த பேரை நான் இங்கேயே கேட்டிருக்கேங்க. நானும் அதே தான் சொல்லிட்டு அந்த சாராவும் கேட்க, இல்ல நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. சரி ஓகே, நீங்க இப்ப ரெண்டு பேரும் பண்ண உதவிக்காக நான் திரும்ப எதனா பதிலுக்கு பண்ணணும். பரவாயில்ல எங்களுக்கு எது வேணாம். ஆனா இவனுங்களை பிடிச்சிட்டோம். கில்ட்டில இவனுங்களும் அட்வென்ச்சரா இருக்கானுங்க. ஆனா எதுக்கு இந்த மாதிரியான தப்பான வேலைகளை பாக்குறானுங்க எனக்கு புரியல. இவனுங்களை பிடிச்சு கொடுக்கணும்பா. அட கடவுளே, அட்வென்ச்சர்ஸை பிடிச்சிட்டுனா அடடா இவனுங்களுக்கு நான் கொண்டுடலையே, இவனுங்க மயக்கமா தானே இருக்கானுங்க. ஏன்னா என்னுடைய குருவா இருக்கிற அந்த நன்னு வந்து என்ன போட்டு அடிப்பாங்க. சாரா நீ ரொம்ப அப்பாவியான பொண்ணா இருக்க, இவங்க எல்லாம் ரொம்ப கெட்டவங்க தான், அதனால இப்படியே போட்ட பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுல தப்பு இல்ல. சரி ஓகே. அப்புறம் நான் போயிட்டு இந்த இடத்துடைய போலீஸை கூட்டின்னு வரேன் இவங்களை பிடிச்சி கொடுக்கறதுக்கு. ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கால. அப்புறம் ஃப்ளூம் நீங்க ஒரு அட்வென்ச்சர் தானே சொன்னீங்க, நீங்க தப்பா நினைச்சுக்கலாம். நான் ஒரு விஷயத்த கேட்கலாமா? நீங்க எனக்காக ஒரு ஜாப் ரெக்வெஸ்ட் முடிச்சு கொடுக்கணும். ஆனா நான் எஃப்ரங்குங்க. கண்டிப்பா எஃப்ரங்கா இருக்கிற நீங்க எந்த அளவுக்கு பெரிய பெரிய வேலையெல்லாம் பாத்துருக்க மாட்டீங்க. இவங்களை ஈஸியா பிடிச்சு கொடுத்துட்டீங்களே, கண்டிப்பா உங்களுக்கு அதுக்கான திறமை இருக்கும். அந்த ரீசனுக்காக தான் நான் உங்ககிட்ட கேட்கறேன். இவர் டைரக்டா கில்ட்டில் போயிட்டு கேட்காம நம்ம கிட்ட வந்து கேட்கறாருன்னா கண்டிப்பா இது முக்கியமான விஷயம் போல. ப்ளீஸ் எனக்காக பண்ணுங்களேன். இவர் பார்க்கவும் எந்த மாதிரியான கெட்டவனாவும் தெரியல. சரி ஓகே, அது என்ன
என்னன்னா என்னுடைய ஒய்ஃப் வந்து ஒரு நோயால பாதிப்படைஞ்சிருக்காங்க. அதாவது அந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நோய்ன்ற ஒரு விஷயம் ஒருத்தங்களை வந்துருச்சுன்னா உடம்பு சரியில்லாத அந்த ஒரு நிலைமையில ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சர்ச்சில் இருக்கிற ஒரு பிரீஸ்ட் தான் வந்து தங்களுடைய ஹீலிங்ன்ற அந்த ஒரு பவர்ஸ் மூலியமா நிறைய போஷன்ஸ் அண்ட் மேஜிக்ஸை பயன்படுத்தி அவங்கள நோயை குணப்படுத்துவாங்க. பெரும்பாலானவங்களுக்கு அந்த நோய் குணமாயிடும். ஆனா நோய் குணமானவங்களை அவங்க சலிச்சு போய் அப்படியே விட்டுருவாங்க. எங்களை மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் எங்களால குணப்படுத்த முடியாது, ஆனா கடவுளால கூட இவங்களை குணப்படுத்த முடியாம போயிடுச்சு, அதனால இதுக்கப்புறம் எங்களால எதுவும் பண்ண முடியாதுன்னு கை விட்டுருவாங்க. அப்படியாப்பட்ட விடுற நிலைமையில வந்து இவங்க நோயாளியை எப்படியாச்சும் குணமாக்கணுன்றதுக்காக இன்னொரு வழியை கையாளுறது மட்டும்தான் இந்த மெடிசன்ஸை போயிட்டு கேதர் பண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்குறது. ஆனா இதுல இருக்கிற சிக்கலே இந்த இடத்துல இருக்கிற சர்ச் வந்து அந்த மெடிசன்ஸ் எல்லாமே பேன் பண்ணிடுச்சு. ஏன்னா அதுக்கான ஃபார்முலா எல்லாமே அவங்க மட்டும்தான் வச்சுட்டு இருக்கணும்னு வச்சுட்டு இருக்காங்க. அவங்கள தவிர வேற யாரும் அதை பயன்படுத்தக்கூடாதான், எடுக்கவும் கூடாதான். இங்க பாருங்க, சர்ச்சில் இருக்கவங்களால கூட குணப்படுத்த முடியாத நிலைமையில இருந்தப்போ எனக்கு ஒரு ஐடியா வந்தது. மெடிசன்ஸ் ஹெர்ப்ஸ்னால கண்டிப்பா குணப்படுத்த முடியும். எனக்கு ப்ளூ கலர்ல இருக்கிற ஒரு பூ வேணும். அது பேர் வந்து கிலாஹரி ஃபிளவர். அந்த ஒரு ஃபிளவரை நீங்க எனக்காக கொண்டு வந்தீங்கன்னா மட்டும் போதும், கண்டிப்பா என்னுடைய ஒய்ஃபை குணப்படுத்த முடியும். ஆனா இது ஏன் நீங்க இப்படி வந்து என்கிட்ட கேட்டுருக்கீங்க? ஏன்னா இது வெளியே சொன்னா பெரிய குற்றம்ன்ற பேர்ல எங்களை எதுவும் பண்ண முடியாம விட்டுருவாங்க. இதனால என்னுடைய ஒய்ஃப் வந்து உடம்பு சரியில்லாம செத்து போயிடுவாங்க. அதனாலதான் நான் விருப்பப்படல. அதனாலதான் உங்களுக்கு சீக்கிரட்டாவும் இது சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு இந்த ரெக்வஸ்ட் ரொம்ப டேஞ்சர்னு தெரியும். ஆனா என் ஒய்ஃபை காப்பாற்ற எனக்கு வேற வழி தெரியல. என்ன மன்னிச்சிருங்க. நீங்க மனசு வச்சா என்னுடைய ஒய்ஃபுக்கு மெடிசனால அவ குணமாயிடுவா. அப்புறம் அவ யோசிக்கிறா, கண்டிப்பா இந்த ரெக்வஸ்ட் எடுத்துக்கலாமா? சரி, நான் எடுத்துக்கிறேன். அப்படியா, ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பா நான் பெரிய லெவலுக்கு இது பதில் எழுதி எதனா பண்ணுவேன், கவலையப்படாதீங்க அப்படின்னு அவன் கையை பிடிச்சி அழுதுன்னு சொல்றான். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துக்கு காட்ஸ் 2 பேரும் வந்து சாரா கூட்டின்னு வந்துட்டான். அவனுக்கு 2 பேரும் அந்த வந்த உடனே, ஓ இந்த கம்முனாடி பசங்களா, இவனுங்களுக்கு இதே வேலை தான், எப்ப பார்த்தாலும் திரும்பியும் மாட்டிக்கிறாங்களே இப்போ அப்படின்னு அந்த காட்ஸ் உன பக்கம் அவனை பிடிச்சின்னு கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்றானுங்க. அப்ப அந்த காட்ஸ் பார்த்த ஒரு பக்கம் நம்ம சாரா கிட்ட பார்த்த உடனே நல்லா பேசி பழகுறானுங்க. ஏ சாரா, இங்க என்ன பண்ற, எப்படி இருக்கா? அப்புறம் பார்த்ததான் தெரியுது இவங்க எல்லாருமே சர்ச்சை சேர்ந்தவங்க, சர்ச் நைட்ஸ் இவங்க. அதனால இவங்களை ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் நல்லாவே தெரியுதுனால ரொம்ப ஜாலியா ஃப்ரெண்ட்ஸா பழகி இருக்காங்க. அந்த நைட்ஸ் அதுக்கப்புறம் அவனுங்களை கூட்டின்னு போன பிறகு நம்ம சாரா பார்த்தா, ஒரு நிமிஷம் இருங்க மிஸ்டர், எனக்கு தெரியாம இவளுக்கிட்ட என்ன சீக்கிரட்டான ரெக்வஸ்ட் எல்லாம் கொடுத்துருக்கீங்க, என்ன சொல்லுங்க, நானும் அதை கணக்கச்சிதமா பண்ணிடுறேன். அப்புறம் என்ன ரெக்வஸ்ட்ன்றது சொல்றதுல அவளும், ஓ இதுதான் விஷயமா, இது சர்ச்சில் நிறைய இருக்குமே, ஆனா என்ன மன்னிச்சிருங்க, சர்ச்சில் இருந்து நான் எதையும் எடுத்துன்னு வர முடியாது, அதனால நீங்க வருத்தப்படாதீங்க. நான் கண்டிப்பா வந்து நம்மளுடைய ஃபிலிம் கூட போயிட்டு அது எந்தத்துல இருக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அதை நான் சர்ச்சுக்காக நான் எடுத்துன்னு வருவேன், எப்பவுமே நான் தான் போயிட்டு சப்ளை பண்ணுவேன். கண்டிப்பா நானும் அவ்வளவு சேர்ந்து போயிட்டு அதை எடுத்துன்னு வரேன் உங்களுக்காக. ஏய், நீங்க சர்ச்சில் ஒரு ஆளா இந்த மாதிரியான ஒரு வேலை பாக்குறீங்கன்னா கண்டிப்பா யாருக்குன்னா தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை ஆயிடாது. பிரச்சனையாவும் தான், பட் இருந்தாலும் வந்து என்னுடைய மரியா சிஸ்டர் வந்து எனக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஒரு பிரச்சனைன்னு எந்த மக்கள் வந்தாலும் அவங்க எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் எந்த நிலைமையில இருந்தாலும் அவங்களுக்கு கண்டிப்பா உதவி பண்றது நம்மளுடைய கடமைன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் ஒரு அட்வென்ச்சருடைய சிறப்பான விஷயம். அதனாலதான் நான் இப்படி இருக்கேன். முக்கியமா இந்த ஒரு விஷயத்தை யாருக்கிட்டே சொல்லிடாதீங்க தயவு செஞ்சு, இது நமக்குள்ளே இருக்கட்டும், இது சீக்கிரட்டா. அப்புறம் பார்த்தா நம்ம ஃப்ளோமா யோசிக்கிறா, ஓ மரியாவா, இதுக்கு முன்னாடி ஹீரோ பார்ட்டில என் கூட இருந்தவ தான், இவ பெரிய உதவி பண்றான்ற பேர்ல அதுக்கப்புறம் அவங்களும் ஒத்துக்க. இன்னொரு பக்கம் நம்ம கில்டுல பார்த்தா டியன் கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றானுங்க. அதாவது இவங்க குரூப் சேர்ந்து 2 நாய்களும் வந்து திருட்டு கம்னாடிங்க மாட்டிக்கிச்சிங்களே, அந்த ஒரு விஷயத்த தான். இதுக்கெல்லாம் காரணம் இந்த இடத்துல நீ கொடுத்த ஒரு ரெக்வஸ்ட் இருந்துச்சுல, அதுல அந்த 2 பொடுசுங்க ஸ்லேவ்ஸ் தான், அந்த 2 பொண்ணுங்க தான் இந்த வேலையை பார்த்துருக்காங்க. ஓ அவளுக்கு இந்த விஷயத்தையும் நம்ம கூட கண்டிப்பா பிரச்சனை பண்றாளுங்களா? அப்ப நான் இதுக்கு முன்னாடி அந்த ட்ரேடிங் பண்ண ஸ்லேவ் ஓனரையும் இவங்க தான் கொண்டு இருக்கணும், இவங்களை விடக்கூடாது. அதனால டோல்போ அண்ட் பெட்லே அவ கதையை முடிங்கடா போயிட்டு அப்படின்னு அவனுக்கு உத்தரவு கொடுக்குறானுங்க. அப்புறமா நம்ம ஃப்ளூம் தன்னுடைய தங்கி இருக்கிற இடத்துக்கு வர அந்த இடத்துல இருக்கிற செஃப் கிட்ட இன்னைக்கான சாப்பாடு எனக்கு வேணாங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுறான். அவருமே ஏன் இந்த மாதிரி இந்த பொண்ணு பண்றாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அவ இன்னொரு பக்கம் பாத்டப்ல குளிக்கும் போது யோசிச்சுட்டு இருக்கான், மரியா அவ எப்படியாப்பட்ட ஆளுன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் பார்த்தா அந்த ஹீரோ பார்ட்டில அடிப்பட்டவங்க எல்லாருக்குமே வந்து அந்த சிஸ்டர் மரியா வந்து ஹீல் பண்ணிட்டு இருக்கா. அவளுடைய வேலை எல்லாருக்கும் ஹீல் பண்றது தான் அந்த ஒரு கடமையை அவ சிறப்பா பண்றான். அந்த ஒரு சமயத்துல நம்ம ஃப்ளூமுக்கும் அடிபட்டுருக்குது. அவளுக்கும் ஹீல் பண்ண வரும்போது இந்த ஜியான் நாய் பார்த்தா டக்குன்னு குறுக்கால வந்துட்டு, ஏய் எதுக்காக ஒரு குப்பைக்கெல்லாம் போயிட்டு நீ ஹீல் பண்ணிட்டு இருக்க, அவ ரொம்ப வேஸ்ட் ஆனவ தான், அவளுக்கு நீ உதவி பண்றதே வேஸ்ட் தான், அதனால உன்னுடைய பவர்ல யூஸ்ஃபுல்லா இருக்கணும், நீ தேவையில்லாம இப்பயே வீண் அடிக்காத, அவளுக்கெல்லாம் ஹீல் பண்ணாதான் சொல்லிடுவான். அவன் சொன்னான்றதுக்காக இவளும் என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். அப்புறம் நம்ம மில்கிட் வந்து அவ தூங்கிட்டு இருக்கும் போது, என்ன மாஸ்டர் எதுக்காக நீங்க சரியா சாப்பிடாம வந்துட்டீங்க? அது ஒண்ணு இல்ல, மனசுக்குள்ள ஒரு விஷயம் உறுத்திட்டே இருந்துச்சு. என்னது? இன்னைக்கு சாரா சொன்னல அவளுடைய சிஸ்டர் அந்த மரியான்றவங்க, அந்த பர்சன் பத்தி தான். அந்த மரியான்ற பர்சன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? ஆமா, இதுக்கு முன்னாடி நான் ஹீரோ பார்ட்டில இருந்தப்போ அவங்க எங்க கூட இருந்திருக்காங்க. அந்த இடத்துல இன்னும் எனக்கு நல்லா தெரிஞ்ச என்டர்னா அண்ட் காடியோ இவங்க எல்லாருமே என்கிட்ட நல்லா தான் பழகுவாங்க, ஒருத்தனை தவிர. அப்ப இந்த நைட் மாதிரி இருந்த அட்வென்ச்சர் வந்து நம்ம ஃப்ளூமுக்கு நிறைய அட்வைஸ் கொடுத்து அவளை நல்லா தீர்த்திருப்பான். ட்ரைனிங் கொடுத்து என்னென்ன பண்ணணும், எப்படி அட்டாக் பண்ணணும், எப்படி டிஃபென்ஸ் பண்ணணும், ஸ்வாட் எல்லாம் எப்படி ஆங்கிள் பிடிச்சா சரியா அடி விழும், எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துருப்பான். அப்புறம் இந்த மேஜிக் யூஸரா இருக்கிற இந்த பொண்ணு வந்து நிறைய விதமான விஷயங்களையும் அவ மேஜிக் சார்ந்து சொல்லி கொடுத்துருப்பான். அதெல்லாமே எப்படி வேலை செய்யணும் இவளுமே இவகிட்ட வந்து நல்லா தான் பழகிருக்கான். கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு வந்து உன் முகத்துல இருக்கிற அந்த ஒரு தழும்பு போக்க வைக்கிறதுக்காக என்டனாவால கண்டிப்பா முடியும். ஏன்னா அவளுக்கு நிறைய விஷயம் இதுல கை தேர்ந்தவன். ஆனா மாஸ்டர் இது வந்து பெரிய விஷயம் இல்ல, எதுவும் முக்கியமானதெல்லாம் கிடையாது, அதனால இதை பத்தி கவலைப்படாதீங்க. அப்படிலாம் கிடையாது, எல்லாத்தையும் மாத்தணும், அப்போதான் லைஃப் நல்லா இருக்கும். அப்புறமா லம்ப ஆளுங்களை காமிக்க இந்த ஹீரோ பார்ட்டில பார்த்தா
இருக்கிறவங்க எல்லாருமே இப்ப டீமன்ஸ் எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க. அதுவும் கூட போற சண்டையில பார்த்தா இவங்க ஹை லெவலான ஸ்பெல்ஸ் எல்லாம் பயன்படுத்தி அட்டாக் பண்ணதுல அதெல்லாம் பார்த்தா ஒருத்தன் அசால்ட்டா தடுத்துட்டு இருக்கான். உங்களை மாதிரியான ஆட்கள் நாங்க சும்மா விட மாட்டோம், சீப்பான ஹியூமன்ஸ். அவன் சோல் பிளேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பவரை பயன்படுத்தி அதெல்லாம் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். ஜியான் ஒன்னொரு பக்கம் ஜைரில் உன்னுடைய பவரை பயன்படுத்தி அவ டக்குன்னு பார்த்து எதுவுமே பயன்படுத்தாம அப்படியே சோர்ந்து போயிட்டு மன வளர்ச்சியில இருப்பான். இந்த பைத்தியக்காரிக்கு என்னாச்சுன்னு தெரியல, எவ்வளவு வெளியே தத்தணுமா, என்னாச்சு உனக்கு ஃப்ளூம் மாதிரி நீ யூஸ்லெஸ்ஸா வெளியே போறியா, போக கூடாதுன்னு நினைச்சுனா இந்த இடத்துல இருக்கணும்னு நினைச்சுனா எதிர்த்து சண்டை போட சொல்றத செய். இதெல்லாம் கேட்டு கடுப்புல அவ்வளவு பயன்படுத்தலாம் போகும்போது அந்த டீமனும் பார்த்தா என்னடா வெட்டி கதை பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு டைம் இல்லடா, சீக்கிரம் இதை முடிக்கணும்டா, எவ்வளவு தெரிந்த எங்களை மாதிரி டீமன் சீஃப் கிட்ட வந்து சண்டை போடுங்க, சும்மா விட மாட்டேன்ற மாதிரி அவன் கத்திட்டு இருக்க சமயத்துல பார்த்தா இன்னொரு லேடி டீமனும் டக்குன்னு வந்து ஒது கொடுக்கும். டேய் முட்டாள், எதுக்கு தேவையில்லாம இந்த மாதிரி பேட்டில் ஃபீல்ட்ல பேசிட்டு இருக்க அவங்க கிட்ட, ஹியூமன்ஸ் கிட்ட இப்படி நடந்து கூட சொல்லிருக்கோம்ல. ஏய் நீகாஸ், எதுக்கு இப்படி ஆச்சா, மறந்துட்டியா டீமன் லார்டு கொடுத்த ஆர்டர் எல்லாத்தையுமே எனக்கு ஞாபகம் இருக்கு, எந்த ஒரு ஹியூமனையும் கொல்ல கூடாது சொல்லிருக்காரு. சாரி ஹீரோஸ், எங்களை மன்னிச்சிருங்க, உங்களுடைய அமைதியை நாங்க நிலக்குலைய வச்சுட்டோம்னு நினைக்கிறேன். அடுத்த மட்டும் பெட்டரா ரெடி ஆயிட்டு வாங்க, அடுத்த முறை ஜாலியா விளையாடலாம் ரெண்டு பேருமா. என்னடா அதுக்குள்ளே முடிஞ்சு நீ இவனு கிளம்புறானுங்க, அப்போ வரானுங்க இப்போ போறானுங்க, சண்டை மாதிரியே போலியே. இன்னொரு பக்கம் பார்த்தா ஜியான் வந்து நம்ம எண்டனாவை போட்டு கத்திட்டு இருக்கான். ஏன்டி உன்னுடைய வாட்டர் பவர் என்னடி வேலை செய்யுது, என்னடி ஆச்சு உனக்கும், ஃப்ளூம் மாதிரி யூஸ்லெஸ்ஸா போறிய நீ கூட. ஏய் இது ஒன்னடி என்னுடைய தப்பு இல்ல, நீ சரியா அதை பயன்படுத்தல, இவனு ஒன்னொரு பக்கம் தடுத்து நிறுத்துறாங்க அமைதியாரன்ற மாதிரி சொல்லவும் அந்த சிஸ்டர் மரியா பார்த்தா கடுப்பா வராங்க. ஏக்கா இருந்த கொண்டு என்னால டீமன்ஸ் மட்டும் மன்னிக்கவே முடியாது. அப்புறமா பார்த்தா அந்த இருந்து கிளம்பி கேரேஜ்ல இவங்க எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. போற வேலையே நம்ம மில்கெட் செஞ்ச எல்லா விதமான ஸ்நாக்ஸையும் பார்த்து திருப்தியா சாப்பிட்டுட்டு போயிட்டு இருக்கும் போது கூட பார்த்தா அந்த செஃப்பையும் கூட்டு வந்திருக்காங்க. அந்த செஃப்புக்கு தெரிஞ்ச இடத்துல வந்து ஒரு சின்ன பிளேஸ் இருக்கு. அந்த பிளேஸுக்குள்ளதான் இவங்க தேடி வந்து அந்த ரெக்வஸ்டுக்கான பூவும் இருக்கும். அந்த தெரிஞ்ச பிளேஸ்ல தங்கிட்டு அப்படியே வந்து இவங்க அந்த அர்ப்ஸ் எல்லாமே எடுக்கிறதுக்காக தான் போயிட்டு இருக்காங்க. போற வேலையை பார்த்தா சேரா வந்து மரியாதை பத்தின நிறைய விஷயங்களை சொல்லி போயிட்டு இருக்கா ஃப்ளூம் கிட்ட. அவங்க எவ்வளவு நல்லவங்க தெரியுமா, அவங்கள மாதிரி நான் ஒரு பர்சன் இது வரைக்கும் என்னோட வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்லை. அவங்க தான் என்னுடைய ஃபேமிலி எல்லாமே. ஏன்னா அவங்க என்ன நல்லாவே வளர்த்தாங்க, நிறைய விஷயத்த சொல்லி கொடுத்தாங்க. ஆனா அவங்களுக்கு பிடிக்காத விஷயம் என்னடான்னா இந்த டீமன்ஸ் மட்டும் தான். ஏன் டீமன்ஸ் பிடிக்காததுக்கான காரணம் அவங்களுடைய ஃபேமிலிலையும் நிறைய பேருக்கான இழப்புலையும் டீமன்ஸ் தான் பின்னாடி நிறைய காரணமா இருக்கிறதுனால அதனாலேயே அவங்க டீமன்ஸை வெறுக்கிறாங்க அடியோட. டீமன்ஸை சுத்தமா அவங்களுக்கு பிடிக்காது, எல்லாத்தையும் அழிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு இருக்காங்க. அவளுடைய முதுகு பின்னாடியும் பார்த்தா இவ்வளவு மாதிரியே ஒரு சிம்பிள் இருக்கும், அந்த ஸ்லேவுக்கான சிம்பிள் மாதிரியே. அவங்களுக்கு எப்படி டீமன்ஸ் பிடிக்காதோ அதே மாதிரி தான் எனக்கும் டீமன்ஸை சுத்தமா பிடிக்காது. அதுங்கெல்லாம் ரொம்ப மோசமானதுங்க. கண்டிப்பா நம்ம போற இடத்துல அதுங்க வரக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். அப்புறமா பார்த்தா வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டாங்க. அந்த இடம் பார்க்க சூப்பரா இருக்கு. அந்த இடத்துல இவங்களுக்கு செப்பரேட்டா பெட் எல்லாம் கொடுத்து வச்சிருக்கேன். அந்த பெட்ல போது ஜாலியா விளையாடுதுங்க. நம்ம மெல்கிட் தான் போவோம், புதுசா இருக்கு இது எல்லாமே. அதனால அவ தெரியாதனால இப்படி பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு அதெல்லாமே புதுசா இருக்கிறதுல நம்ம ஃப்ளூமு கேட்பா, என்னப்பா உனக்கு பிடிச்சிருக்க மெல்கிட் எல்லாமே. ஆமா இப்பதான் எல்லாத்தையுமே புதுசா கத்துக்கிறேன், ஆனாலும் இது எப்படின்றது எனக்கு சொல்ல தெரியல. அப்புறமா நைட் டைம்ல பார்த்தா இவனுங்க அந்த இருக்கிற இடத்துக்கு வந்துட்டானுங்க. அப்புறம் விடியற் காலையே இவங்க கிளம்பி அந்த வில்லேஜ்ல இருந்து பக்கத்துல இருக்கிற மவுண்டனை நோக்கி போறாங்க. அந்த இடத்துல ஒரு குகைக்குள்ள வந்து அந்த பூக்கள் எல்லாமே இருக்கு. மெல்கிட் அதே இடத்துல விட்டுட்டு அவங்க இந்த இடத்துல இருந்து கிளம்ப இன்னொரு பக்கம் அந்த செஃபோடைய ஃபேமிலியை சேர்ந்தவங்க அந்த இடத்துல இருக்கிறதுல அவங்க இன்னொரு பக்கம் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. அந்த பூ எடுக்க போன அந்த இடத்துல வந்து இவங்க கொஞ்சம் உஷாரா போயிட்டு வரணும். ஏன்னா அந்த இடத்துல தான் ஒரு மோசமான பீஸ்ட் இருந்துச்சு. அந்த ஒரு பீஸ்ட்னால பெரிய பிரச்சனை தான் வரும். பத்தத்துக்கு நிறைய மாத்திரம் இருக்குதுங்க அந்த இடத்துல. அதனால அதெல்லாம் சமாளிக்க முடியாது. இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இருந்து போன நிறைய அட்வென்ச்சர்ஸ் வந்து போனவங்க தான் திரும்ப ஒருத்தர் கூட வரவே இல்லை. அதனால கண்டிப்பா அது ஆபத்து தான். இவங்க போயிட்டு உஷாரா வரணும். அதுக்கப்புறம் அவங்க கிளம்பி போகிற போதே பார்த்தா அந்த கேவுக்கு முன்னாடி அந்த மான்ஸ்டர் இருக்கு. அது ஒரு ஆர்க் மான்ஸ்டர். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இதை போட்டு தள்ளினா தான் கண்டிப்பா இதை அடிக்க முடியும் அப்படின்னு ரெண்டு பேரும் சேர்ந்து அதை போட்டு தள்ளிடும். அதுக்கப்புறம் குகைக்குள்ள போறாங்க. குகைக்குள்ள போக போக ஒரு இடத்துல பெரிய ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஸ்பேஸுக்கு நடுவுல பார்த்தா பூக்கள்லாம் நிறைஞ்சிருக்கிற மேடு மாதிரியான இடம் இருக்கும். அந்த இடத்துல தான் இவங்க தேடி வந்த பூ இருக்கும். அந்த இடத்துல அதுக்கப்புறம் அந்த பூ அவங்க தேடிட்டு இருக்கும் போது ஃப்ளோமோ, ஏன்பா அந்த பூ பேரு தெரியுது, அது எப்படி இருக்கும்னு சொல்லவே இல்லையா, அதை சொன்னா நான் தேடுவேன்ல, ப்ளூ கலர்ல இருக்கும் பாருப்பா பெருசா, ப்ளூ கலர் தானே புரிஞ்சுன்னு சொல்லவும் திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல ஏதோ ஒரு வெடி விபத்து மாதிரி நடக்குது. என்னடான்னு பார்க்கவும் இவங்க வந்த வழி க்ளோஸ் ஆயிட்டு இருக்கும். பார்த்தா அந்த ரெண்டு நாய்ங்க தான் வந்து டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போற மாதிரி பாறைகளை போட்டு அடைச்சு விட்டு போயிடுவானுங்க. இவனுங்க அந்த டியானோடைய குரூப்பை சேர்ந்தவனாச்சு. இவனுக்கு என்னப்பா இங்க வந்திருக்கானுங்க, ஒரு வேலை ரிவெஞ்சுக்காகவா? இதனாலதான்ப்பா இவனுங்களை வெறுக்கிற மாவன, டேய் கிட்ட வாங்கடா, உங்களை எல்லாம் போட்டு எலும்பு வச்சு சூப்பு குடிச்சிடறேன். கண்டிப்பா நான் ஊருக்கு வந்து உங்க எல்லாரும் காலி பண்ண மாட்டேன்டா, டென்ஷன் ஏத்துறீங்களா? முதல்ல இந்த இடத்த விட்டு வெளியே போறதுக்கான வழியை தேடி வைக்கணும்ப்பா, அதுக்கப்புறம் இந்த பூவெல்லாம் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு அவங்க ரெண்டு பேருமா பேசிட்டு இருக்க சமயத்துல பார்த்தா அந்த ஒரு மான்ஸ்டர் கிராஸ் பண்ணி போகும்போது இவங்க பார்த்துட்டு அதிர்ச்சி அவங்க பாருங்க. அந்த மான்ஸ்டருடைய மூஞ்சில பார்த்தா ஸ்பைரல் வடிவில் ஒரு வார்டெக்ஸ் இருக்கு. அந்த வார்டெக்ஸ்னா இதுக்கு முன்னாடி அவன் அந்த வேர்வொல்ஃப் கூட சண்டை போடும்போது அதே மாதிரியான போர்ட்டல் பவர் தான். இது ரொம்ப மோசமானது. இதுல மட்டும் மாட்டிக்கினா கண்டிப்பா நம்மள சதைச்சிரும் மொத்தமா. இன்னொரு பக்கம் அது அந்த இடத்துல கிராஸ் பண்ணி போகும். என்ன இலவுது அப்படின்ற மாதிரி அவ ஒரு பக்கம் கேட்கற சாராகும். லம்பால இன்னொரு பக்கம் பார்த்து ஸ்கேன் பண்ணி பாக்குறா. அது பார்த்தா எல்லா விதமான ஸ்கில்ஸுமே வித்தியாசமா காமிக்குது. அது மட்டும் இல்லாம எரராவும் காமிக்குது. ஏன் அதெல்லாம் பேரு அப்படி வித்தியாசமா இருக்கு, சரியா கூட காமிக்க மாட்டேங்குது, வித்தியாசமா இருக்கு, அது எனக்கு தெரியல. இவங்க பதட்டமாயிட்டு இருக்க சமயத்துல பார்த்தா இன்னும் பெரிய கிளியை ஏற்படுத்துது. அது பார்த்தா டக்குன்னு இவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு வந்து அட்டாக் பண்ண சமயத்துல பார்த்தா அது அந்த போர்ட்டல் கிரியேட் பண்றதுல நம்ம ஃப்ளோமோடைய கால் வந்து அவ்வளவுதான் மாட்டிக்கும். கால் கட்டான உடனே பார்த்தா இவனை பக்கம் பாத்துருவா நம்ம சார் ஆகும். உங்களுக்கு ரத்தம் போது நான் உன ஹீல் பண்ணுமா, இல்ல வேணா நானே பாத்துக்கிறேன்ற மாதிரி டக்குன்னு ரீஜெனரேட் பண்ணுவான். இந்த பவரை பார்த்து அவளே ஷாக் ஆயிடுவான். இந்த இடத்த விட்டு ஒண்ணு வாங்க போயிடலாம், இல்ல என்னை விட்டு போயிடு நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி அவனை பக்கம் ஃப்ளோமா சொல்ல. ஆனா அவளுக்கு விட்டு போறது மனசு இல்லாம
ஒரு அடியா தூக்கின்னு ஓடுறாவ. அது திரும்பி அட்டாக் பண்ணதுல திரும்பி ஜம்ப் பண்ணி அந்த விட்டு போயிடுவான். ஒரு வழியா பார்த்தா காலை ஹீல் பண்ணிட்டா. இந்த முறை நான் ஓடிய வர, நீ கவலைப்படாத, வா 2 பேருமா சேர்ந்து அதை போட்டு தள்ளுவோம். நல்லா புரிஞ்சு சொல்லிட்டு 2 பேருமா ட்ரை பண்ண. ஆனா ஒண்ணுமே வேலை செய்யாது. அது மேல எதுவுமே வேலை செய்யலவா ஓடுவோம். அதுக்கப்புறம் 2 பேருமா அந்த இடத்துல இருக்கிற சின்ன இன்னொரு குகைக்குள்ள ஓட அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்களுக்கு முன்னாடி பார்த்தா பெரிய பாலம் இருக்கு. அதுக்கிட்ட இருந்து தப்பிக்க நமக்கு வேற வழி இல்ல, குதிச்சு தாக்கணும். குதிச்சிருவா. ஆனா யோசிக்கிறது டைம் இல்ல, வா குதி போன்ற மாதிரி சொல்ல அவங்க அட்டாக் பண்ண அடுத்த செகண்டே கீழே குதிச்சிரு. இப்ப அவங்க வீழ்ந்த இடத்துல இருந்து ஒரே ஒரு நெருப்பு குச்சியோடைய உதவி மூலியமா முன்னோக்கி போறாங்க. அங்க உள்ளுக்குள்ள போய் பார்த்ததும் தெரியுது அந்த இடம் இன்னமும் பெருசா போகுது. வாப்பா என்னமோ இருக்கீங்க. அப்புறம் படி மாதிரி இருக்கிற வழியில வந்து அவங்க போயிட்டு இருக்க. என்ன இது இவ்வளவு கருப்பா இருக்கு, இந்த இடத்துல ஒரே ஒரு வெளிச்சம் கூட இல்லையப்பா, ஆனா இடம் பார்க்க யாரோ வந்துட்டு போற மாதிரி தான் இருக்கு. அப்புறம் அவங்க போகும்போதே பார்த்தா அந்த சாரன்ற அந்த பொண்ணு வந்து சீலிங்க பாக்குறான். சீலிங்ல இவங்க அட்டாக் பண்ண வந்த அந்த ஒரு மான்சருடைய முகத்துல இருந்த அதே மாதிரியான ஸ்பைரல் வடிவம், அந்த சர்க்கிள் மாதிரியான விஷயம் அப்படி இருக்கு. நம்ம ஃப்ளோ முன்னொரு பக்கம் வழியை கண்டுபிடிச்சிட்டான். சேராவை கூட்டின்னு அதுக்கப்புறம் அதுக்குள்ள போக இந்த ரூம் பார்க்க ரொம்ப பெருசா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இந்த மேஜிக்கல் லேம்ப் மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கு வந்து இவங்க மானா செலுத்தது மூலியமா அந்த இடமே கொஞ்சம் கொஞ்சமா வெளிச்சமாகுது. அந்த இடத்துல பார்த்தா நிறைய கியூப்ல மான்ஸ்டர்ஸ் எல்லாம் அடைச்சு வச்சுட்டு இருக்கிற மாதிரி யாரையோ எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணிட்டு இருக்காங்க போல. அந்த இடமே பார்க்க சயின்ஸ் லேப் மாதிரி இருக்கு. என்ன இது இப்படி இருக்கு, ஆளுங்கெல்லாம் என்ன இப்படி இருக்காங்க வித்தியாசமா, இது ஏதோ ரிசர்ச் ஃபெசிலிட்டி லேப் மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஃபிலிம் வந்து அந்த இடத்துல இன்னொரு அந்த ஸ்பைரல் வடிவ கல் இருக்கிறத பாக்குற கீழே இது அதேதான். கண்டிப்பா இந்த இடத்துல ஏதோ ஒன்று நடக்குது. அவ டக்குன்னு திரும்ப போது கீழே பார்த்தா பல இருக்கிறதுல பயத்துல பார்த்தா நெருப்பு கீழே போட்டுருவான். அப்புறமா அவ கீழே பார்க்க அந்த நெருப்புல பார்த்தா அந்த இருட்டுல இருந்து தெரியுற ஒரே ஒரு விஷயம் என்னடானா நிறைய மனிதர்களை வந்து கொண்டு கீழே போட்டு வச்சிருக்காங்க. சேராவும் என்னாச்சு பயந்துட்டேன்ற மாதிரி வந்து கேட்க, நீ அதெல்லாம் பார்க்காது, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சரி ஓகே எங்க பாரு ஃப்ளூம், இதுல எதுனா இருக்கான்னு செக் பண்ணி பாரு, இந்த இடத்துல கிடைச்சது இது என்ட்ரன்ஸ் கிட்டே நான் கண்டுபிடிச்சேன். அதை ஓபன் பண்ணி பார்க்க அதுல ஃபுல்லா அழுக்கா இருக்கு. பத்தத்துக்கு எழுத்துக்கள் எல்லாமே பழங்கால எழுத்துக்கள் மாதிரி இருக்கு. ஆனாலும் ஃப்ளூமால இதை படிக்க முடியுது. பரவாயில்ல, இது ஏன்ஷியனா இருந்தாலும் இப்பவும் கரெக்ட்ல இதை நம்ம பயன்படுத்தி தான் இருக்கோம். என்னது 2 நாளைக்கு இந்த இடத்துல வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்குமா, என்ன சொல்லிட்டு இருக்காங்க, என்ன இந்த இடத்த விட்டு வெளியே போச்சுன்றாங்க. முக்கியமா இதுங்கெல்லாம் யாரு, மான்ஸ்டர்ஸா? அங்க பார்த்தா எல்லாமே வித்தியாசமா இருக்குங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு மனிதர்களை மான்ஸ்டர்ஸா இந்த இடத்துல எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த லிங்க் அப்படிதான் எனக்கு தோணுது. ஆனா இது உண்மையா இல்ல பொய்யன்றது எனக்கு தெரியாது. அந்த இருக்கிற நிறைய விஷயங்களை அவ படிச்சுட்டே வரும்போது ஒரு கட்டத்துல ஒரு பேஜ் ஓபன் பண்ணி பாப்பா பாருங்க, அவளுக்கு ஒரு ஷாக் இருக்கும் ஃப்ளூமுக்கு. அது என்னடான்னா அந்த அழுக்கான பேப்பர்ல உள்ளுக்குள்ள இருந்த அந்த ஸ்பைரல் வடிவ ஷேப்ல நடுவுல பார்த்தா லெட்டர்ஸ் எழுதி வச்சிருக்காங்க. அந்த எழுத்துக்கள்லாம் ஒன்னா சேர்ந்து யாருடைய பேரையும் மென்ஷன் பண்ணுது. அந்த பேர் வேற யாரும் இல்ல, நம்ம ஃப்ளூம் ஹாப்ரிகாட் தான். என் பேர் எதுக்கு இதுல எழுதி இருக்கணும், உன் பேர் எங்க என்ன பண்ணுதுக்கா, அதுதான் எனக்கு தெரியல. எதுக்கு என் பேர் இங்க இருக்கணும்னு சொல்லிட்டு அவ உன்னோட பக்கம் யோசிக்கிறான். அந்த டைம் அந்த இடத்துல வெளியில ஏதோ ஒரு பெரிய சவுண்ட் கேட்க, என்னாச்சு சாரா, இல்ல உனக்கு கேட்டுச்சா இல்ல ஏதோ ஒரு சவுண்ட் நம்மள நோக்கி வராம இல்ல. அப்புறம் பக்கத்துல இருக்கிற ஒரு வழி போக அந்த வழி கிட்ட போய் கேட்டா அந்த இடத்துல யாரோ ஒருத்தங்க காப்பாத்துங்கன்ற மாதிரி ஒரு பொண்ணுடைய வயசு கேக்குது. கீழே பார்த்தா படிக்கட்டு ரொம்பவும் நீளமா போகுது. யாரும் கீழே இருக்காங்கப்பா, எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல இருந்தவங்க தான் நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா யாரோ மாட்டிட்டு இருக்காங்களா தெரியல, நம்ம போயிட்டு அவங்களை காப்பாத்திடலாம் வா. அதுக்கப்புறம் போக போக சேரா வந்து அந்த வழியை காமிக்கிறான், இந்த வழியா வாங்கினேன். அந்த சவுண்ட் கேட்கற வழியில வந்தா உள்ளுக்குள்ள பார்த்தா இடமே ஒயிட்டா ரொம்பவும் அழுக்கெல்லாம் இல்லாம தெளிவா இருக்கு. அந்த இடத்துல அந்த பொண்ணு கத்துட்டு இருக்கிற இடத்த நோக்கி இவங்க போக சரியா கண்டுபிடிச்சாங்க. எங்கதான் இருக்காங்க, இவங்க தான் உதவி கேட்டு இருக்காங்க, நீங்க நல்லா தானே இருக்கீங்க, உங்களுக்கு ஒண்ணு இல்லையே, வாங்க உங்களை நாங்க காப்பாத்தி இந்த விட்டு கூட்டு போறோம் அப்படின்னு அவ கையை கொடுப்பா. அந்த டைம் அவங்க திரும்பி பார்ப்பாங்க பாரு, உன்னை ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டோம் ஃப்ளூம் ஆப்ரிகேட். அவ முகத்திலயும் பார்த்தா ஸ்பைரல் வடிவ அந்த ஷேப் இருக்கு, இது பேரு வார்டெக்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பொம்பளை உடனே வந்து நம்ம ஃப்ளூமுடைய கையை பிடிச்சி தன்னுடைய முகத்துக்குள்ள விடுவா பாருங்க, அவ கை அதுக்குள்ள போய் மாட்டிக்கும். இவங்க என்ன முயற்சி பண்ணாலும் எடுக்க முடியல. இதே சமயத்துல பார்த்தா பின்னாடி இன்னொரு பூகம்ப மாதிரியான சவுண்ட் கேட்க இவங்க திரும்பி பார்க்க உடனே பார்த்தா மேல இருந்த அந்த பயவுல இங்க வந்துட்டான். ஐயோ இவனும் வந்துட்டானே, இங்க இடத்துல இருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு பதறாங்க அவங்க. உடனடியாக ஃப்ளூம் வந்து ஒரு ஐடியா பண்றான். சேரா உன்னுடைய அந்த ஹீலிங் மேஜிக் என்னுடைய கையில வேணும்னே பயன்படுத்து, இன்னும் அதிகப்படியா அதை பயன்படுத்துற மாதிரி சொல்லவும் அவ அதை பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா இப்படி பண்ண உங்களோட கை அழுகி போயிடுமே. பரவாயில்ல, அந்த மான்ஸ்டர் இன்னமும் வேகமா இவங்களை அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்க. ஃப்ளூமுடைய கை பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா செதைய ஆரம்பிக்குது. இதுல கை எடுத்துருவா உடனடியா. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த மான்ஸ்டர் கிட்ட வந்துட்டு இவங்களை அடிக்கிறது பதில் அந்த பொண்ணையும் அடிச்சிரும். நல்ல வழியா நம்ம ஃப்ளூமுடைய கை வந்து அந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து வெளியே வந்ததுல அவ அதை எடுத்துக்கின்னு அந்த இடத்த விட்டு ஓடிடுவா. இதுகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒளிஞ்சிருக்காங்க. அவளும் தன்னுடைய கையை ரெக்கவர் பண்ணிட்டான். இப்போ இந்த இடத்துல இருந்தா நமக்கு பிரச்சனை தான், என்ன பண்றது, அவன் மேலதான் போய் ஆகணும்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்க சமயத்துல அது கிட்ட வந்துடும். ஓடு ஓடு ஓடுறது அவ்வளவு சுலபம் இல்ல, சீக்கிரமா ஓடணும். ஒரு வழியா அந்த ஃபெசிலிட்டி லேப் இருந்த அண்டர் கிரவுண்ட் இடத்துல இருந்து இன்னும் கொஞ்சம் மேல திரும்ப வந்துட்டாங்க. கண்டிப்பா நம்மளால அதை தோக்கடிக்க முடியுமா, முடியவே முடியாது. நம்ம என்ன பண்றது, ஓடுறது தவிர வேற வழி இல்ல. ஏன்னா அந்த ஓக்ரேவை தோக்கடிக்கிற லெவலுக்கு எனக்கு பவர்ஸ் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தா அது திரும்பவும் மேல வர ஆரம்பிச்சிடும். ஃப்ளூம் அதுக்கப்புறம் ஒரு ஐடியா பண்றா, இதுகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இன்னொரு வழி இருக்கு, பேசாம அதை ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு சேராவா அந்த லேப் ஃபெசிலிட்டி இருந்த இடத்துக்கு போவோம். அப்புறம் அந்த இடத்துக்கு போக அந்த இடத்துல அந்த மனிதர்களை கீழே கொண்டு போட்டு வச்சிருந்த அந்த பள்ளத்துல வீழலாம் சொல்லிட்டு ஃப்ளூம் பிளான் பண்றா. என்ன திரும்பிய கீழே விழ வைக்கிற மாதிரி அவன் ஒரு பக்கம் பதற, கீழே வந்து பிறகு நெருப்பு எடுப்பா, இன்னொரு பக்கம் சேராவா பார்த்து வாயா போலப்பா, ஏய் இந்த இடத்துக்கு ஏன் கொண்டு வந்த, இது என்ன இப்படி கிடக்குது, இவங்களாம் மக்களா, இதுக்காக தான் நான் உன்னை பார்க்க வேணாம்னு ஆரம்பத்துல சொன்னேன், மன்னிச்சிரு சேரா, வா இந்த சைடு. ஃப்ளூம் இன்னொரு பக்கம் அந்த இடத்துல எதையோ தடவிட்டு இருக்கேன், என்ன தேடிட்டு இருக்க, நான் சபிக்கப்பட்ட கியர் எதனா இருக்கான்னு செக் பண்றேன், கண்டிப்பா இந்த இடத்துல எதனா ஒன்னு இருக்கும். அப்பனா நீயும் உன்னுடைய ரிவர்சல் பவர் பயன்படுத்தி அது திரும்பியும் மாத்திலான்னு பாக்குறியா, உனக்கு எதனா புதுசா கிடைச்சா மாத்தலாம்னு ட்ரை பண்றியா, சரியா சொன்னேன். அப்ப நானும் தேடுறேன், வேணாம் நீ ஒரு நன்னா இருக்கிறதுனால இதெல்லாம் நீ கை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, நானே
பாத்துக்கிறேன். இல்ல நம்ம உயிரோட இருக்கணும்னா கண்டிப்பா நம்ம இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிதாகணும். முக்கியமா லிச்சோடைய ஒய்ஃப் அவங்களுக்கு வேற நம்ம அந்த பூ எடுத்துட்டு போய் கொடுக்கணும். அதனால நம்ம இந்த இடத்த விட்டு உயிரோட போய் தாகணும். அதே மாதிரி மில்க் கிட்ட உனக்காக வெயிட் பண்ணிக்கிறாங்கல்ல. சரியா சொன்னேன், விடக்கூடாது. அப்புறமா அவங்க தேடிட்டு இருக்கிற அதே சமயத்துல அந்த ஓவர் கிரே மாஸ்டரும் அந்த இடத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துல இருக்க பாடிஸ்ல காலுக்கு தேவையான ஷூ மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறத பார்த்துட்டு அந்த இடத்துக்கு அவன் மாட்டிக்கின்னு அந்த இடத்த விட்டு கிளம்பலாம் சொல்லிட்டு ட்ரை பண்றான். ஆனா பாவம் அது விடாம அந்த இடத்துலயே அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இவங்க ரெண்டு பேரும் திணற ஆரம்பிக்கிறாங்க. அது கூட போராட முன்னத்தை விட இப்ப பரவாயில்ல. நம்ம ஃப்ளூமும் பக்காவா அட்டாக் பண்றா. சரிா இது செலிப்ரேட் பண்றதுக்கு நேரம் இல்ல, அது விடாது, நம்ம அழிச்சாகணும். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த செத்த உடம்புல இருந்தும் பார்த்தா அதோடைய பாடி இன்னும் ஆக்டிவா தான் இருக்கு. நம்ம ஃப்ளூம் ஒரு பக்கம் அட்டாக் பண்ண அதோடைய பாடி எல்லாமே ஐஸ் ஆக ஆரம்பிக்குது. ரெண்டு காலையும் உட்பட அட்டாக் பண்ணாலும் அது இன்னமும் அப்படியே நின்றுட்டு தன்னுடைய அட்டாக் பண்றதுல தான் துடியா துடிக்கிறதுல சேரா பார்த்துட்டு சாக்காவரா. என்ன இது இன்னும் சாகல, என்ன இலவதான் இது. இவ தன்னால முடிஞ்சதுக்கு இன்னும் அட்டாக் பண்றதுல அது எதுவுமே வேலை செய்யல. அந்த டைம் இவனுடைய பார்ட்டில இருந்த அந்த ஒரு நண்பன் சொன்ன விஷயத்தை யோசிச்சு பாக்குறான். சேரா உனக்கு எதிராக இருக்கிற உன்னுடைய எனிமி உன்னை விடவும் பல மடங்கு ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்னா நான் கண்டிப்பா அந்த டைம்ல நான் உனக்கு உதவி பண்ண முடியாது. ஏன்னா அப்ப நான் இருப்பனும் இருக்க மாட்டேனும். ஆனா இப்ப நான் சொல்லி கொடுக்குற இந்த ஒரு விஷயம் கண்டிப்பா உன் உயிரை அந்த இடத்துல காப்பாற்றும். உன்னுடைய லிமிட்ஸ் எல்லாத்தையுமே நீ தாண்டியும் உன்னால உன்னுடைய பவர்ஸ் அதிகப்படியா கொடுத்து அந்த எனிமியா உன்னால கொல்ல முடியும். சேராவும் உங்ககிட்ட எதனா பிளான் இருக்கா? என்கிட்ட இருக்கு. என்னது? என் நண்பன் எனக்காக சொல்லி கொடுத்த ஒரு டெக்னிக் இருக்கு, அதை பயன்படுத்த இதை கொல்ல முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்? எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், அவ்வளவுதான். சரி ஓகே, உங்களுக்கு நான் டைம் நான் கொடுக்குறேன். அப்புறம் அவ பார்த்தா டிவைன் ப்ரொடெக்ஷன் சொல்லிட்டு தன்னுடைய பவர்ஸை பயன்படுத்தி அதை பிளாக் பண்ண ஆரம்பிக்கிறா. நம்ம ஃப்ளோமுக்கு ஏற்ற டைம் கொடுக்கறதுல அவ பார்த்தா அதுக்கான டெக்னிக்கை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறா. அந்த டைம் அவ ஃபிளாஷ் பேக்ல யோசிச்சு பாக்குறா. மிட் நைட்ல கூட அவனுடைய நண்பன் வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பான். ஏன் இந்த டைம்ல கூட பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன்னா எனிமிஸ் எந்த டைம் ஆனாலும் வருவாங்க, நம்மள விடவும் பல மடங்கு சக்திசாலியாவே இருக்கலாங்க. அதனால இந்த அம்பு அவங்களுக்கு எதிராக பவர்ஃபுல்லா இருக்கணும்னா கண்டிப்பா நம்ம தூங்காம ட்ரைனிங் பண்றதுல தப்பு இல்ல. பிராக்டிஸ் தான் பெரிய லெவல்ல விக்டோரியா நமக்கு கொடுக்கும். இதுதான் சவலியன்ஸ் ஆர்ட். ஆனா இந்த ஒரு ஆர்ட்டை பொறுத்த வரைக்கும் நீ பயன்படுத்தக்கூடிய அவ்வளவு பெரிய பவர்ஸுக்கு உன்னுடைய ஸ்டாமினா தான் துணையா இருக்க போது. இதை பயன்படுத்தின கடைசி செகண்டுக்கு அப்புறம் நீ ரொம்ப சோர்வாயிட்டு படுத்துருவேன். அவ பாவம் சேராவும் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு சமாளிச்சுட்டே இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஃப்ளூம் அவனுடைய நண்பன் சொல்லி கொடுத்த டெக்னிக்கை வந்து அவ உள் மனசுல நல்லா ஆழமா பதிச்சுட்டான். இதனால அதையும் கொஞ்சம் கொஞ்சமா ஆக்டிவேட் பண்றதுல அவளுக்குள்ள இருக்கிற அந்த சக்தி எல்லாமே வெளிப்பட்டு அப்படியே க்ளோவிங் ஆமா பாருங்க, சூப்பரா இருக்கும் அந்த சீன் பார்க்க. இதே சமயத்துல பார்த்தா நம்ம சேராவோ தன்னால் முடிஞ்ச அளவுக்கு போராடிட்டா. அதோடைய சக்தியை தாங்க முடியாம அவ கீழே விழுந்துருவா. கடைசி நிமிஷத்துல உன்னுடைய ஒட்டுமொத்த பவரை மொத்தமா ரிலீஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பவர்ஸை மொத்தமா ரிலீஸ் பண்ணி அடிப்பா பாருங்க. அவ்வளவு பெரிய அந்த சூறாவளியை தாண்டி அதோடைய உடம்பு ரெண்டா பொழந்துரும். இதனால அதை அப்படியே சாஞ்சிரும். நம்ம சாதிச்சிட்டோம்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருப்பாங்க இவங்க. அந்த டைம்ல பார்த்தா திரும்பி அது வந்துடும். இவங்க சோர்ந்து போயிடுவாங்க. என்னது மறுபடியுமா? யாராலையுமே சுத்தமா முடியல. என்ன பண்ண போறோம்? சேரா தன்னுடைய சக்தியை அதிகப்படியா பயன்படுத்தினா அவ்வளவு சோர்ந்து போயிட்டான். ஃப்ளோமோ தன்னுடைய பவர்ஸ் அதிகப்படியா பயன்படுத்திட்டான். ஆனாலும் ஃப்ளோம் யோசிக்கிறான், மில்கேட் கிட்டையும் மிஸ்டர் லீச் கிட்டையும் நாங்க ப்ராமிஸ் பண்ணிருக்கோம் கண்டிப்பா வருவோம்னு. அதனால என்ன ஆனாலும் பரவாயில்ல, நாங்க இந்த இடத்துல சாகக்கூடாது. அவ மில்கேட்டோடைய நினப்புல தான் இந்த இடத்த விட்டு உயிரோட போனன்ற அந்த ஒரு உத்வேகத்தினால வர சக்தி பாத்தீங்கன்னா திரும்பவும் அதிகப்படியா இருக்கும். போட்டு திரும்ப குத்திடுவா. அதோடைய உடம்புல அந்த பவரை இறக்கத்துல பாத்தீங்கன்னா அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற கோரே உடஞ்சு போகுது. அவ அவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த அந்த கோர் உடச்சதுனால தான் அந்த மாஞ்சர் செத்து போயிடுச்சு. எப்படியோ ஒரு வழியா நம்ம ரெண்டு பேரும் சாதிச்சிட்டோம்பா அப்படின்னு சொல்லிட்டு அவ படுத்துருவா. ஐயோ உனக்கு பக்கம் ஃப்ளூமோ அப்பா என்னால முடியல. அந்த டைம் பார்த்தா இன்னொரு மாத்திரம் அங்க வரும். இவங்களும் டே என்னடா மனசாச்சிருக்கடா திரும்பியுமா மறுபடியும் முதல்ல இருந்து நம்மளால முடியாது சாமின்னு சொல்லிட்டு அவங்க படுத்துருவாங்க. அந்த டைம் வந்து அந்த இடத்துக்கு ஒரு டீமன் லேடியும் வருவாங்க. அவங்க தன்னுடைய பவர்ஸை பயன்படுத்தி ரொம்ப நேரம் போராடவே மாட்டாங்க. சில செகண்ட்ஸ்லயே அந்த மான்சரை போட்டு நசிக்கிடுவாங்க. அதோடைய கோரை மட்டும் அவங்க எடுத்துப்பாங்க. என்னால நம்ப முடியல, இவ்வளவு கேவலமான கோரை வச்சு அவங்க உருவாக்கிருக்காங்க இந்த மாஸ்டர். ஹியூமானிட்டியை சேர்ந்தவங்க இவ்வளவு கேவலமான விஷயங்களை பண்ணிட்டு இருப்பானுங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இந்த லேடி யாருன்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அவ ஒன்னொரு பக்கம் நம்ம ஃப்ளோம் பார்த்துட்டு ஆஹா இவங்க ஹீரோ ஃப்ளோம் ஆச்சே, இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க பத்தத்துக்கு அந்த இடத்துல பக்கத்துல ஒரு கோரையே போட்டு உடச்சு வச்சிருக்கிறத பார்த்துட்டு அவங்களே அதிர்ச்சிடுவாங்க. ஃப்ளூமா இதை பண்ணா அவ அதையும் எடுத்துக்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஃப்ளூம் கொஞ்ச நேரத்துல கண்மூடிப்பா. பார்த்தா அவ அந்த பூ தேட வந்து இடத்துல தான் இருக்கா. நான் எப்படி இங்க வந்தேன்? அந்த டீமன் லேடியும் நான் தான் அவங்களை தூக்கிட்டு வந்தேன். ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறேன் எப்படி இருக்கீங்க ஃப்ளூம், நீங்க டீமன் சீஃப்ல ஒருத்தராச்சே. பரவாயில்லையே, என்னால நான் வச்சுட்டு இருக்கீங்க. இருந்தாலும் நம்ம டீமன் ரெலியம்ல இதுக்கு முன்னாடி பெருசா மீட் பண்ணதில்ல. டீமன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அப்புறமா அவளுடைய ஸ்டேட்டஸை ஓபன் பண்ணி பார்த்ததா தெரியுது. அவ பேர் வந்து நீகஸ். இவ அதிகப்படியான ஸ்கில்ஸ் வச்சுட்டு இருக்கா. பத்தாத்துக்கு இவருடைய ஸ்டேட்டஸ் லெவல் வந்து கிட்டத்தட்ட 33,624. 30,000க்கு மேலயா? கண்டிப்பா இவ்வளவு என்னால எதுவுமே பண்ண முடியாது. எங்க பாருங்க, இங்க வந்தது நான் ஒன்னும் உங்களை அடிக்கிறதுக்காக எதுவும் கிடையாது. உண்மையிலேயே நான் தான் உங்களை காப்பாத்துனீங்க. சேரா ஒரு பக்கம் அந்த இடத்துல நம்ம இவங்க ரெண்டு பேரும் டீல் பண்ணிக்கிறத பார்த்துட்டு டீமனே செத்து இப்போ உன்ன மாதிரி மோசமானாலும் இந்த இடத்துல இருக்கக்கூடாது சொல்லவும் டக்குன்னு 10 பபுள் போட்டு அடிச்சிருவான். நீ தான் அந்த மாந்திர அனுப்புன, எங்களுக்கு நல்லாவே தெரியுன்ற மாதிரி அவ கத்திட்டு இருக்கேன். இங்க பாருங்க, அவ்வளவு கேவலமான விஷயத்த நாங்க பண்ண மாட்டோம். அதே மாதிரி நாங்க டீமன்ஸ் யாருமே ஹியூமன்ஸை கொல்ல மாட்டோம்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு ரூல் இருக்கு. அதெல்லாம் பொய் தான். நீங்க தான் சிஸ்டர் மரியாவையும் எங்களுடைய வீடுகளையும் நீங்க அழிச்சிங்க, டீமன்ஸ் தான் கொன்னீங்க. சரி, அப்படியாப்பட்ட விஷயங்கள் நடந்ததுன்னு சொல்றல, அதை நீ உன்னுடைய கண் கூட பாத்தியா? எந்த கேள்விக்கு அவகிட்ட பதில் இல்ல. அது உண்மைதான். ஆனா எனக்கு சர்ச்சில் இருந்தவங்க தான் சொன்னாங்க. சர்ச்சில் இருந்தவங்க தான் எனக்கு காப்பாத்தினால அவங்க சொன்னதான் நான் நம்புவேன். அப்போ நான் கேட்கற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இந்த இடத்துல எப்படி சர்ச்சோடைய ஆர்ஜின் பர்ஃபார்மிங் சேடின்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் லேப் இருக்க முடியும்? இதெல்லாம் எப்படி சர்ச் பண்ணிருப்பாங்க சொல்லிட்டு நீ சொல்றேன்னு சொல்லிட்டு ஃப்ளூம் கேட்கறா. நீங்க இன்னும் நோட்டீஸ் பண்ணல, இவளுக்கு ஆரம்பத்துல இருந்து இதை பத்தி தெரியுமே சொல்லிட்டு இன்னொரு பக்கம் வந்து நம்ம சேராவை பாக்குறா. அவன் டீமனும் அது உண்மை
உண்மைதான். நான் இந்த இடத்துல வரும்போது சீலிங்ல பார்த்த விஷயம் அது நம்மளுடைய நாட்டுல இருக்கிற சர்ச்சோடைய சிம்பிள் தான். பத்தாவதுக்கு அதுல போட்டு இருந்த உங்ககிட்ட கொடுத்த புக்ல இருந்த அந்த லெட்டர்ஸ் எல்லாமே சர்ச்சோடையது தான். என்ன மன்னிச்சிருங்க ஃப்ளூம், எனக்கு இதுல பெருசா எந்த விதமான ஐடியாவும் கிடையாது. என்னால இதை நம்ப முடியல. சர்ச்சு தான் இதை பண்ணிருப்பாங்கன்னு. இருந்தாலும் உங்க கூட உங்களுக்கு உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் இவ்வளவு நேரமா இருந்தேன். சரி, அப்போ அந்த சர்ச்சு அண்டர் கிரவுண்ட்ல இருந்த அந்த ஒரு விஷயம், ஓ அதை கேக்குறியா? அதை பத்தி தான் விசாரணை பண்ண நான் வந்தேன். ஏன்னா சர்ச்சு சேர்ந்தவங்க வந்து இந்த நாட்டுல புதிய புதிய பிரச்சனையை வர வைக்கிறதுக்காக ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கதா எங்களுக்கு தகவல் வந்தது. அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணதான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன். அவங்க இந்த இடத்துல ஏதோ ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. மனிதர்களை பயன்படுத்தி மனிதர்களை மாந்தசம் பயன்படுத்திட்டாங்கன்னு கூட சொல்றாங்க. அப்படியா? அப்போ அந்த எக்ஸ்பெரிமெண்டல் எல்லாமே மனிதர்கள் தானா? அந்த பீஸ்ட், அப்புறம் அந்த ஓகரே, அந்த மனிதர்கள், அந்த கியூப்ல இருந்தவங்க, அப்ப கீழே செத்து கிடந்த மனிதர்கள் எல்லாருமே, அப்போ இந்த இடத்துல மனிதர்களை தான் மாந்தசம் அவங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்களா? ஃப்ளோம், நீங்க எல்லாத்தையுமே கரெக்டா கண்டுபிடிச்சீங்க. ஆமா, நீங்க என்ன பண்றீங்க? முக்கியமா உங்களுடைய முகத்துல இருந்த அந்த மார்க் வந்து ஸ்லேவ் ஆச்சு. ஸ்லேவ் மார்க் எது உங்க முகத்துல வரணும்? அப்புறம் அவர் நடந்த கதை எல்லாத்தையுமே சொல்லிடுறா. அப்புறம் இந்த சேராக்கும் இந்த கதை தெரியாதுல்ல. இவ ஹீரோ பார்ட்டில இருந்து வெளியே திருத்திட்டாங்க, அதுக்கப்புறம் ஸ்லேவா மாத்திட்டாங்கன்னு அது எல்லாத்தையுமே கூட இப்போ தெளிவா சொல்றதுல அவளுமே ஷாக் ஆயிடுவா. ஆனா நான் இப்போ ஒரு அட்வென்ச்சர் பா, என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க இது சொல்லத்துக்கு. நான் இங்க உண்மையில வந்ததுக்கான காரணம் நம்ம மிஸ்டர் லீச் வந்து அவங்களுடைய ஒய்ஃபுக்காக அந்த பூவை பறிச்சு நான் சொன்னார். அதுக்காக தான் வந்தேன். அப்ப அந்த நேகஸ் டீமன் லேடியும் சேரா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஃப்ளூம், உண்மையிலே நீங்க தான் அந்த மான்ஸ்டரை கொன்னீங்களா? எப்படி? அது சில டெக்னிக்கை பயன்படுத்தினேன். ஆனா எவ்வளவு முயற்சி பண்ணியும் அது சாகவே இல்லை. ஆனா ஒரு இடத்துல என்னுடைய பவரை பயன்படுத்தி நெஞ்சிலே குத்துன பாருங்க, உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு கிறிஸ்டல் உடஞ்சுது. அந்த ஒரு கோர் உடஞ்சதுக்கு அப்புறம் தான் அது செத்துச்சு. அப்போ அந்த கோரை உடைச்சது நீங்க தானா? அது இதுவா பாருங்க. ஆமா இதுதான். ஏய், எவ்வளவு கஷ்டமான மான்ஸ்டர் தெரியுமா அது? அதே நீங்க கொண்டு இருக்கீங்க. ஆனா அதுக்கப்புறம் இன்னொரு மான்ஸ்டர் வந்துச்சுல, அதை நான் தான் உங்களுக்காக கொண்டுட்டு அதுக்கப்புறம் உங்களை காப்பாத்திங்க வெளியே கொண்டு வந்தேன். சேரா அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ண உடனே ஷாக் ஆயிடுவா. நீங்க தான் எங்களை காப்பாந்தா என்ன மன்னிச்சிருங்க, உங்களுக்கு தெரியாதனமா அட்டாக் பண்ண வந்துட்டேன். நான் எமோஷனலா நிறைய பாதிப்படைஞ்சிருக்கேன். அதனாலதான் எனக்கு டிமோஷனாலே பிடிக்காம போயிடுச்சு. ஆனா நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. சர்ச்சில் தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்து என்ன மாத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனாலும் நான் அதை பத்தி பெருசா கண்டுக்கல. எனக்கு சிஸ்டர் மரியா ரொம்ப பிடிக்கும். அவங்க சொன்னதின் பேர்ல தான் நான் இதெல்லாமே கேட்டு நடந்துட்டு இருக்கேன். இருந்தாலும் நீங்க ரொம்ப நல்லா இருந்ததுனால உங்களை அட்டாக் பண்ண வந்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க. என்னோட பக்கம் இவகிட்ட உண்மையை சொல்லாததுக்காகவும் இவகிட்ட மன்னிப்பு கேட்கறதுல ரெண்டு பேருமே சரி நீ மன்னிப்பு எல்லாம் கேட்காதுன்னு விட்டுருவாங்க. அப்புறமா அந்த டீமன் லேடியும் டீமன் மாதிரியே நடந்துக்கிறத பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேருமே ஷாக் ஆயிட்டு, நீங்க என்ன டீமன் மாதிரியே நடந்துக்க மாட்டீங்க. இதனால பார்த்தா நம்ம சேராக்கு அந்த டீமனை ரொம்ப பிடிச்சி போயிடும். முக்கியமா அந்த டீமனுக்கு தான் நம்ம சேராவை பிடிச்சி போயிடும். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க நல்லா பேசி. அப்புறமா போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பின பிறகு பார்த்தா அந்த டீமன் லேடி கிட்ட பரிசா வந்து அந்த சேரா பொண்ணு ஒரு பூ கொடுப்பாங்க. அவ அதை ஞாபகார்த்தமா எடுத்து வச்சிட்டு இருக்கா. போறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்பான், டீமன்ஸ் உண்மையிலே ஹியூமன்ஸை கொல்றது கிடையாதா? கண்டிப்பா கிடையாது. டீமன்ஸ் அண்ட் ஹியூமன்ஸுக்கான வார் எப்பயும் முடிஞ்சு போயிடுச்சு. அதனால நாங்க யாரையும் கொல்றது இல்ல. சர்ச்சில் ஏதோ ஒரு புதுசான வேலையை ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. அதனால கூடிய சீக்கிரமா நான் இதை கண்டுபிடிப்பேன். முக்கியமா நீங்க யாரை நம்ப கூடாதுன்னு சொல்லுவேன்னா காட்ஸ் தான். அதே மாதிரி சர்ச்சையும் நம்பாதீங்க. அப்புறம் உண்மையிலே என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க தான் காடாசிங்க. என்னது நானா? ஆமா, உங்களை பார்த்தா அப்படிதான் தெரியுது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா பேசி வழி அனுப்பிச்சிருப்பாங்க. இன்னொரு பக்கம் இவங்க அந்த பூக்கள் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம மெல்கிட் வீட்டுல இருக்கும் போது அந்த டைம் இந்த ரெண்டு நாய்களும் அவளுடைய டோரை ஓபன் பண்ணி உள்ள பூந்துறானுங்க. இப்ப மெல்கிட் கதவு திறக்க அந்த ஒரு சமயத்துல பார்த்தா கொஞ்ச நேரத்திலேயே நம்ம சேராப்பும் ஃப்ளோமும் வந்துட்டாங்க. அந்த இடத்துக்கு நாங்க வந்துட்டோம் அப்படின்னு கதவு திறந்து உள்ள பார்க்க ஒரே இருட்டா இருக்கு. என்னப்பா ஆளுங்க யாருமே காணும் அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ள போய் இன்னும் போய் செக் பண்ணி பார்த்தா தான் தெரியுது அந்த இடத்துல ரத்தமா செதறி கிடக்குது. ஏதோ தப்பா நடந்துருக்குன்னு சொல்லிட்டு இவங்க ஏதோ நினைச்சுக்கிறாங்க. உள்ள போய் பார்த்தா நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. என்ன இருக்கும் இங்க? அப்புறமா பார்த்தா அந்த இடத்துல இவங்களை கூட்டு வந்த ஷெஃப்பும் அவங்களுடைய அம்மாவும் கீழே விழுந்து கிடக்குறாங்க. என்ன இங்க நடந்திருக்கும்? ரத்தமா இருக்கு இவங்கல. அதே சமயத்துல மேல பார்த்தா மெல்கிட் இருக்கிற அதே ரூம்ல பயங்கரமான சவுண்ட் கேட்கறதுல ஃப்ளோம் வந்து சேரா இவங்களை குணப்படுத்து, நான் உடனடியே மேல என்ன நடக்குதுன்னு போய் பாக்குறேன். அப்புறமா தான் மேல போய் பார்த்தது தெரியுது. அவ பார்த்துட்டு கடு போயிடுவா. அங்க பார்த்தா அந்த டியானுடைய ஆள் ஒருத்த மொட்டை தலையா இருப்பால, அவன் வந்து நம்ம ஃப்ளூமை கெடுக்க பாக்குறான். அவளுக்கு இது வரைக்கும் ஈவிலா மாற அந்த மைண்ட் பாத்தீங்கன்னா ஃப்ளூமுக்கு இப்ப வரும் பாருங்க ஒரு பெரிய கோபம். டேய் நீ எப்படி இங்க வந்த? சாவடின்ற மாதிரி உன பக்கம் அடிக்க பார்க்க, நீ முதல்ல சாவடா, எவ்வளவு தேர்ந்து அவன் மேல கையை வச்சிருப்பேன், கேவலமான ஜென்மமே, ஒரு அடியா போட்டு கொண்டுவா பாருங்க. இதே சமயத்துல அவனுடைய இன்னொரு கோட்டாளி அங்க வருவான். அவனையும் பார்த்து இவ கோவத்துக்கு கடுப்ப வரான். அவளும் நீ நான் விட மாட்டேனான்னு சொல்லிட்டு கொல்றதுக்காக போக அவன் தப்பையெல்லாம் ட்ரை பண்ணும்போது அவன் கிட்ட போயிட்டு ஜன்னல்ல இருந்து குதிச்சு அவனை கொண்டுலான்னு பாப்பான். சரி அவன் டக்குன்னு போயிட்டு ஃப்ளூம் ஒரு நிமிஷம் நில்லுங்க, கொண்டாதீங்க அவனை. நம்மளுடைய ஷெஃப் ஸ்டேடும் அவங்களுடைய அம்மாவும் நல்லா தான் இருக்காங்க, அவங்கள நான் ஹீல் பண்ணிட்டேன். முக்கியமா இவனை நீங்க இப்போ கொல்லணும்னு நினைச்சுக்கன்னா கண்டிப்பா நமக்கு ஆதாரம் இல்லாம போயிடும் யார் இவனை அமைச்சு வச்சாங்களோன்னு. அதனால தயவு செஞ்சு பொறுமையா இருங்க. இவனை கொண்டுட்டீங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். இவனுக்கு சட்டப்படி நம்ம தண்டனை வாங்கி கொடுப்போம் ப்ளீஸ் அப்படின்னு அவன் கேட்கும் போதே பார்த்தா அவன் ஒரு பக்கம் அப்போ கூட அந்த நாய் திருந்தல. அவன் சொல்றது கையில அப்பதான் நீ உயிரோட போவேன், இல்லைன்னா உன்னை நான் கொன்றுவன்ற மாதிரி அவன் கத்தி எடுத்து நின்றான். சேரா என்ன மன்னிச்சிடு, இன்னைக்கு ஒரு நாள் நான் யார் பேச்சையும் கேட்க போறதில்ல. ஏன்னா இவன மாதிரியான ஆட்கள் கண்டிப்பா திரும்ப வருவானுங்க. மெல்கிட் கிட்ட தப்பா நடந்துக்கிற இவனுங்களை நான் சும்மா விட மாட்டேன். அந்த டைம் அவனை கழுத்துல கத்திய வச்சு உனக்கு சாகணும்னு ஆசையா இருக்கா, ஒழுங்கா கத்தி எடு மேல இருந்து. இங்க பாரு, எனக்கு சாவை பத்திலாம் கொஞ்சம் கூட அக்கறை இல்லை. ஆனா உன்னை நான் கொண்டுட்டு தான் சாவேன். உன்ன மாதிரி என்ன முட்டாள் ஸ்லேவ் எல்லாம் சாகிறதுல எங்களுக்கும் பிரச்சனை இல்லை. உன்னை கொல்லணும்னு தான் என்ன அனுப்பிச்சு வச்சாங்க. அந்த வேலையை தான் நான் பார்க்க வந்திருக்கேன். நீங்களா உயிரோட இருந்து என்ன பண்ண போறீங்க ஸ்லேவ் நாய்களா அப்படின்னு அவன் கேவலமா பேசல கடுப்பட்டு டக்குன்னு அவன் நீட்டு அந்த கத்திலேயே பார்த்தா தன்னுடைய கழுத்து இறக்கிறான். என்னடி பண்ற முட்டாள், சித்திர போறேன். அவ சாகுற அந்த ஒரு கண்டிஷன்லயும் பார்த்தா இவனை கொண்டுவா போறேங்க. அதுக்கப்புறம் தன்னை தானே அவன் ஹீல் பண்ணினா சேரவும் வேணா நிறுத்துங்கன்னு சொன்னாலும் அவன் கேட்கல.
தெரியல. நீ இதை பத்தி கவலைப்படாத சேரா, என்ன மன்னிச்சிடு. நீ நினைக்கிற போல இவங்க யாருமே நல்லவங்க கிடையாது. நல்லவங்க உயிரோட இருக்கணும்னு அர்த்தமே இல்லை. அவங்க செத்தாதான் இந்த இடத்துல இருக்க நிறைய அப்பாவியான மக்களுக்கு நிம்மதியே கிடைக்கும். அதனால பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுல தப்பு இல்லை. அதுக்கப்புறம் தாங்கிட்ட இருக்கிற எல்லா விதமான எக்யூப்மெண்ட்ஸையும் கேரட்டி போட்டு நம்ம மேல்கிட்ட போயிட்டு பார்த்து ஆதரவு கொடுக்குறான். நீ பயப்படாத, நான் உன் கூட தான் இருக்கேன், உனக்கு ஒண்ணு இல்லை. இருந்தாலும் பார்த்தா அந்த இடத்துல அவன் ரொம்ப ஃபீல் பண்ற விஷயம் என்னடா, மாஸ்டர் நீங்க ஆசாசியா வாங்கி கொடுத்த துணி கிழிஞ்சு போயிடுச்சு, எனக்கு அதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. அது ஒண்ணு போனா இன்னொன்னு வாங்கிக்கலாம், அதை பத்தி நீ கவலைப்படாத. நீ ஏன் தான் இப்படி இருக்கே தெரியல. உனக்கு நடந்த பிரச்சனையை பத்தி கூட நீ யோசிக்க மாட்டேன், அடுத்தவங்களை பத்தி யோசிச்சுட்டு இருக்க. ஏன் இப்படி நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க உன்னோட பக்கம் கோவமா பேசுறதுல அழுவுறதுல அவளுக்கு கொஞ்சமா மனசு மாறி இப்ப தெளிவாகிட்டா. நான் உன்னுடைய மாஸ்டர் ஏக்காரந்த கூட இப்படி தயவு செஞ்சு திரும்ப என்கிட்ட கேட்டுறத, உன்னை பத்தி நீ அக்கறை படுறதையும் கொஞ்சம் யோசிப்பாரு. நான் உன்னை நல்லபடியா பாத்துக்கிறேன், இதுக்கப்புறம் எந்த விதமான பிரச்சனையும் வராது உனக்கு அப்படின்னு மடியிலேயே அழுவுறா. அப்புறமா அந்த இடத்துல இருந்து அவங்க கிளம்ப சேரா வரும்போது யோசிக்கிறான். அதாவது நைட் டைம்லயே பார்த்தா நம்ம ஸ்டேடோ அவங்க அம்மாவே கொலை பண்ணுவோன்னு அந்த இடத்துல 2 பேரும் செத்துட்டானுங்களே. அதனால ஸ்டேடு கிட்டே போயிட்டு ஒரு ஃபேவர் கேட்கறான். இவங்க என்னதான் கெட்டவங்களா இருந்தாலும் இவங்களுக்கு சரியான அடக்கம் பண்ணியாகணும்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அவருடைய உதவி மூலமா புதைச்சி அவங்களுக்கு ப்ரே பண்ணிக்கிறான். உண்மையிலே சொல்ற சேரா, நீங்க ரொம்பவும் நல்ல பர்சனா இருக்கீங்க. இவங்க நம்மள அட்டாக் பண்ண வந்ததும் தெரிஞ்சு நீங்க ஒரு சர்ச்சில் இருக்கிற உண்மையான நன்னா நீங்க இவங்களுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிருக்கீங்க. ஃப்ளோம் கிட்டியும் நைட்டு நடந்த விஷயத்த பத்தி நான் பெருசா எதுவும் யோசிக்கலப்பா, நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. அப்புறம் இதுக்கப்புறம் நம்ம செட்டிக்கு போனதை என்ன பிரச்சனை வரும்ன்றது நமக்கு தெரியல. அதே மாதிரி நான் ஏதாச்சும் ஒரு வகையில உனக்கு கஷ்டத்தை கொடுத்ததானே என்ன மன்னிச்சிருன்ற மாதிரி சேரா உன பக்கம் கேட்கறதுல நீ அந்த விதமான மன்னிப்பும் கேட்க தேவையில்ல, நீ எங்க கூடயே இருந்தா போதும் அப்படின்னு அவங்க சந்தோஷமா அந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்றாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ பார்ட்டியை சேர்ந்தவங்க சரியா ஒரு டஞ்சன்ல போயிட்டு மார்க் பண்ணிட்டாங்க. ஏன்பா நம்ம திரும்ப கேபிட்டல் போறதுக்கு இதுதான் சரியான டைம், அதனால சைரல் உன்னுடைய பவரை பயன்படுத்து. சைரல்ன்ற அதுக்கப்புறம் ஸ்டோன் எடுத்து போய் வச்சு அந்த இடத்துல இருந்து டெலிபோர்ட் ஆகலான்னு பார்க்கும்போது அவளுடைய கை நடுங்கி கீழே விட்டுறான். அந்த டைம் அந்த ஜியானும் என்னாச்சு உனக்கும் உன்னுடைய நண்பர் மாதிரியே நீயும் வீக் ஆயிட்டியா, ஒரு ஸ்டோனை கூட எடுத்து வைக்கிறது துப்பு இல்ல, தேவையில்லாம அது கீழே போட்டு வேஸ்ட் பண்ணிட்டாத. சைரில் நீ எதுக்காக அவ்வளவு மாதிரி நடந்துக்கிறேன்னு தெரியல, என்ன மன்னிச்சிரு ஜியான். அந்த டைம் பார்த்தா நம்ம நைட் மாதிரி இருந்த அந்த ஒரு ஃப்ரெண்டும் எங்க பாரு ஜியான், நீ எதுக்கு தேவையில்லாம அவகிட்ட அவளை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க, நீ வந்ததுல இருந்து இப்படிதான் எல்லாருக்கிட்டையும் நடந்துட்டு இருக்க, கொஞ்சமாச்சு ஒழுங்கா இருடான்ற மாதிரி கேட்க. டேய் நீ கம்முனு போ, உனக்கு தேவையில்லாத கதை இது, நீங்க எல்லாரும் லூசு தரமா தான் பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, கொஞ்சம் கூட பொறுப்புன்றது உங்களுக்கு தெரியலன்ற மாதிரி அவனோட பக்கம் பொறுப்பு நிறைஞ்ச ஒரு மாதிரி பேசுறாரு. அதுக்கப்புறம் சைடில் அவங்க எல்லாருமே டெலிபோர்ட் பண்ண, ஏன்பா இன்னும் 2 நாள் கழிச்சு நம்ம இதே டைம்ல கிளம்பணும் ஓகேவா, அதுக்குள்ள எல்லா தேவையான சப்ளைஸையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா இந்த நன்னு மரியாவும் அந்த ஆர்ச்சரும் வரும்போதே பேசிட்டு வராங்க. எனக்கு தெரிஞ்சு ஜியான் பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைப்பா, வர வர அவன் மோசமாயிட்டு இருக்கான்ல. உண்மைதான், அவன் வித்தியாசமா நடந்துக்கிறான், பத்தாதுக்கு சைரல் கிட்ட கூட மூஞ்ச காமிக்கிறான், பத்தாது நம்ம எல்லாரையும் கூட அவன் லைட்டா வெறுக்கிற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கான். அந்த மரியான்றவங்களும் நீ சொல்றது உண்மைதான்ப்பா, ஆனா ஒரு வகையில எனக்கு பிடிக்காத விஷயமே அந்த டீமன்ஸ் தான், அதுங்க அந்த இடத்துல வந்தது தான் எரிச்சல் ஆயிடுச்சு. ஆர்ச்சர் கொஞ்ச நேரம் நின்று பார்ப்பான், என்னாச்சு அப்படி பார்த்துட்டு இருக்கேன். ஒன்னும் இல்ல, நீங்க இப்படி பேச நான் பார்த்தது இல்ல, அது மட்டும் இல்லாம நம்மளுடைய குரூப்ல இருக்கிற ஒரு மெம்பர் போனதுல உங்களுக்கு வருத்தம் இருக்கா இல்லையா? எனக்கு வருத்தம் இருக்குதான், அதனால நம்ம என்ன பண்றது, ஜியான் வந்து நம்மளோட ரொம்ப முன்னணியில இருக்கான், அதனால அவன் சொல்றது நம்ம கேட்டுதான் ஆகணும், அதுவும் இல்லாம அவ்வளவுதானே விருப்பப்பட்டு போன மாதிரி தெரியுது அப்படின்னு இவங்களை நல்லாவே நம்ப வச்சிருக்கான் அந்த ஆர்ச்சரும். இருந்தாலும் எனக்கு புரியாத விஷயமே, எப்படி சர்ச்சில் இருக்கவங்க காடஸோடைய பேரால வந்து நம்ம ஃப்ளூம் தான் அடுத்த ஹீரோன்றதை கண்டுபிடிச்சு சொன்னாங்க, ஆனா அவளுடைய ஸ்டேட்டஸை பார்க்கும்போது அதுல எதுவுமே அவ ஹீரோக்கான அடையாளமே தெரியலையே. அப்படி இருக்கும்போது எப்படி இவங்க தப்பு பண்ண முடியும்? ஒருவேளை அந்த காடுன்றவங்க தேர்ந்தெடுக்கிறதுல தப்பு பண்ணிட்டாங்களா, இல்ல இவளுக்குள்ள சக்திகள் இல்லையா? ஆனா அந்த நன்னும் இங்க பாருப்பா, காட் மேல எந்த விதமான தப்பும் கிடையாது, ஏன்னா அவங்க கரெக்டான சாய்ஸ் தான் பண்ணிருப்பாங்க. லார்ட் ஆரிஜின் உண்மையிலே சூப்பரான ஆள் தான், உண்மையிலேயே அவங்க மிஸ்டேக் பண்ண மாட்டேன்னு சொல்றீங்களா? அப்பயே அவங்கள எதுவும் பெருசா சண்டை போட முடியாம வெளியே போயிட்டாங்க ஃப்ளூம்ன்றவங்க, அதுக்கான பதில் வந்து காடுக்கு தான் தெரியும் அப்படின்னு அவ ஒரு பதில சொல்றதுல. அப்புறம் இப்ப டீமன் லார்ட் காமிக்கிறாங்க. உங்களுடைய இன்வெஸ்டிகேஷன்லாம் எப்படி போயிடுச்சு நீகாஸ்? நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சேன், சென்டோமா இங்க தான் இருக்கா, நான் ஓல்டு ஃபெசிலிட்டி ரிசர்ச் லேப் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்கேன், அந்த இடத்துல 30 வருஷத்துக்கு பழமையான பேப்பர்ஸ் எல்லாம் நான் கண்டுபிடிச்சிருக்கேன், அதுல மனிதர்கள் வந்து மான்ஸ்டர்ஸை உருவாக்கிட்டு இருக்காங்க, அது மட்டும் இல்லாம அதுங்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு கோர் இருக்கு, அந்த கோர்னால தான் அதுங்களுக்கு பயங்கரமான சக்திகள் கிடைச்சி அந்த இடத்துல நாசம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த இடத்துல கண்டுபிடிச்ச நிறைய விஷயங்களை அவங்க சொல்றதுல டீமன் லார்டு இருக்கவங்களும் ஷாக் ஆகுறாங்க. அப்போனா மனிதர்கள் தங்களுடைய சக்திகளை இன்னும் அதிகப்படுத்தணும்னு பாக்குறாங்களா? ஆனா இந்த உலகத்துக்கு அந்த விஷயம் எல்லாம் தெரியாம இருக்குல்ல. உண்மைதான், டீமன் லார்ட் நம்ம கூடிய சீக்கிரமே எதனா ஒரு முடிவு எடுக்கணும், என்ன சொல்றீங்க தங்கச்சி? அப்படி அந்த டீமன்ல கேட்பான். இங்க பாருங்க, உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கேன், ஏக்காரந்த கொண்டு நீங்க இப்படி என்ன அண்ணன்லாம் கூப்பிடக்கூடாதுன்னு, அப்படி நீங்களே சொல்லிட்டு என்ன தங்கச்சின்னு கூப்பிடுறது உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இல்ல? அதை பத்தி யார் கவலைப்பட்டா, நாங்கெல்லாம் டீமன் சீஃப், நீங்க தானே எங்களை வேலைக்கு வச்சுங்க, டீமன் லார்டா இருந்தாலும் நம்ம ஒண்ணுக்குள்ள வந்து ரத்த பந்தம். பரவாயில்லையே டைசன், நீங்க சூப்பரான ஆள் தான், உங்களுக்குள்ள இந்த ரத்த எமோஷன்லாம் இருக்கா, நீங்க எங்களே ரொம்ப சிறந்தவரா இருக்கீங்க, வாய மூலம் நீங்க தேவையில்லாம என்ன வெறுப்பேற்றிட்டு இருக்க நீ. சரி பிரதர், அது உண்மையா? அதுக்கப்புறம் அவங்களுக்கான டின்னர் அவங்க சாப்பிட்டு இருக்கும் போது டீமன் லார்டும், இங்க பாருங்கப்பா, நம்ம எல்லாரும் இந்த இடத்துல இருக்கிற டீமன்ஸ் நம்ம மட்டும்தான், அதனால முடிஞ்சளவுக்கு நம்ம அழியாம இருக்கணும், கூடவே மனிதர்களையும் நம்ம தாக்க கூடாது, நம்மள அழிக்கணும்னு நினைக்கிறவங்களை மட்டும் நம்ம கதையை முடிச்ச போதும். அந்த டீமன் லேடியா இருக்கிற நீகஸும் எனக்கும் அதேதான், ஹியூமன்ஸ் கூட சண்டை போடக்கூடாது அப்படின்னு நம்ம சேராவை யோசிச்சு பாக்குறா. எதுக்கு நீ உடனே கம்முனாயிட்ட? ஒண்ணு இல்ல, இதை பாரு அப்படின்ற மாதிரி அவ காமிக்க, அதெல்லாம் பார்த்தா நம்ம சேரா கொடுத்த பூ எல்லாருக்கும் காமிக்கிறா. இது என்ன பூ, யாருக்கு வச்சது? அட கடவுள, இதுல டக்குன்னு அந்த கோரை காமிப்பான். என்ன இது, 2 கோர்ல ஒண்ணு உடஞ்சிட்டு இருக்கு, எப்படி, யார் அது உடைச்சது? அது உடைச்சது ஹீரோ ஃப்ளூம் தான். வாய்ப்பே இல்ல, அந்த ஹீரோ பார்ட்டியை விட்டு வெளியே தத்து போட்ட அந்த பொண்ணா, அவளுக்கு யூஸ்லெஸ்ஸான ஸ்டேட்டஸ் தானே, அவளுக்கு 0 தானே இருந்துச்சு, எல்லாமே ஒண்ணுமே இல்லையா அவகிட்ட பவர்னு அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா நான் அன்னைக்கு பார்த்தப்போ அவ தான் அதை உடச்சு வச்சிருந்தா, பார்த்ததுக்கு அவகிட்ட நிறைய பவர்ஸ் இருந்தது நான் அன்னைக்கு சென்ஸ் பண்ணேன்.
இருந்தாலும் அவ சாதாரணமா தெரிஞ்ச பொண்ணுதான்ப்பா, அவளுக்குள்ள இருக்க ஸ்டேட்டஸ் எல்லாமே 0 தான் இருந்துச்சு. ஆனா திடீர்னு எப்படி அவளுக்கு அந்த அளவுக்கு அன்னைக்கு சக்தி வந்து அதை கொண்டு இருக்க முடியும்? எனக்கு அதுதான் புரியல. இடையில ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. பத்தத்துக்கு அவளை வேற யாரும் ஸ்லேவா மாத்தி வச்சிருந்தாங்க. உண்மைதான். எங்க பாரு, நீ அக்கா இருந்த கொண்டு எனிமீஸ் கிட்ட ரொம்ப க்ளோஸ் எல்லாம் பழக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன். அது நல்லதுக்கு இல்ல. முடிஞ்ச அளவுக்கு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கிறியா? நம்மளுடைய வேலை முடிஞ்ச உடனே நம்ம வந்துட்டே இருக்கணும். சும்மா அவங்க கிட்ட போயிட்டு ஓட்டின்னு பேசுறதெல்லாம் வச்சுட்டு இருந்தா நமக்கு எதிராகவே பின்னாடி மாறிடுவாங்கன்னு சொல்லிட்டு டைசன் சொல்றான். அப்புறமா இப்போ மிஸ்டர் லிச்சர்ட் இருக்கிற வீட்டுக்கு வந்துட்டாங்க. நம்ம ஃப்ளோம் அதுக்கப்புறம் யோசிச்சுட்டு இருக்கா. சேரா வந்து இந்த ரிவார்டு வாங்க வரலான்னு சொல்லிட்டு அவளுக்கு சர்ச்சில் ஏதோ வேலை இருக்குன்னு போயிட்டான். இப்போ இது 50,000 இவர்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லவும் அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு அவர் வருவாரு. வந்த உடனே ஆமா இந்த பூ தான் அது, ஒரு வழியா நீங்க கண்டுபிடிச்சிங்க, நீங்க பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பா நன்றி சொன்னாலும் பத்தாது. நீங்க என்ன கேக்குறீங்களோ நான் அதுக்காக பண்றேன். ஒரு நிமிஷம் இருங்க, இந்த மெடிசன் நான் எடுத்துட்டு போயிட்டு எங்க ஒய்ஃப் கிட்ட மெடிசன் ரெடி பண்ண கொடுத்துட்டு வரேன். அதுக்கப்புறம் பார்த்தா அதே இடத்துல அந்த லீச்சன்றவருடைய சிஸ்டர் அந்த இடத்துக்கு வருவாங்க. அவங்க ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டரு. அவங்க நம்ம ஃப்ளூம்ன்றவங்களை பார்த்த உடனே ஷாக் ஆயிடுவா. நீங்க அந்த ஹீரோ பார்ட்டில இருந்தவங்களா ஃப்ளூமா? ஆமா ஆமா, நீங்க அந்த ஹீரோ பார்ட்டியை விட்டு வெளியே வந்ததா கேள்விப்பட்டேன். நான் ஹீரோ பார்ட்டில இருக்கும்போது உங்களை நிறைய கேள்விப்பட்டு கவர் பண்ணிருக்கேன். ஆமா, நான் கேள்விப்பட்ட ரூமர்லாம் உண்மையா? உங்களை ஸ்லேவா மாத்திட்டாங்களான்னு கேள்விப்பட்டேன். ஆமா, சரி சரி, என்ன மன்னிச்சிருங்க கேட்டதுக்கு. அதுக்கப்புறம் இந்த பூ எடுக்க போன இடத்துல என்ன மாதிரியான நிலைமைலாம் சொல்லிட்டு அவ கேட்கறதுல ஃப்ளூமும் அந்த நடந்த விஷயங்களா யோசிச்சு பாக்குறா. கொடுமையான விஷயங்களை பார்த்ததுல அது எல்லாமே சொன்னா இவங்களுக்கும் எதனா பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு எதுவும் பெருசா நடக்கல. ஆனா மான்ஸ்டர்ஸ் சிலது வந்துச்சுங்க, அதுல நாங்க கொண்டுட்டு மட்டும் இதை எடுத்துட்டு வந்துட்டோம்னு சொல்லிட்டு மறைச்சிடா. சரி, ஃபியூச்சர்ல உங்களுக்கு எதனா உதவியா இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு பண்றேன். போறதுக்கு முன்னாடி பார்த்தா அவளுடைய கார்டும் அந்த இடத்துல கொடுக்குறா. கண்டிப்பா இந்த நியூஸ் ரிப்போர்ட்டிங் வேலையில உங்களுக்கு எதனா பிரச்சனைனா சொல்லுங்க, கண்டிப்பா நான் உதவி பண்றேன். அதுக்கப்புறம் வந்து அந்த மேடும் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க மிஸ்டர் லீச் கிட்ட. அவங்க எடுத்து வந்த பூ உண்மையானது, அதை வச்சு மெடிசன்ஸ் ரெடி பண்ணிடலான்னு. அவர் இன்னொரு பக்கம் அழுதுகிட்டே என்னுடைய ஒய்ஃபோடைய உயிரை காப்பாத்துறதுக்காக ரொம்பவும் நன்றி, அவங்க இன்னும் கொஞ்ச நாள்லயே இந்த மருந்துனால குணமாயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க பண்ண உதவிக்கு நான் பெரிய உதவி எதனா பண்ணி ஆகணும். அவ எதுவும் வேணாம்னு சொன்னாலும் எதுவா இருந்தாலும் கேளுங்கன்ற மாதிரி கேட்க, சரி ஓகே ஒன்னே ஒன்று இருக்குன்ற மாதிரி அவ கேட்கறதுல அதுக்கப்புறம் பார்த்தா கேரேஜ்ல அவளை எட்டு வந்து ஒரு வீட்டுக்கிட்ட விடுவாங்க. அப்படியேங்கப்பா, அவர்கிட்ட கேட்டது ஒரே ஒரு சின்ன வீடு, அவர் என்ன பெரிய கெஸ்ட் ஹவுஸ் மாதிரியே கொடுத்துட்டாரு. அப்புறம் பார்த்தா அவர்கிட்ட வீடு கட்டத்துல தங்கறதுக்காக தனியாவே உங்களுக்கு ஒரு வீடு கொடுத்துட்டாரு. இதுக்கப்புறம் இதுதான் நம்மளுடைய புதிய வீடு. அந்த வீடு ரொம்ப அழகா இருக்கிறதுல ஃப்ளோமும் மெல்கிட்டோ கவனிக்கிறதுல இதை கண்டிப்பா கிளீன் பண்ணி ஆகணும். ஆனாலும் இது கொஞ்சம் சுத்தமா தான் இருக்கு. இவங்க எல்லா இடத்துலயும் போயிட்டு முதல்ல கவனிக்கிறாங்க, யாருன்னா ஆளுங்க உள்ளுக்குள்ள இருக்காங்களா இல்லையான்னு. அது செக் பண்றதுல திடீர்னு பார்த்தா மேல இருந்து ஒரு நாய்ஸ் கேட்கும். யாரோ ஒருத்தங்க இங்க இருக்காங்க, போய் செக் பண்ணும்பா. அங்க போய் பார்த்தா தான் தெரியுது உள்ளுக்குள்ள புகையா இருக்கு. இந்த வாய்ஸ் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ளோமும் யோசிக்க, அங்க பார்த்தா ஹீரோ பார்ட்டில இவளுடைய ஃப்ரெண்டா இருந்த என்டர்னா தான் வந்திருக்கான். ஏய் ஃப்ளோம், நீ வில்லேஜுக்கு திரும்பி வந்துறியா? எங்கிட்டு போயிருந்த? ஏய் உன் மூஞ்சில என்னடி இது ஸ்லேவுக்கான மார்க்? யார் இந்த வேலையை பார்த்தது? இந்த வேலையை பார்த்தது ஜீன் தான். அப்படியா? அவ எங்க கிட்ட போய் சொல்லி வேற விதமா மாத்திட்டான் எல்லா கதையும். அவனை கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேன் பாரு. அடுத்த முறை பார்த்தனா உனக்கு இதை பத்தி அவன் சொல்லவே இல்லை, என்கிட்ட எதுவுமே சொல்லல. அவங்க வேற கதையா சொல்லிட்டாங்க. நீ தான் விருப்பப்பட்டு இந்த இடத்த விட்டு போயிட்டியா, உனக்கு சக்திகள் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு. உனக்காக நான் எவ்வளவு தேர்ன தெரியுமா? ஃபைனலா உன்னை கண்டுபிடிச்சேன்னு சொல்லும் போது அவ ஃப்ளூம் பக்கம் நான் உன்னை ஒரு வழியா பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறேன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் அறிமுகப்படுத்திடுறாங்க. கீழே வந்துட்டு டீ சாப்பிடும் போது பத்தத்துக்கு மெல்கிட்டுக்கு அந்த உடம்புல இருக்கிற அந்த ஒரு ஸ்கின் எல்லாத்தையுமே மாத்தணும்னு சொல்லிட்டு அதுக்கான மெடிசன்ஸ் அவ ரெடி பண்ண சொல்றதுல கண்டிப்பா ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் நைட் டைம்ல தூங்கும் போது கூட நம்பிக்கை கொடுக்குறான், நீ கவலையப்படாத, டானி கண்டிப்பா வந்து ரெடி பண்ணிடுவா. என்டர்னா உன்னுடைய அந்த முகத்துல இருக்க எல்லாமே மாறிடும். ஆனாலும் நீங்க சொல்ற மாதிரி அது போனா கூட நான் ஒரு அக்லியான பர்சன் தான், அப்படிதான் என்ன சொல்லி சொல்லி புரிய வச்சுட்டாங்க. அப்புறம் பார்த்தா இதுக்கு முன்னாடி இருந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாமே இவரை இப்படிதான் கூப்பிட்டுருக்காங்க, ஒரு அக்லியானவன், ஃபேஸை பார்க்க இவ்வளவு கேவலமா இருக்கு, இந்த மாதிரியான ஜென்மலாம் யாருக்கும் செட் ஆக மாட்டோம், வாழ்க்கை ஃபுல்லா இப்படிதான் கிடக்க போறன்ற மாதிரி அசிங்கப்படுத்திருப்பாங்க. நான் ஒரு அக்லி கிரியேச்சர் தான், அப்படி மட்டும் சொல்லாத, எல்லாமே மாறிடும் அப்படியே மன ஆறுதல் கொடுக்குறான். இப்போ 2 பேருமா நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது காலையிலேயே பார்த்தா நம்ம மெல்கிட் எழுந்துச்சு அவளுடைய ரெகுலரான அந்த சர்வெண்ட்டுக்கான வேலையை பார்க்குறான். அவள் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது இவளை போயிட்டு இவ பயமுறுத்துறான். இவங்க 2 பேரும் இங்கே பண்ணிட்டு இருக்க விஷயத்துல நம்ம என்டானாவை பார்த்துட்டு என்னத்தான் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் இவன் சாப்பிட்டு முடிச்சிட்ட பிறகு நம்ம என்டானா கிட்ட நான் இப்போ மெல்கிட்டுக்காக ஷாப்பிங் பண்ணலான்னு இருக்கேன், நீ என்ன சொல்ற? அதே மாதிரி வீட்டுக்கு தேவையானதான் வாங்கணும் அப்படின்னு சொல்லும் போது அவன் பக்கம் இந்த இடத்துல ஹாப்பி வரான். அப்புறம் நம்ம ஹீரோயின் தன்னுடைய ஸ்டேட்டஸை வெளிப்படுத்தி காமிக்க இப்போ என்டானா பார்த்துட்டு வாயா போலப்பா பாருங்க, ஏய் என்னடி இப்போ 3000 லெவலா நீ? ஆமா முன்னத்தை இப்ப நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே சேர்ந்து போயிட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. தேவையான பொருட்களை தான் வாங்கிட்டு இருக்காங்க. என்னோட பக்கம் நம்ம மெல்கிட்டு தன்னுடைய மேடு காசும் இன்னொன்னு எடுத்து பாக்குறான். இதை வாங்க போறியா நீ? ஆமா ஏற்கனவே உனக்கு கிழிஞ்சு போயிடுச்சு, நீங்க ஆசையா வாங்கி கொடுத்தது, அதனால யோசிக்கிறேன், உங்களுக்கு வேணாம்னா விட்டுருங்க. சரி ஓகே இதே வாங்கிக்கலாம். அப்புறம் இன்னும் தேவையான பொருட்களை வாங்கும் போது ஒரு ட்ரெஸ்ஸை பாக்குறா. இந்த ட்ரெஸ் வாங்கலாமா வேணாமான்னு யோசிக்கும் போது நம்ம மெல்கிட்டுக்கு அது பிடிச்சிருக்கு, அது வாங்கலாம்னு சொல்லாம மாதிரி போவா. ஆனா அவ மாஸ்டருக்கு எதுக்கு சிரமத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு கம்முன்னு ஆயிடுவா. இந்த விஷயத்தை என்கிட்ட நான் பார்க்க இன்னும் பல பொருட்களை வாங்கிட்டு இருக்கும் போது என்கிட்ட நான் ஒரு கப்பை பாக்குறா. என்னப்பா உனக்கு இது வேணுமான்னு பார்க்க அது பார்த்தா 100 கோல்டு காயின், அது அவ்வளவு ரேட்டு வேணாம். இவங்க மார்க்கெட்ல அது எல்லாமே தேவையானதை வாங்கிட்டு வந்துட்டு இருக்கும் போது சேராவும் அங்க வருவா. என்கிட்ட நான் ரெயின்போ நீங்களா? அப்புறமா இவங்க எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது சேராவும் ஓஹோ ஹீரோ பார்ட்டில அப்படின்னா நீங்களும் வெளியே வந்துட்டீங்களா? ஆமா ஆமா. என்ன சேரா நீ எப்பவுமே இந்த சர்ச்சில் இருக்க மாட்டியே, சென்ட்ரல்ல தானே இருப்ப, இங்க என்ன உனக்கு வேலை? எனக்கு இந்த இடத்துல 2 நண்பர்கள் இருக்காங்களா, அவங்க கூட சேர்ந்து தான் நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். சரியா சொன்னா, சேரா தான் எங்களுடைய குட்டி செல்ல பொண்ணு அப்படின்னு அந்த 2 பேர் வந்து கொஞ்சறானுங்க. இந்த நைட்ஸ் தான் வந்து ஆரம்பத்துல நம்ம டியோனுடைய குரூப்ல 2 பேர் இருந்தவங்களை பிடிச்சவனுங்க. என் பேர் ஏடு, என்னுடைய பேர் வந்து ஜானி. இவ்வளவு நல்லபடியா பார்த்து ரொம்ப
தேங்க்ஸ்ங்க. எங்களுடைய கியூட்டான லிட்டில் சிஸ்டர்னா இவ தான். நீங்க அன்னைக்கு உதவி பண்ணது ரொம்ப தேங்க்ஸ். நான் தான் ஃப்ளூம். இவ என்னுடைய ஃப்ரெண்டுப்பா. பரவாயில்லையே சீரா. சர்ச்சுக்கு வெளியும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருக்கேன். யோ கம்முன்னு இருப்பா, நீ தலையை நோண்டாதப்பா. ஆமா ஏடு, அவளை சும்மா தொல்லை கொடுக்காத. அப்படிலாம் சொல்லக்கூடாது. இவள் நம்மளுடைய செல்ல தங்கச்சி மாதிரி. இவளுடைய தலைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓஹோ அப்படி என்ற மாதிரி உனக்கு என்டனா கேட்க, ஆஹா என்டனா ரெயின்போ எவ்வளவு பெரிய மெஜிஷியன் இவங்க. நீங்க 2 பேரும் சிப்ளிங்ஸ் மாதிரியே பண்றீங்கப்பா. நாங்க ஒன்னும் சிப்ளிங்ஸ் இல்ல, என்ன மன்னிச்சிடு. நாங்க வளர்ந்தது எல்லாமே சிப்ளிங்ஸ் மாதிரி தான் வளர்ந்தோம், அதனாலதான். சரி ஓகே நான் கிளம்புறேன், எனக்கு வேலை இருக்குன்ற மாதிரி சேர கிளம்பும் போது ஃப்ளூமோ ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்ப்பா. நம்ம எடுத்துன்னு போய் பூவை கொடுத்தல லீச்சுக்கிட்டேன். அந்த பூவுனால அவங்களுடைய ஒய்ஃப் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆயிட்டாங்களா. அவங்க ஒய்ஃப் நல்லா இருக்காங்களா, அதுவே போதும். நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாம அதுக்கு பதிலா ரிவார்டா தான் எங்களுக்கு ஒரு தங்குறதுக்கு வீடியோ கொடுத்துட்டாரு அவரு. நீ விருப்பப்பட்டா நீயும் அங்க வரலாம். ஆனா இப்போதைக்கு என்னால முடியாது, ஏன்னா நான் இப்ப வேலை பார்த்துட்டு இருக்கேனா, அதனால வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் வரேன். அவங்களும் ஆமா ஆமா டைம் ஆயிடுச்சு போலாமான்ற மாதிரி கேட்க, ஃப்ளூமோ இங்க பாரு கண்டிப்பா நீ வரணும். மெல்கிட் நல்லாவே சமைக்கிறான், அந்த சாப்பாடுலாம் நீ சாப்பிட்டு போன வரணும்னா சரி சரி வரேன். சரி நம்ம கிளம்புறதுக்கு நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு என்கிட்ட நான் சொல்லும் போது ஃப்ளூமோன் ஒரு பக்கம் ஓகேன்னு சொன்னாலும் கூட மெல்கிட்டுக்கு ஏதோ ஒரு விஷயம் அவங்க கிட்ட கேட்கணும்ன்ற மாதிரி இருக்கு. அப்புறம் இப்ப டியானை காமிக்க, அடைச்சா நம்ம குரூப்ல இருந்த 2 பேர் இன்னும் வரல. கண்டிப்பா அவனுக்கு செத்துட்டு இருப்பானுன்னு நினைக்கிறேன். இது எல்லாத்துக்கு காரணம் அந்த ஸ்லேவ் பொண்ணுதான்ப்பா. சை அந்த சோனியா காரியால தான் வந்து நிலைமை. அவனுக்கு 2 பேரையும் அவ கொண்டு இருப்பா. உண்மைதான், எனக்கு போர் அடிக்குது. இத்தனை நாள் வரைக்கும் போர் அடிச்ச நிலைமையை மாத்த போறது இவதான். இவளை நான் வச்சு செய்யணும். அப்புறம் தைரியமா பார்த்தா அந்த இடத்துக்கு ஃப்ளூம் வருவா. ஃப்ளூம் அங்க வரவும், ஏய் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஏங்க கெல்ட்டுக்கு எதுக்கு வருவாங்க? ரெக்வஸ்ட் எடுக்குதான். இங்க பாரு இப்போதைக்கு உன்னால எதுவும் ஜாப் எல்லாம் எடுக்க முடியாது. ஏன்னா இந்த இடத்துல இருக்கிற ஜாப்ஸ் எல்லாமே உன்னை டிராப்ல மாட்ட வைக்கிறதுக்கானது தான். அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி நீ பண்ண வேலையால இந்த இடத்துல இருக்க நிறைய பேருக்கு உன்னை பிடிக்காம போயிடுச்சு. உன் மேல கோவத்துல இருக்காங்க. அப்பனா நீங்க என் மேல இருக்க அக்கறையில தான் வர வேணாம்னு சொல்றீங்களா? அப்படியும் சொல்லலாம். இருந்தாலும் நீ ரொம்பவும் நல்ல பொண்ணா இருக்கனால உனக்கு அட்வைஸ் கொடுக்குறேன். தயவு செஞ்சு இங்க வராத. ஏன்னா இந்த மாதிரியான இடத்துல நீ திரும்ப வந்தீங்கன்னா கண்டிப்பா உன்னுடைய நிலைமை மோசமாயிடும். ஏன்னா டியான் வந்து நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு கடுப்புல இருக்கான். அவனுடைய ஆட்கள் 2 பேர் காணாம போயிட்டாங்க. அதுக்கான ரீசனும் நீ தான் நினைச்சிட்டு இருக்கான். அதனால கண்டிப்பா உன்னை கொல்றது கூட தயாரா இருப்பான் டியான். அப்படியா? ஆமா, உன்னால தப்பிக்க முடியாது. தயவு செஞ்சு இப்பவே இந்த இடத்த விட்டு கிளம்பு. எங்கன்னா அவனுக்கு தெரியாத இடமா போயிட்டு வாழ்வோ. நீ பண்ண உதவிக்கு ரொம்ப தேங்க்ஸ், நான் இதை போயிட்டு வரேன். அவ கிளம்பலாம் பார்க்கும்போது டியான் அங்க வருவான். என்னப்பா இந்த மாதிரி எந்த ஜாபி எடுக்கல நீ? இல்லப்பா இன்னைக்கு நான் கிளம்ப போறேன் அவ்வளவுதான். சே இந்த மாதிரி ஜாப் எடுத்ததுனா இவ கதையை நானே போயிட்டு அதில் முடிச்சிருப்பேன். ஸ்லேவ் சோனியா காரிய என் ஆளுங்களை கொண்டுட்டு இந்த இடத்த விட்டு போயிட முடியும்னு நினைச்சியா? உன்னை விட மாட்டேன். கண்டிப்பா இவன் என் மேல கோவத்துல தான் இருக்கான். சரி ஓகே அப்புறமா பார்க்கலான்ற மாதிரி அவ கிளம்ப. அப்புறமா நம்ம என்டர்னா பார்த்தா நம்ம மில்கிட் கிட்ட ஃப்ளோமை பத்தின நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்கான். அதே முக்கியமா இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பார்ட்டி ரெடி பண்ணிருப்பாங்க. அதுல வந்து நம்ம ஃப்ளோமோ சைரிலும் சேர்ந்து சீஸ் கேக் மாதிரியான விஷயங்களை ரெடி பண்ணிருப்பாங்க. அது அந்த பார்ட்டில இருந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். அவங்களும் நல்லா நிறைய விஷயத்த ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதனாலேயே ஃப்ளோமோ வந்து நிறைய பேருக்கு நல்லாவே பிடிக்குங்க. ஏன் ஜின்னு கூட அதை சாப்பிட்டுருப்பான். ஆனா அப்படியேப்பட்ட கைப்பக்குவம் எனக்கு வருமானு தெரியல. எங்க குரூப்ல வந்து ஃப்ளூம் தன்னுடைய சின்ன சின்ன டேலண்ட்ஸை வைத்து மற்றவங்க எல்லாரும் கூட ரொம்ப க்ளோஸா பழகிடுவான். அது மட்டும் இல்லாம டீமன்லாட தோக்கடிக்கிற லெவலுக்கு அவள் பவர்ஸ் இல்லைனாலும் எல்லாரும் அவளை வந்து ஃப்ரெண்டாவும் பார்த்தாங்க, ரொம்பவும் ப்ரொடெக்ட் பண்ணவும் செஞ்சாங்க. இதனாலேயே வந்து ஜீனுக்கு அது பிடிக்கல, அவன் மேல பொறாமை ஏற்பட்டது. அதனாலதான் வீக்கான ஒருத்தி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளை வெளியே தெத்திட்டான்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்கப்புறம் நடந்த நிலைமையில தான் எனக்கு கேட்டா ரொம்ப மோசமா இருக்கு. இருந்தாலும் நாங்க இல்லாத சமயத்துல நீ தான் அவங்களுக்கு கூட இருந்து நல்லபடியா பாத்துருக்க, அதுக்காக நான் தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புறேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஃப்ளூமா அங்க வந்துருவா. என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய் ஃப்ளூமா உங்ககிட்ட வந்து மில்கிட் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லணுமா? என்ன கேட்கணும் சொல்லுப்பா. என்ன என்ன சொல்றீங்க? பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல, அவ எதை சொன்னாலும் கேட்டுப்பான். இந்த வாய்ப்பை விட்ட வேற எதுவும் கிடைக்காது போய் சொல்லு. அப்புறமா அவ சொல்ற விஷயம் என்னடானா, எங்க பாருங்க இது வரைக்கும் நான் உங்ககிட்ட எந்த ஒரு விஷயத்தை கேட்டதில்ல, ஆனா இப்ப கேட்கறேன். தயவு செஞ்சு நீங்க கில்ட்டுக்கு போவாதீங்க. அங்க போன நிலைமை மோசமாகுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதே மாதிரி நீங்க இந்த மாதிரியான ட்ரெஸ் அந்த இடத்துக்கு போட்டுன்னு போகாதீங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு உங்களுக்கு செட் ஆகிற ஒரு துணியை நான் மார்க்கெட்ல பார்த்தேன். அதை கண்டிப்பா எனக்காக நீங்க வாங்கி போட்டுக்கணும். முக்கியமா நீங்க ரெடி பண்ண சீஸ் கேக்க நான் ட்ரை பண்ணி பார்க்கணும். அப்புறம் அவ ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு ஹக் பண்ணுவா பாருங்க. பாடியோ ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் நீ முறையா என்கிட்ட வெளிப்படையா பேசி கேட்டிருக்க ஒரு விஷயத்த. அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்க. ஏன்டா நான் உன்னோட பக்கம் பார்த்தா கால் தடிக்க விழத்துல அந்த சீனியை சொதப்பிடுறா. அதுக்கப்புறம் அவங்க தேவையான விஷயங்கள் ரெடி பண்ணிட்டு சாப்பிட உட்கார எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மில்கிட்ட உன்னொரு பக்கம் நம்ம ஃப்ளூம் பாராட்ட, ஃப்ளூம் ஒரு பக்கம் செஞ்ச சீஸ் கேட்டுக்க எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிட சேராவும் அந்த இடத்துக்கு வந்துருவான். இன்னொரு பக்கம் சேராக இவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸா இருக்கிறத பார்க்கும்போது சிஸ்டர் மரியா கூட இவ இருந்ததை அவ யோசிச்சு பாக்குறான். அப்புறமா அவங்க எல்லாரும் தனியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இங்க பாருங்கப்பா, இந்த இடத்துல இருக்கிற சர்ச் அண்ட் இந்த பிரீஸ்டஸ் எல்லாருமே ரொம்ப மோசமான ஆளுங்க தான். ஹீலிங் மேஜிக்கை பயன்படுத்த விட மாட்டாங்க பெருசா. அதே மாதிரி எந்த ஒரு மெடிசனையும் உருவாக்கத்துக்கு அனுமதியும் கொடுக்க மாட்டாங்க. ரிச்சான பீப்புள்ஸ் எப்பவுமே ரிச்சா தான் இருப்பாங்க. போரான பீப்புள்ஸ் எல்லாருமே அப்படியே தான் இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க. அதே மாதிரி அடுத்த டீமன்ஸுக்கும் ஹியூமன்ஸுக்குமான வார் வந்து இவங்க தான் வரணும்னு ஆரம்பிக்க போறாங்க. அதுக்கான வேலைகள் எல்லாருமே இவங்க பார்த்துட்டு இருக்கதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படின்னு சொன்ன உடனே இவங்க எல்லாம் ஷாக் ஆயிடுவாங்க. முக்கியமா ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க, இந்த கிண்டத்துக்கும் சர்ச்சுக்குமான நீண்ட கால உறவு ரொம்பவும் பலவானது. சர்ஃபேஸ்ல 2 விதமான ஆர்மி இவங்க இருந்தாலும் பவர் அதிகமா யாருக்கு இருக்குன்றது யாருக்குமே தெரியாது. பட் இருந்தாலும் இவங்க 2 பேரும் ஒத்துமையா செயல்படுறது மூலமா யாரையும் இவங்களால தடுக்க முடியாது. இவங்க பண்ற தப்ப கூட மறைச்சிருவாங்க. யார் இவங்களை கேள்வி கேட்டாலும் அவங்களையும் இவங்க ஒன்னா சேர்ந்து கொண்டுடுவாங்க. அது மட்டும் இல்லாம கேபிட்டல்ல இவங்க ரிசர்ச் லேப்ல ஏதோ ஒரு தப்பான விஷயத்த பண்றதை எங்களுக்கு தகவலும் கிடைச்சிருக்கு. அதாவது மனிதர்களை வச்சு இவங்க மோசமான மான்ஸ்டர்ஸா உருவாக்கிட்டு இருக்காங்கன்னு. ஆனா அது உண்மையா இல்ல பொய்யான்றது தெரியல. கண்டிப்பா நம்ம இன்னும் இன்வெஸ்டிகேஷன் அதிகப்படியா பண்ணாதான் அதுலமே தெரியும்ன்ற மாதிரி சொன்ன உடனே என்டனாவுடைய பேச்சுக்கு இவங்க 2 பேரும் பேசாம நம்ம தனித்தனியா பிரிஞ்சு போயிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவோம்னு சொல்லும் போது நம்ம மில்கிட்டுக்கு பயமா இருக்கு. எதனா நிலைமை இன்னும் மோசமாயிட்டு நம்மளுடைய மாஸ்டருக்கு
ஆபத்து வந்துருமான்னு. அதுக்கப்புறம் வந்து ஃப்ளூமும் ஒரு நிமிஷம் இருப்பான், ஒரு முக்கியமான விஷயத்த கொடுக்க மறந்துட்டேன், மிஸ்டர் லீச் இருக்கார்ல அவர் உங்ககிட்ட இதை கொடுக்க சொன்னாரு ரிவார்டா. அதுக்கப்புறம் பார்த்தா அவர் ஒரு மோதிர மாதிரியான விஷயத்த கொடுத்துருக்காரு. இதுதான் நான் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டல, அவர் நீ வாங்க மாட்டேன்னு சொன்னாலும் அவங்க கிட்ட கொடுத்துருங்க, என்னென்ன பண்ணிட்டோம்னு சொல்லிட்டாரு. சரி ஓகே ஆசாசியா குத்தாரு, அதை நான் ஏத்துக்கிறேன்ற மாதிரி. அதுக்கப்புறம் அதை போட்டுப்பான். அப்புறம் அந்த இடத்துக்கு இவளுடைய நண்பர்களும் வந்து அந்த இடத்த விட்டு கூட்டிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம மெல்கிட்டுக்கு அந்த மருந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க அவன் முகத்துல போறதுக்காக. அது போறதுக்காக இவங்க 2 பேரும் அதை பேசிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் நம்ம மெல்கிட்டு தன்னுடைய முகத்தை அந்த கண்ணாடியில பார்க்கவும் அதுல பார்த்தா அது எல்லாமே அசைஞ்சு ஏதோ ஒரு கிரேச்சர் மூஞ்சில வச்சிட்டு இருக்க மாதிரி அவளுக்கு இல்யூஷனா வருது. அந்த ஒரு நோயாவே அது தெரியுதுல, அவ கொஞ்சம் பார்த்து பயந்துடுறா. கண்டிப்பா இதனால குணப்படுத்த முடியுமா, இதனால மத்தவங்களுக்கு பாதிப்பு வந்துருமான்னு. ஆனாலும் அவங்க விட்டு கொடுக்காம நம்ம நம்பிக்கையை இதை போடுவோம், அவளுக்கு கண்டிப்பா குணமாயிடும் சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில இருக்காங்க. அந்த ஒரு கிரேச்சரும் பார்த்தா அப்படியே அசையுது திரும்பியும். அப்புறம் அவங்க நல்லா தூங்கிட்டு காலையில பார்த்தா நம்ம ஃப்ளூமும் ஏன்ச்சிக்க அந்த இடத்துல இருக்க மாட்டோம். நம்ம மெல்கிட்டோம் அவ 10 திரும்பி கிச்சன்ல போயிட்டு தன்னுடைய ரெகுலர் வேலையை பார்த்துட்டு இருக்கான். அவகிட்ட போயிட்டு இவ குட் மார்னிங் சொல்லிட்டு ரெடி ஆயிட்டு திரும்ப கிளம்புறா. இன்னைக்கு கண்டிப்பா கில்டுக்கு போறதுக்கு பதில் அந்த ரிச்சர்ஸ் ஃபெசிலிட்டி இருந்த அந்த இடத்த பத்தின நிறைய தகவல்களை வந்து நான் வெளியே போயிட்டு இன்ஃபர்மேஷனா கேதர் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்னு அவ யோசிச்சுட்டு இருக்கும் போது அவளுடைய வீட்டை சுத்தி இருக்கிற செவுத்துல பார்த்தா நிறைய போஸ்டர் விட்டு இருக்கு. அவ அதை பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு வாக்கி என்னடான்னு பார்க்க அதுல நம்மளுடைய ஃப்ளூம் வந்து ஒரு கொலகாரின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவன் டியான்றவன் எப்படியாப்பட்ட வேலையை பார்த்து வச்சிருக்கான். ஃப்ளூம்ன்றவ கொலகாரி அவளை நம்பாதீங்க அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறத பார்த்துட்டு அவ கடுப்பாயிடுவான். கண்டிப்பா இது டியானுடைய வேலையா தான் இருக்கணும். டேய் நான் உன்னை சும்மா விட மாட்டேன். அதை ஒட்டு மொத்தமா அவ கிழிச்சிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறான். கண்டிப்பா அவன் ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை என்ன மாட்ட வைக்கிறதுக்கு தான் பிளான் பண்றான். அதுக்கப்புறம் அவன் அந்த இடத்த விட்டு கிளம்பும் போது பார்த்தா நிறைய காட்ஸ் அந்த இடத்துக்கு அவளை சுத்தி வளைக்கிறாங்க. ஏய் ஸ்லேவே உங்களுக்கு என்ன வேணும், நீ ஒரு கிரைம் பண்ணிருக்கத எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு, நான் எதுவும் அந்த மாதிரிலாம் பண்ணல, உண்மையா சொல்லுங்க என்ன வேணும் உங்களுக்கு. தெரிஞ்சு போயிடுச்சு, கண்டிப்பா டியானுடைய வேலை தான் இது, கண்டிப்பா ராயல் ஆர்மி கிட்ட இவன் எல்லாத்தையுமே சொல்லி இது மாதிரி பண்ணிருக்கான், இவங்க எல்லாருமே என்ன பிளேம் பண்ணி எப்படியாச்சும் பிடிக்கணும் ட்ரை பண்ணுவாங்க, கண்டிப்பா இவங்க கிட்ட நான் மாட்டினா வாழ்க்கை ஃபுல்லா இவங்களுடைய ஜெயில தான் இருப்பேன், திரும்பியும் ஸ்லேவ் ஆக நான் விரும்பல, இருந்தாலும் இந்த காட்ஸ் அடிக்கிறதுல எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு அவர் ரெடியா தான் இருக்க எல்லாத்துக்கும். அதோட இந்த இடத்துல இந்த பார்ட் 1 முடிக்கிறாங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த ஸ்டோரி லைன். உண்மையிலேயே வேற லெவலாம் வெறித்தனமா போயிட்டு இருக்கு. கடைசியில பார்த்தா நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படியாப்பட்ட ட்விஸ்ட் வைப்பாங்கன்னு. ஆனா அப்படியாப்பட்ட ராயல் காட்சியும் எதிர்க்கிற லெவலுக்கு இப்ப தயாராயிட்டா. ஏன்னா திரும்ப மாட்டீங்கன்னா மெல்கிட்டுன்றவன் அந்த இடத்துல பாதிப்படைஞ்சிருவான். அதே மாதிரி யாராலையும் இவளை காப்பாற்ற முடியாம போயிடும். அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறாளா இல்லையன்றத அடுத்தது வர எபிசோட்ஸ்ல அதை பொறுமையா பார்ப்போம். முடிஞ்சளவுக்கு தொடர்ச்சியா பாருங்க. முக்கியமான விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு இருக்கிற பவர் வந்து கொஞ்சம் கூட நம்ம எதிர்பார்த்திருக்க மாட்டோம். ஸ்டார்டிங்ல 0வா இருந்தவ அதுக்கப்புறம் கிடைச்ச பவர்ஸ்ல வந்து பயங்கர பவர்ஃபுல்லா மாறிட்டான். இப்போ 3000 லெவலு. கண்டிப்பா இதையும் தாண்டி லெவல பார்க்க போறான்றது நல்லாவே தெரியுது. நீங்க கண்டிப்பா தொடர்ச்சியா பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. முக்கியமா இந்த வீடியோக்கு ஒரு லைக், கமெண்ட்ல இந்த அனிமே எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. முக்கியமா அந்த ஹைப் பண்ற ஒரு விஷயத்தை போட்டீங்கன்னா இன்னும் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும். நீங்க பண்ற பெரிய சப்போர்ட்னா இது மட்டும் தான். முடிஞ்சளவுக்கு தொடர்ச்சியா பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. இதோடைய ஃபுல் பார்ட் வந்து இன்னும் கொஞ்ச நாட்கள்ல வந்துரும். முடிஞ்சளவுக்கு அதையும் மிஸ் பண்ணாம பாத்துருங்க. சரிங்க, இந்த வீடியோ முடிச்சுப்போம்.